ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். டிசம்பர் 13, 1981 ஆண்டு போலாந்தில் இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. டிசம்பர் 13, 1974 ஆண்டு மோல்டா குடியரசானது. டிசம்பர் 13, 2001 ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலில் தீவிரவாதிகள் உட்பட்ட 15 பேர் கொல்லப்பட்டனர். டிசம்பர் 13, 1954 ஆண்டு இந்திய மருத்துவர் ஹர்ஷ்வர்தன் பிறந்தார். டிசம்பர் 13, 2009 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் பவுல் சாம்வேல்சன் பிறந்தார். டிசம்பர் 13, 1987 ஆண்டு தமிழக எழுத்தாளர் மற்றும் இதழாசிரியர் நா. பார்த்தசாரதி மறைந்தார். டிசம்பர் 13, 1784 ஆண்டு ஆங்கிலேய கவிஞர் சாம்வேல் ஜான்சன் மறைந்தார். டிசம்பர் 13, 1949 ஆண்டு இஸ்ரேலின் சட்டசபை நாட்டின் தலைநகரை ஜெருசலேம் நகருக்கு மாற்ற முடிவெடுத்தது. டிசம்பர் 13, 1935 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய வேதியியலாளர் விக்டர் கிரேக்னாட் மறைந்தார். டிசம்பர் 13, 1642 ஆண்டு ஏபல் டாஸ்மான் நியூசிலாந்தை அடைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் குறிக்கோள். தெளிவான குறிக்கோள் வெற்றியின் முதல் ஆரம்பம். எளியோரையும் உயர்ந்த மனிதர்களாக்குவது குறிக்கோளே. காலங்கள் மாறுகின்றன, நல்ல மனிதர்களின் குறிக்கோள்கள் நிலைத்து நிற்கின்றன. நமது குறிக்கோளை அடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். ஒருவனது குறிக்கோளை வைத்தே அவன் எத்தகையவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். குறிக்கோளுடைய வாழ்வே நல்வாழ்வு. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் ஒரு பெரிய அதிர்ஷ்டமாகும். உனது குறிக்கோள் என்ன என்பதை தீர்மானம் செய்து கொண்டு உறுதியுடன் நட. உன் லட்சியத்தை நிச்சயம் அடைவாய். குறிக்கோள் இல்லாமல் வேலை செய்வது எண்ணெய் இல்லாத விளக்கிற்கு சமம் என்பார் அறிஞர் அண்ணா. பெரிய குறிக்கோள்கள் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை அடைய நாம் உழைக்க வேண்டும் என்பார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். கண்கண்ட உண்மை அளவிற்கு கைகூடாத குறிக்கோள் அவ்வளவு உயர்வானது அன்று. கீழான குறிக்கோளால் வெற்றி பெறுவதை விட
உயர்ந்த குறிக்கோளால் தோல்வி அடைவது சிறந்தது என்பார் ராபர்ட் பிரவுனிங். சக்தியிலிருந்து சாத்தியமான அளவு சாறு பிழிவதே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். நியாயமான குறிக்கோளுக்காக போராடினால் வலியோரையும் எளியோர் வெல்வர். குறிக்கோளை அடைய ஊக்கம் மிகுந்த கடுமையான உண்மையான உழைப்பு தேவை. குறிக்கோள் இல்லாத மனிதன் திசையை காட்டும் கருவியில்லாத கப்பலுக்கு ஒப்பாவான். வாழ்க்கையின் பெரிய குறிக்கோள் அறிவல்ல, செயல்தான். வாய்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் ஏற்ற வகையில் உங்கள் குறிக்கோள்களை அமைத்து கொள்ள வேண்டும். குறிக்கோளை அடைய வேண்டுமானால் சரியான திட்டமிடலும் நீண்டகால கடுமுயற்சியும் தேவை. நடைமுறைக்கு ஒத்துவராத, அளவிட முடியாத சவால்கள் அற்ற குறிக்கோள்கள் எப்பலனையும் தராது. குறிக்கோள்கள் நடைமுறைக்கு ஒத்து வர வேண்டும், அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும், சவால்கள் நிறைந்து இருக்க வேண்டும். குறிக்கோளில் உறுதியும் தூய்மையான நோக்கமும் இருந்தால் வெற்றி நிச்சயம். குறிக்கோள் இல்லாதவன் 50,000 தவறுகள் செய்வான் என்பது நிச்சயம். எனவே ஒரு குறிக்கோள் இருப்பது சிறந்தது. ஒரு நல்ல குறிக்கோளுடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டுச்செல் என்பார் சுவாமி விவேகானந்தர். நமது எண்ணங்கள் எல்லாம் வெற்றி என்ற குறிக்கோளை நோக்கியே இருக்க வேண்டும். விடாமுயற்சி குறிக்கோளை அடைய உதவும் துடுப்பாகும். தன்னம்பிக்கையுடையவன் குறிக்கோளை எளிதில் அடைவான். மன உறுதியும் பற்றும் குறிக்கோளின் வாய்க்கால்கள். விதைக்கின்ற விதை கூட விருட்சம் என்ற குறிக்கோளுடன் முயன்றால்தான் பூமியும் கூட தாழ்த்திறக்கும். விமர்சனங்களை கையாளத் தெரிந்தவன் எளிதில் குறிக்கோளை அடைவான். குறிக்கோளை அடைந்து விடுவோம் என்கிற தீவிர நம்பிக்கைதான் உங்களிடம் உள்ள மகத்தான சக்தி. நேர்மை என்பது கொள்கை மட்டுமன்று, ஒருவனுக்கு குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். தன் குறிக்கோளை ஏளனம் செய்பவர்களை விட்டு விலகிவிடு. எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் நம்பிக்கையையும் குறிக்கோளையும் இழந்து விடாதீர்கள். புதிதாக சாதிக்க வேண்டும் என்பவர்களுடைய குறிக்கோள் சூரிய கதிர்வீச்சினை போன்றது. நன்றி. இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. நம்ம மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் மற்றும் உழவு சார்ந்த விஷயங்கள் நிறையவே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேன் வளர்ப்பு பற்றிய விஷயங்கள். இது விவசாயம்னு கூட சொல்லலாம், இல்ல சுய தொழில்னு கூட சொல்லலாம், எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில கண்டிப்பா பணம் தரக்கூடிய ஒரு தொழிலா இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில நிறைய விஷயங்களை நமக்கு தரத்துக்காக நாகராஜ் சார் இருக்காரு, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேனி வளர்ப்பு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் நம்ம செய்யணும். ஏன்னா வீட்டுல டிவி பெட்டி இருக்குதோ இல்லையோ அவசியம் ஒரு தேனி பெட்டி வளர்க்கணும். டிவி பெட்டி கூட நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிட்டுருது. தேனி பெட்டி வளர்க்கறதுனால தேனும் கிடைக்குது, வீட்டுல இருக்க நோயும் நம்மளை விட்டு ஓடி போயிருது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில பார்த்தா எங்க பார்த்தாலும் கூட்டம் குமியுது, நோய்கள் பெருகிடுச்சு. உலக சுகாதார நிறுவனமே நம்ம நாட்டை நோயில்ல நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப நோயிலிருந்து விடுபடணும்னா நம்ம பாட்டி வைத்தியம், பரம்பரை வைத்தியத்தில் உள்ள தேன் மகத்துவத்தெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமான கட்டாயத்தில் இருக்கும். அதை விட சிறப்பு செய்தி என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே விவசாயத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப விவசாயத்தை நம்ம மீட்டு எடுக்கணும்ன்ற கடமை ஒவ்வொருத்தருக்கும் சமுதாயத்தில் இருக்கு. மீட்டு எடுக்கிறதுனா எப்படின்னா, உற்பத்தியை பெருகினா தான் நீங்க ஜப்பானோட போட்டி போட முடியும், சைனாவோட போட்டி போட முடியும், இஸ்ரேலோட போட்டி போட முடியும். இங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் குறையுது. 80,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இந்தியாவில் வருவாய் இழப்பு ஏற்படுது தேனீக்கள் வளர்க்காதனால. அப்ப நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேனி வருமானம் கூடும். இன்னும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாபெரும் விஞ்ஞானி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தேனி மட்டும் இல்லன்னா பூமியில அயல் மகரந்த சேர்க்கை நடக்காம, தாவரங்கள் தன் பணியை செய்யாம
உற்பத்தி சுழற்சி பாதிக்கப்பட்டு மனித இனம் 4 ஆண்டுகளில் அழிந்துடும் சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட கடமை நமக்கு இருக்கு. இதை உணர்ந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி பெட்டி இருக்குதோ இல்லையா, அவசியம் ஒரு தேனி பெட்டி வளர்க்கணும். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வச்சுறாங்க. தாவரங்களுக்கு யாருங்க திருமணம் செய்யறாங்க? இந்த தேனீக்கள் தானுங்க போய் செய்யுது. தேனீக்கள் போய் தேன் எடுக்கிற ஒரு பரவசமான வாழ்க்கை. தேனீக்கள் பரவசத்தை ஏற்படுத்தினா தாவரங்கள் அயல் மகர்ந்த சேர்க்கை மூலம் திருமணங்களை செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா வாழுது. அதான் தாவரங்கள் நாம எல்லாம் திருமணம் செஞ்சு வைப்போம். கண்டிப்பா நல்ல அடுக்கு மொழியில சொன்னீங்க. தாவரங்களுக்கு திருமணம் தேனி செஞ்சு வைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. தேனி பெட்டி, டிவி பெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். அதாவது தேன்களை பொறுத்த வரையிலும் தேன் வளர்ப்பு ஈடுபடுறதுனால எவ்வளவு வருமானம் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபர் எடுக்க முடியும் சார்? ஒரு பெட்டிக்கு நம்ம எப்படியும் 6 to 10 கிலோ எடுக்கலாம் சார். திட்டமிட்டு நம்மளால சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற மலர்களின் செறிவை பொறுத்து தான் கூடும் குறையும். அப்ப 10 கிலோ தேன் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு குறையாம போகுது சார். எங்கிட்ட தேனி பெட்டி வளர்க்குறவங்க எங்கிட்ட தேன் கேட்கறாங்க. அவங்களுக்கு பத்தல, அவங்க சொந்த உபயோகத்துக்கு. ஒரு பெட்டி வளர்த்தீங்கன்னா தயவு செய்து தேனை விற்காதீங்க. ஒரு மாடு வளர்த்தா கூட கண்ணுக்குட்டி கொடுக்காம பூராத்தை ஒட்ட கறந்துட்டு பூரா விற்கதான் பாக்குறாங்க. அந்த பழக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு முதல்ல தேனி பெட்டி வளர்த்தோம்னா, ஒரு பெட்டி வளர்த்தோம்னா நம்ம முதல்ல குடிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நம்ம முதல்ல வீட்டு ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதிகமான பெட்டிகள் நீங்க வளர்க்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஃப்ரீயாவே கொடுங்க, இலவசமா கொடுங்க, தானமா கொடுங்க. அவங்களும் நலமா இருக்கட்டும். நம்ம வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பெட்டி நீங்க வளர்க்கும் போது ஒரு பெட்டிக்கு 400 ரூபானா 4000 ரூபாய் வந்துருது. அப்ப 10 கிலோ ஒரு பெட்டியிலேயே 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் திட்டமிட்ட உறுதியான வருமானம் இருக்கு. 1000 பெட்டி வளர்க்கறவங்களுக்கு பெருக்கிக்கங்க. சோ பெட்டிகளை பொறுத்து வருமானமும் பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். சோ தேன்களை பொறுத்த வரையிலும் தூய தேன் அப்படின்னு தேன்ல போலி தேன்கள் நிறைய வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. தூய தேன் அப்படின்னா எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் நாங்க என்ன பண்றோம், வீட்டுக்கு டிவி பெட்டி இருக்குதோ இல்லையோ தேனி பெட்டி வழங்கன்றோம். நீங்க கடையில எதையுமே நம்பி வாங்க முடியல, உண்மைதான். எல்லாம் பிராண்டட் எல்லாம் பயப்படுறாங்க. பெரிய கம்பெனிகளை கூட சக்கரை பாகு கலந்து விடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நீங்க சொந்தமா தேனி பெட்டி வளர்க்கறதா சேஃப்டி. அதுக்கு மேல நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா தேன் சின்ன பஞ்சில எடுத்து தீபத்துல காட்டினீங்கன்னா அது எரிய உடனே ஃபயர் ஆகும். ஃபயர் ஆச்சுன்னா உண்மையான தேன். ஃபயர் ஆகாம அந்த பஞ்சு அப்படியே இருந்துச்சுன்னா, புகஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கலப்பட தேன் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு எளிமையான யுக்தி. அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, தேனி ஒரு லிட்டர் தேன் சேகரிக்க நமக்கு பூமி 4 முறை வளம் வந்துருது சார். அதனுடைய உழைப்பை நம்ம கூட்டணும்னா பூமிக்கு 4 முறை வளம் வந்துருது. இப்போ 1 லிட்டர் தேன் நம்ம ஈஸியா சாப்பிட்டுறோம். உழைக்கிறது பூரா தேனீக்கள், உட்கார்ந்து சாப்பிடுறது மனிதர்கள். அந்த 1 லிட்டர் தேன்ல குறைந்தபட்சம் 70,000 மலர்களுடைய மகரந்தமும் மதுவும் சேர்ந்திருக்கு சார். கண்டிப்பா. அதாவது தேன் தான் உழைக்குது, ஆனா அதுக்கான ஊதியம் நாம தான் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க. தூய தேன் சாப்பிடறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்ற விஷயங்கள் சொன்னீங்க. தூய தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது டிப்ஸ் கொடுத்தீங்க, நல்ல ஒரு விஷயமும் சொன்னீங்க சார். கண்டிப்பா சார். தேன் பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம். விஐடி வேளாண்மை துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் ஒரு மாவட்டத்தில் ஒரு விளைபொருள் என்ற அடிப்படையில் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் பால் பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கும் உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஒரு உணவு பதப்படுத்தும் நிறுவனம் 35% முதல் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை மானியம் பெற்று பயன்பெறலாம். வர்த்தக முத்திரை மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு 50% மானியம் வழங்கப்படுகின்றது. மேலும் சிறிய உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் தொழில் கடன் உதவி
வங்கி மூலம் ஏற்பாடு செய்து தரப்படுகின்றது. எனவே வேலூர் மாவட்டத்தில் பால் பதப்படுத்தும் தொழிலில் ஏற்கனவே ஈடுபட்டு உள்ளவர்களும் புதிதாக ஈடுபட உள்ள நிறுவனங்களும் இத்திட்டத்தின் கீழ் சலுகைகள் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி செவிச்செல்வம். இன்னைக்கு நம்ம சாக்லேட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சாக்லேட் பிடிக்காத ஆளே இல்லைங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்க இனிப்பை பகிர்ந்துப்பாங்க. அது பெரும்பாலும் சாக்லேட்டா தாங்க இருக்கும். ஆமாம் நேயர்களே, இன்றைய செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சாக்லேட் பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு தாரணி. சாக்லேட் என்பது கொக்கோ மரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களை குறிக்கும் மத்திய கால அமெரிக்க சொல்லாகும். பல்வேறு இனிப்புகள், கேக்குகள், ஐஸ்கிரீம்கள் மற்றும் குக்கீஸ்களில் சாக்லேட் ஒரு முக்கியமான இடுபொருளாகும். உலகில் மிகவும் விரும்பப்படும் சுவைமணங்களில் சாக்லேட்டும் ஒன்றாகும். மத்திய அமெரிக்காவில் தோன்றிய கொக்கோ மரத்தின் கொட்டைகளை பகுப்புக்குட்படுத்தி வறுத்து அரைக்கும் போது கிடைக்கும் பொருட்கள் சாக்லேட் அல்லது கொக்கோ என்றழைக்கப்படுகின்றன. இவை ஒரு வீரிய சுவை மணமும் கசப்பு தன்மையும் கொண்டவை. இக்கொட்டைகள் உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறாக அழைக்கப்பட்டாலும் அமெரிக்க சாக்லேட் தொழில் நிறுவனங்களில் கீழ்வருமாறு அழைக்கப்படுகின்றன. கொக்கோ என்பது கொக்கோ கொட்டையின் திடநிலை பொருட்கள். கொக்கோ வெண்ணெய் என்பது கொக்கோ கொட்டையின் கொழுப்பு பாகம். சாக்லேட் என்பது இவ்விரு பாகங்களின் தொகுப்பு. சாக்லேட் என்று பொதுவாக அழைக்கப்படும் இனிப்பு பண்டம் கொக்கோ கொட்டையின் திட மற்றும் கொழுப்பு பாகங்களின் கலவையை சர்க்கரை, பால் மற்றும் பிற பல இடுபொருட்களை சேர்ப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. சாக்லேட்டை பயன்படுத்தி கொக்கோ அல்லது பருகும் சாக்லேட் என்றழைக்கப்படும் பானங்களும் தயாரிக்கப்படுகின்றன. இவை மத்திய கால அமெரிக்கர்களாலும் அங்கு வந்த முதல் ஐரோப்பிய பயணிகளாலும் பருகப்பட்டன. சாக்லேட் பெரும்பாலும் அச்சுக்களில் வார்க்கப்பட்டு கனச்செவ்வக வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. விழா காலங்களில் விலங்குகள், மனிதர்கள் என பல வடிவங்களில் வார்த்தும் தயாரிக்கப்படுகின்றன. சாக்லேட் என்ற சொல் மத்திய மெக்சிகோவில் தோன்றிய சிவப்பிந்தியர்களின் நவால்ஸ் மொழி சொல்லாகும். மாய இன மக்கள் காலத்திய பானைகளில் காணப்படும் கொக்கோ படிமங்கள் சுமார் கிமு 600ஆம் ஆண்டிலே கொக்கோ பருகப்பட்டதாக தெரிவிக்கின்றன. அஸ்டெக்குகள் சாக்லேட்டை தமது இனவிருத்தி கடவுளாக கொண்டிருந்தனர். புதிய உலகத்தில் சாக்லேட் வெண்ணிலா, மிளகாய் மற்றும் அச்சியோட் சேர்த்து சொஸ்கோட்ஸ் என்ற பெயருடைய பானமாக பருகப்பட்டு வந்தது. சொஸ்கோட்ஸ் ஒரு களைப்பை நீக்கி மற்றும் உற்சாக பானமாக கருதப்பட்டது. கொலம்பியாவிற்கு முற்பட்ட மத்திய கால அமெரிக்காவில் சாக்லேட் ஒரு உயர் மதிப்புள்ள பொருளாகவே கருதப்பட்டு பண்ட மாற்றத்திற்கு கூட பயன்பட்டது. பிற சாக்லேட் பானங்கள் சோளக்கூழ் மற்றும் தேனுடன் பருகப்பட்டு வந்தன. அமெரிக்காவை கண்டுபிடித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின் ஆளுநர்களுக்கு காண்பிக்க சிறிது கொக்கோ கொட்டைகளை எடுத்து வந்தார். ஆனால் ஹெர்னாண்டோ டி சோலோ தான் இவற்றை பரவலாக ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தினார். பழம் உலகிற்கான முதல் சாக்லேட் பண்டகம் 1585ஆம் ஆண்டு வெராகுரஸிலிருந்து செவிலுக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுது அது ஒரு பானமாகவே பருகப்பட்டு வந்தது. 17ஆம் நூற்றாண்டின் போது சாக்லேட் ஒரு உயர் பாரம்பரிய பொருளாக கருதப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முதல் திட வடிவ சாக்லேட் துரின் நகரில் தயாரிக்கப்பட்டது. சாக்லேட்கள் பல்வேறு வகைகளாக தயாரிக்கப்படுகின்றன. அவை பாகுபாட்டு முறையில் தயாரிக்கப்படும் சாக்லேட், இனிப்பூட்டப்படாத சாக்லேட், கரும் சாக்லேட், பால் சாக்லேட், மிதமாக இனிப்பூட்டப்பட்ட சாக்லேட், கசப்பு இனிப்பு சாக்லேட் மற்றும் வெள்ளை சாக்லேட். சாக்லேட் ஒரு மிக பிரபலமான இடுபொருளானதால் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது. தயாரிப்பின் போது உட்பொருட்களின் விகிதத்தை மாற்றுவதன் மூலம் பல நிலை மற்றும் சுவைமணம் கொண்ட சாக்லேட்டுகள் கிடைக்கும்.
மேலும் அதிக வகை சுவைமணங்களை கொட்டைகளை வறுக்கும் நேரம் மற்றும் வறுக்கப்படும் வெப்பநிலைகளை மாற்றுவதன் மூலம் உருவாக்க முடியும். இனிப்பூட்டப்படாத சாக்லேட். இது தூய வெளிப்பொருட்கள் கலக்காத சாக்லேட் கூழாகும். கொக்கோ கட்டைகளை அரைத்து தயாரிக்கப்படும் இக்கூழ் கசப்பு அல்லது பேக்கிங் சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறது. ஆழமான சாக்லேட் சுவை மணம் கொண்ட இக்கூழ் சர்க்கரை சேர்த்து அமெரிக்க வகை அடுக்கு கேக்குகள், பிரவுனிகளுக்கு அடிப்படை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கரும் சாக்லேட். பால் கலக்கப்படாத இவ்வகை சாக்லேட் கலப்பிலா சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கம் இவ்வகை சாக்லேட்டில் 15% சாக்லேட் கூழ் இருக்க வேண்டும் என்று விதி விதித்துள்ளது. இதனை இனிப்பு சாக்லேட் என்றும் அழைக்கப்படுகிறது. ஐரோப்பிய விதிகள் இவ்வகை சாக்லேட்டில் குறைந்தது 35% சாக்லேட் திடப்பொருட்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றன. பால் சாக்லேட். இவ்வகை சாக்லேட்டுகள் பெயருக்கேற்ப பால் தூள் அல்லது தடித்த பால் கலந்து தயாரிக்கப்படுகின்றன. அமெரிக்க அரசாங்கம் இவற்றில் 10% சாக்லேட் கூழ் இருக்க வேண்டும் என்றும், ஐரோப்பிய விதிகள் குறைந்தது 25% கொக்கோ திடப்பொருட்கள் இருக்க வேண்டும் எனவும் விதிக்கின்றன. மிதமாக இனிப்பூட்டப்பட்ட சாக்லேட். இவ்வகை சாக்லேட்டுகள் அன்றாட சமையலில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை பொதுவாக அதிக சர்க்கரை கொண்ட கரும் சாக்லேட்டுகளே ஆகும். ஆனால் இவற்றில் கரும் சாக்லேட்டை விட குறைந்த அளவு கொக்கோவே இருக்கிறது. கசப்பு இனிப்பு சாக்லேட். இது சாக்லேட் கூழுடன் சர்க்கரை, கொக்கோ வெண்ணெய், லெசித்தின் மற்றும் வெனிலா கலந்து தயாரிக்கப்படுகின்றன. இவை மித இனிப்பு வகை சாக்லேட்டுகளை விட குறைவான சர்க்கரையும் அதிக சாக்லேட் கூழும் உடையவை. சுவைக்கேற்ப இவ்விரு வகைகளில் ஒன்றை சமையலில் பயன்படுத்தலாம். உயரிய தரமுள்ள கசப்பினிப்பு சாக்லேட்டுகள் கூவேர்சர் வகையாக தயார் செய்யப்பட்டு அவற்றின் சாக்லேட் கூழ் வீதம் பயனீட்டாளர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வளவு சாக்லேட் கூழ் உள்ளதோ அவ்வளவு கசப்பினிப்புடன் இவற்றின் சுவை இருக்கும். வெள்ளை சாக்லேட். இவை கொக்கோ திடப்பொருட்கள் இல்லாமல் கொக்கோ வெண்ணெய் மட்டுமே கொண்டு உருவாக்கப்படும் இனிப்பண்டமாகும். நேர்களே, செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது சாக்லேட் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் தாரணி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTechST, and I'm here on Data Chunks to educate you on how to detect wireless piggybacking, that is, to identify if someone is stealing your Wi-Fi. With WPA2 security enabled, it is unlikely anyone will ever piggyback you on your network, but there's an easy way to spot squatters. Since every device connected to your network has unique IP address and MAC address, you can easily see a list of connected devices, often listed as clients. On one of the setting pages of your wireless router, many devices broadcast an address that is an ID because they have been named by their owners. So if you see John's laptop connected to your network, you don't have a John in your house, you have found trouble. Even if a device doesn't show a name in your router's client list, you can count the number of devices connected and compare to the number of devices you know should be there and see if the numbers are off. Want to make absolutely sure no one's going to figure out your password and worm their way into your network? You have a few options. Your router can hide its SSID, meaning it won't show up for anyone searching for connectable networks. The address will have to be entered manually. You can also set up a wireless MAC filter to whitelist devices you own, disabling access to anyone else. Of course, this makes it a bit tougher for welcoming guests, such as friends, to get online at your house. Internet monitoring software is also an option. For example, free utilities like AirSnare will alert you when unfamiliar MAC addresses log on your network. But with a secure connection,
you shouldn't have to worry about that. The truth is, Wi-Fi is not a precious commodity like it was once. You can get it at practically any coffee shop. Millions of us carry around smartphones with always on data connections. To some degree, that makes Wi-Fi access a faster, cheaper option of internet access, but it's not always the most convenient one. As long as your network is passworded, only a hacker using specialized software is going to get past your security. Technology site Ars Technica has detailed how a $2,500 program called Silica can be used in conjunction with websites containing dictionaries of millions of words to connect a secured network and crack its password. But there's still an easy way to stop even serious hackers in their track. Use a better password. The longer and harder to guess, the safer your network will be. With a strong password, you shouldn't ever have to worry about keeping tabs on who connects to your network. Piggybackers will have to find something else to mooch off. You've heard about detecting wireless piggybacking at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. கீதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்கல்ல, நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம விஐடியில் உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில் 9:30 மாலை 5 மணி வரைக்கும் விஐடி வளாகத்திலே நடத்துகிறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்ற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமாக நடத்துகிறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதில் கலந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறைய இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம். என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான், ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14, 15ஆம் தேதி விஐடியில் நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானுடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில வாரம் ஒரு சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. பெயர் சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில், வில்லுக்குறி போஸ்ட். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நாங்கள் இந்த மண்பாண்ட தொழில் தான் செய்து பானை செய்கிறோம், பூத்தொட்டி செய்கிறோம், வேற அழகு பொருட்கள் செய்கிறோம். எல்லாம் அந்த குளத்துல இருந்து மண் எடுத்து அப்படி செய்கிறோம். மண்பாண்டம் தொழில் செய்றீங்க, எத்தனை வருஷமா செய்றீங்க? 10-15 வருஷமா இதே தொழில் செய்கிறோம். குளத்துல இருந்து மண் எடுத்துக்கிறோம். மண் எடுத்து வண்டியில கொண்டு வந்து தள்ளுவண்டியில வந்து தள்ளி காய போட்டு அதை நம்மட்டி எடுத்து பொடி பொடிச்சு அதுக்கு பிறகுதான் தண்ணி விட்டு சவுட்டி புதைச்சி பசுமையாக்கி உருண்டையாக்கி அதுக்கு பூரா சக்கரம், மண் வண்டி சக்கரம் போல சக்கரத்தில் வச்சு தொட்டி செய்கிறோம். நல்லா சொன்னீங்க, இது மாதிரி மண் இது மாதிரி எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு. கன்னியாகுமரியிலேருந்து வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. எதனால கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே வேலூரில் வந்து தொழில் செய்கிறீங்க?
சொந்த ஊரில் வந்து தொழில் செய்தாச்சுன்னா வியாபாரம் ஆகாது. சொந்த ஊரில் பல பேரும் செய்கிறாங்க. எங்கள் குடும்பக்காரங்க 10 பேர் இருக்காங்க. எல்லாரும் செய்து அதே இடத்துல யார் வாங்குவாங்க? நாங்கள் ஊட்டி, கோயம்புத்தூர், சேலம், கர்நாடகாவில் மகாராஷ்டிரா, சேங்கிலி, லிப்பானி இப்படி பல இடத்துலையும் ஊராக கொண்டு போய் அவங்க செய்யதை அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன விலை போட்டு வாங்கி இங்கே கொண்டு நாங்கள் வண்டி வாடகை கொடுத்து அடுத்த ஊரில் கொண்டு சேல்ஸ் ஆகணும். அப்போ தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இன்னும் காசு ஆகும். ஊர்லேயே செய்து கொண்டு வச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி காசு ஆகும், எப்படி சாப்பிட முடியும்? எங்கள் ஊரில் செஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்வோம் அப்படின்ற மாதிரி. அங்கே உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து இது மாதிரி இந்த மண்பானை தொழில் செய்கிறாங்க? நீங்கள் எது மாதிரி வந்து அங்கேருந்து பானைலாம் செஞ்சு இங்கேயே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே ஊரில் வந்து நம்ம குடும்பக்காரே அக்கா, தங்கச்சி, தம்பி அப்படி உள்ள செய்வாங்க. நாங்கள் கொஞ்சம் புகத்தறி உள்ள கொஞ்சம் வளர்ந்த மக்கள் ஊராக எடுத்துகிட்டு போய் பல ஊர்லேயும் கொண்டு போனால் தான் அது சேல்ஸ் ஆக்க முடியும். அப்போ சேல்ஸ் ஆக்கினா தான் எங்களுக்கு ஏதோ காசு எடுத்து சாப்பிடுறதுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி தானே சாப்பிட முடியும். பைசா வந்தா இல்லாமல் ஊர்லேயே செய்துக்கிட்டு அப்படியே இருந்தால் ஊரில் ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. நாங்களே செய்து நாங்களே என்ன செய்ய முடியும்? அதை அடுத்த ஊரில் கொண்டு வந்து அடுத்த மக்களுக்கு அதை கொடுத்தா தான் காசு ஆக்கி அதை நாங்கள் எதை சாப்பிட முடியும். சொன்னீங்க இது மாதிரி குடும்பத்தோட எல்லாரும் அந்த தொழில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தில் இப்போ தற்போது அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. நானும் பெஞ்சாதியும் 3 குழந்தைகளும் தான். இப்போ 3 குழந்தைகளும் சின்ன குழந்தைகள், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் அவங்க பெஞ்சாதி வந்து அவங்க கூட இருந்து எல்லாம் செய்துருவா. இது மண்பாண்ட தொழில் ஐயா கூட இருந்து கூட சொந்தக்காரர்கள் கூட இருந்து செய்வா. நான் வந்து அதில் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் அடுத்த ஊராக உண்டு. நாங்கள் 2-3 பேர் எல்லா ஊருக்கும். நாங்கள் சென்னையில் இதுக்கு விற்கிறோம், தாம்பரத்தில் போட்டிருக்கோம், நந்தம்பக்கம் போட்டிருக்கோம், மீனம்பக்கம் போட்டிருக்கோம். இப்படி பல ஊருக்கும். யாராவது ஊட்டியில், குன்னூரில், பொள்ளாச்சியில், திருப்பூர், சேலம் இப்படி எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் அப்படி நின்று சேல்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போகிற காசை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பிட முடியும். மண்பாண்டம் செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து மண்ணை தேர்ந்தெடுப்பீங்க. எது மாதிரி மண்ணை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து மண்ணை எப்படி தரம் பார்ப்பீங்க? மண்பாண்டம் செய்யறதுக்கு நல்ல ஒரு தரமான மண்ணா இருக்குதான்றது எப்படி பரிசோதிப்பீங்க? குளத்தில் வந்து நம்ம தண்ணி கட்டி ஃபுல்லாக கிடக்கும் போது தண்ணி காற்றடிக்கும் போது அதில் லேசாக அதில் ஒதுக்குறது. அப்போ அந்த வண்டல் பூவில் உள்ளது 4 சைடம் வந்தது ஒதுங்கி அது நல்ல நைஸாக தான் இருக்கும். அந்த மண்ணை பார்த்து நம்மட்டி எடுத்து மேலே உள்ளதை பரண்டி தள்ளிக்கிட்டு அதில் தாழ்ந்து வெட்டும் போது கரன்னு ஒரு மாதிரி வண்டல் மண் போல மணலும் வண்டல் மண்ணு மட்டும் 2 இருக்கும். அந்த மண்ணை எடுத்து காய போடணும். வீட்டில் கொண்டு வந்து காய போட்டு பிறகு நம்ம மண் வெட்டி வச்சு பொடியாக கொத்தி அதுக்கு பிறகு தண்ணி விட்டு கால் கொண்டு சவுட்டி புதைச்சி அப்போ பசுமையாக நம்ம தோசைக்கு அரைச்சி மாவு போல கட்டியாக இறக்கமாட்டு இருக்கணும். தோசைக்கு போல கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். ஒரு உருண்டை எடுத்து இறஞ்சா அந்த துணி நம்ம அடுத்த ஆளுக்கு துணியில் பட்டு அந்த துணியில் விட்டு கூட அது மாறாது. அவ்வளோ உருண்டை வெள்ளமாக இருக்கும். அதுக்கு பிறகு சக்கரத்தில் வச்சு நம்ம செய்தோம். சக்கரம் கறங்கிட்டு இருக்கோம். நம்ம கையை வச்சு அப்படி உளும்பு வெட்டி அந்த சின்ன பிளேட் வச்சு அறுத்து அப்படி பண்ணிடலாம். அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கையை வச்சு அதுக்கு வந்து ஒரு டிசைன் தந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆமாம், அப்படியே எடுத்து காய வச்சு ஒரு 10-4 நாள் காயும். அதுக்கு பிறகு வந்து ஒரு லேசாக அந்த எக்கில் என்ன இருக்குன்னு அதில் ஒரு சின்ன கலர் அடித்து பார்த்துக்கிட்டு அதில் வரவெல்லாம் வச்சு சுள்ள வச்சிடுவோம். சுள்ளையில் வச்சு அடிக்கி 500 தொட்டி வச்சு கொஞ்சம் வரவெல்லாம் வச்சு சுள்ள வச்சு தீ போட்டு அதுக்கு பிறகு தான் அதை நாங்கள் 3க்கு பிரிச்சாச்சுன்னா நல்லா வந்துடும். சூளை போடுறது அது மாதிரி சொன்னீங்க. இது மாதிரி சூளையில் வச்சு சுட வைக்கிறது அப்படின்ட்டு அது வந்து எவ்வளோ நேரம் வரையும் நீங்கள் வந்து சுட வைப்பீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். சுள்ள அடிக்க ஒரு 6 மணிக்கு சுள்ள ஒரு 500 தொட்டி அடிக்க முடிஞ்சு இந்த வரவெல்லாம் வச்சு அடிக்க முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 6 மணிக்கு நம்ம பற்ற வச்சாச்சுன்னா விடிய காலம் 6 மணி வரை பற்ற வைக்கணும். அதை தீயை பற்ற வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மண் வேகணும் இல்லையா? தன்னாலே விட்டுக்கிட்டு அந்த 2 அடுப்பு போல வச்சுருப்போம் இல்லையா வரவு இடையில. அந்த வர அவ்வளோ எரியுது வரை எங்களுக்கு தெரியும். தீயை பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம். பிறகு அந்த தீ பற்ற வச்சக்கூடிய இடத்த அடைச்சிடும். மண் வச்சு அழகாக அடைச்சிடும். 2 கட்டை எண்ணெய் வச்சு அடைச்சிக்கிட்டு 3க்கு நாங்கள் பிரிக்கும் போது சூடெல்லாம் ஆறி நல்லா அந்த சுட்டு நல்லா இருக்கும். அந்த தீ பக்கத்தில் இருக்கிறது வந்து தான் கொஞ்சம் கருப்பு நிறம் கொண்டு இருக்கும். மற்ற உள்ள எல்லாம் சிவப்பு நிறம் கொடுக்கும். இந்த தீ பக்கத்தில் அது நெல்லை வந்தது கருத்த நிறமாக இருக்கும். ஆனால் நெல்லை வந்த தொட்டி 10 கொஞ்சம் அப்புறம் இருக்கிறது சோன்னு இருக்கும். அந்த அடுப்பு கிட்ட விறகு கிட்ட இருக்கிறது கரகரன்னு இருக்கும். தீ நல்லா வந்து சுட்டாதான் வந்து நல்லா அந்த சட்டி எல்லாம் அந்த பூத்தொட்டிகள் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில தொட்டிகள் நீங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து நல்லா சுடலை, இது வந்து கொஞ்சம் தரம் கம்மியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் வந்து அது மாதிரி சூடுபடுத்துவீங்களா இல்லை வந்து மண் பண்ணிடுவீங்களா? நல்லா மோசமாக இருந்தால் அடுத்த சுள்ளையில் வந்து மேலே கீழே வைக்கக்கூடிய பச்சை சட்டியெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு அந்த சைடூரம் வச்சுட்டா அடுத்த சுள்ளையில் அது வந்து கிடச்சி அப்படி வச்சு சுட்டு எடுத்துடலாம்.
மோசமாக இருக்குது. அது நல்லா வேகையில் தீ அடிக்கப்படையில் காற்று சுள்ள வைக்கும்போது சில நேரத்தில் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஆக்கில் காற்று அடிச்சிடும். அப்போ தீ ஒரு பக்கம் அடிக்கும்போது ஒரு பக்கம் வேகாது. அந்த இதை நாங்கள் பிரித்து வச்சுக்கிட்டு அடுத்த சுள்ள வைக்கும்போது அதை சைடு இந்த பச்சை தொட்டியெல்லாம் கீழே அடுக்கிட்டு மேலே கொண்டு வச்சுட்டா போதும். மேலே வச்சு அதுக்கப்புறம் மண் பூசுவோம் இல்லையா, அது சட்டியெல்லாம் அடிக்கிட்டு ஐயமாத்த தொட்டியெல்லாம் வச்சு மண் பூசணும். வெளியில் தீ ஒன்றும் போகத்தளவு, அப்போ தானே வேகம். அதில் மேலே வச்சுக்கிட்டு மண் பூசி வச்சுக்கிட்டு சுட்டுட்டா போதும். இப்போ சொன்னீங்க மண்பாண்டங்கள்ல நாங்க பானை செய்வோம், பூத்தொட்டி செய்வோம் அப்படின்ட்டு. வேற என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க வந்து மண்ணை வச்சு செய்வீங்க? மண்ணில் வந்து பூத்தொட்டி, அழகு உள்ள பூத்தொட்டி செய்யும். யானை, குதிரை, இப்படி உள்ள அழகு பொருட்கள் செய்கிறோம். வேறு மரம் போல செய்கிறோம். வேறு வந்து தட்டு செய்கிறோம், கிளாஸு செய்கிறோம். கிளாஸு, தட்டு, இப்படி பல ஐட்டங்கள் எங்களுக்கு என்ன தோட்டம் கொடுக்க. யானை, குதிரை, அப்படி என்னெல்லாம் எங்களுக்கு தோட்டம் கொடுக்க. வேறு படிவ மாட்டு, வேறு சிலையாட்டு, அப்படி பல வடிவ மாட்டு, என்ன இதெல்லாம் எங்களுக்கு தோட்டம் கொடுக்கும். எங்கள் முயற்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அந்த மண்ணை செயல்படுத்தலாம். இப்போ நீங்க செஞ்சுட்டு சொன்னீங்க, அங்கேருந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து வேனில் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஊரா போயிட்டு வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எத்தனை நாளைக்கு இந்த வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவீங்க உங்கள் ஊர்லேருந்து? ஊர்லேருந்து வரும்போது ஒரு லோடு ஒரு 5000 பீஸ் எடுத்துகிட்டு வரோம்னா வண்டி வாடகை வந்து எப்படி எங்களுக்கு வந்து ஒரு 30-40 ரூபா ஆயிரும். அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருளாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மாதம், நாங்கள் 3 பேர் வந்தால் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு சேல்ஸ் ஆக்கி எங்களுக்கு ஏதோ சம்பளமும் கிடைக்கும். ஏதோ 10-300 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும். எங்களுக்கு வீடையும் பார்க்கணும், எங்கள் பொருளாச்சே என்ன உள்ள முறைக்கு இல்லை எங்கள் அங்கே வேலை செய்ய ஆளுக்கு பைசா கொடுக்கணும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஒரு மாதத்தில் நாங்கள் 3 பேர் இதை சேல்ஸ் பண்ணி அங்கே முதலையும் அடைச்சி எங்கள் சாப்பாட்டு இது அப்படி எங்கள் சம்பளமும் அப்படி இப்படி கிடையாது. ஒரு அப்படி லாப நஷ்டம் தொழிலில் இருக்கும். அப்படி சமாளிச்சுக்கிடுவோம். தொழில் இல்லையே, யாரை எந்த தொழில் செய்ய முடியும்? படிப்பும் இல்லை, ஒரு சின்ன படிப்பு தான் படித்தாச்சு. அப்புறம் இப்போ தான் பசங்க தான், சின்ன பசங்களாக இருந்தாலும் இப்போ எங்கள் குழந்தைகள் தான் படிக்கிறது. நாங்கள் ஏதோ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படி போனது. அப்புறம் நாங்கள் யாரை என்ன தொழில் செய்ய முடியும்? அந்த தொழிலை தான் பாட்டா தாத்தா செய்த தொழிலை தான் செய்ய முடியும். அவங்க இதை தான் கற்றுக் கொடுத்துட்டும் போனாங்க. பரம்பரை இதே தொழில் தான் செஞ்சாங்களா? உங்கள் அப்பாவும் இதே தொழில் தான் செஞ்சாங்க, உங்கள் தாத்தா இதே தொழில் தான் செஞ்சாங்களா? அவங்க கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், பண்டில் எங்கள் தாத்தா எல்லாம் இதுதான் செய்திருக்காங்க. நாங்கள் கொசர் இதான் செய்திருக்காங்க. பண்டில் அப்பாயும் இதுதான் செய்தாங்க, தாத்தாயும் இதுதான் செய்தான்னு சொன்னார். நாங்களும் அதை தான் செய்யும். இனி எங்கள் பசங்க தான் எதுவும் தொழிலை மாற்றணுமே தவிர்த்து எங்களால் மாற முடியாது இல்லையா. எங்களுக்கு வயசு முடியும், 54 வயசு ஆகியாச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா உங்களுக்கு கற்றுந்துருப்பாங்க இந்த மண்பாண்டத்தில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அப்பா வந்து கற்றுந்தாங்க? ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் கற்று தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? என்னென்னலாம் கற்றுந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள். அப்போ அது இப்படி மண்ணெல்லாம் புதைச்சி அப்படி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொட்டு வா, இதில் வீடு சவுட்டு, அதை சவுட்டி எடுத்து பார்த்து அந்த மண்ணை எப்படி உருட்டி எடுத்து என்கிட்ட கொண்டு வா. அந்த அவங்க செய்யதை பார்த்து நீ ஒரு சின்ன ஒரு வழக்கு போல இதை செய். அவங்க சின்ன வழக்கு சிம்பிளாக கொஞ்சம் போல மண் எடுத்துச்சு. அப்படி இப்படி நாங்களும் அந்த தொழிலில் சும்மா இருக்க முடியாது இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். ஏதாவது சிறு வேலையாட்டு கற்றுக்கிட்டோம். சின்ன ஒரு வழக்கை அவங்க அப்பா செய்யும் இல்லையா, நம்மளும் செய்து பார்ப்போம்னு கொஞ்சம் போல மண்ணை எடுத்து கொஞ்சம் மோசமாக வரும். கொஞ்சம் மண் தூர போடுவோம், மண்ணை போல எடுத்து அந்த மண்ணை எடுத்து சின்ன வழக்கு செய்வோம். அப்பா வழக்கு செய்து இல்லையா, நம்ம எங்கள் வழக்கு உபாரத்துக்கு வராது. அப்படி இப்படியே கற்றுக்கிட்டோம். நீங்கள் முதல்ல செஞ்சு இதை வந்து நான் வியாபாரம் பண்ண, நான் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சீங்க? எதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் செஞ்சீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் செய்தது இந்த இது தொட்டி தான், பூ தொட்டி தான். பானை கூட நாங்கள் அப்பா எல்லாம் தான் செய்தாங்க. எங்களுக்கு கூட அந்த ரவுண்டு வந்தில்லை. பூத்தொட்டின்னா அப்படி சதுர மாட்டு அப்படியே கையெடுத்து அப்படி முழுக்கி எடுத்து அப்படியே பிடிச்சிக்கலாம் இல்லையா. சதுர மாட்டு உள்ள பூத்தொட்டியை தான் செய்தோம் பிறகு தான் அந்த ரவுண்டு எங்களுக்கு இப்படி கை வளைஞ்சி கொடுக்க இல்லை. அந்த சதுரமானா இப்படி ஒரு அட்டை வச்சு அப்படி பிடிச்சி அந்த மண்ணை அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம ஒரு பக்கம் அட்டை வச்சு ஒரு பக்கம் அந்த மண்ணை அப்படி பிடிச்சி அப்படியே ரவுண்டு கரங்கி அரிச்சில் மெதுவாட்டு அப்படி பிடிச்சி எடுத்து சதுரமான ஒரு தொட்டியை தான் செய்தோம். அதுக்கு பிறகு வந்து அந்த சின்ன வழக்கு செய்தோம். பிறகு தன்னால் தானே இந்த பிள்ளையார் விநாயகர் செய்யல, அதை மண்ணை உருட்டி வச்சுட்டு அதுக்கு ஒன்று சக்கரத்துக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு அட்டையில் வச்சுக்கிட்டு செய்வோம். ஒன்று செய்துட்டு அது உருட்டி அது எங்கள் கைனாலே செய்து அப்படி படிச்சு விநாயகரெல்லாம் கூட வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நீங்க அச்சு அது மாதிரி ஏதாவது வச்சு அதுல போட்டு மண்ணு போட்டு செய்வீங்களா, இல்ல தனியா என் கையிலேயே வந்து இந்த விநாயகர் இந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிங்களா? முதலாக கையில தான் செய்தோம். இப்போ பின்ன நிறைய அச்சு இந்த ஓடு போல் அச்சு தந்துருக்காங்க இருக்கு. வாங்கி அந்த அச்சில் வச்சு மண்ணை புதைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இப்படி சப்பி வச்சுக்கிட்டு அந்த ஒரு மணிக்கூர் கழிச்சு அப்படி அந்த இது ஆயிலுக்கு தடவி இந்த மண்ணை அப்படி பதிச்சு வச்சுட்டா போதும். பதிச்சு வச்சுட்டு ஒரு மணிக்கூர் கழிச்சு அப்படி கமத்தி தட்டிட்டா உளுந்துரும். அப்படி காய வச்சு அப்படி சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டா போதும். நாங்கள் கையில் தான் செய்தோம். இந்த அச்சு ஒன்றும் வரல, நாங்கள் கையில் தான் அப்படி பிள்ளையார எல்லாம் செய்தோம். ஆனை வச்சு இப்படி மண்ணெல்லாம் இப்படி உருட்டி விரல் போல் உருட்டி தொந்து கை வைப்போம், தலை வைப்போம், காதையெல்லாம் வெள்ளு போல் உருண்டையாக வச்சுக்கிட்டு இப்படி விரல் வச்சு சப்பி
சிப்பி, காது வைப்போம், சரி பிள்ளையாருக்கு மூக்கு வைப்போம், அப்படி விளையாட்டு போக்கில் மூக்கு வைப்போம். பிள்ளையாருக்கு பல்லு கிடையாது இல்லையா, வயரை கொஞ்சம் வண்ணத்தில் வைப்போம், பெரிய உருண்டை பிடிங்க, பிள்ளையாருக்கு பெரிய வண்ணத்தில் வயர் வைப்போம். சரி அப்படி தமாசு போட்டு நாங்கள் அப்படி செய்து அப்படி பழகிட்டோம். விநாயகர் செய்கிறது மாதிரி இருந்தால் அது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி. உங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் செஞ்சு சொன்னீங்க இந்த மாதிரி 2 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு? எத்தனை பேர் இந்த 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுத்துகிட்டு வருவீங்க? எங்கெங்கெல்லாம் கடை போடுவீங்க? 2 லட்சம் ரூபாய் பொருள் இப்போ மாமையும் மருமவும் தான் நிற்குது. நான் மாமையும் 2 மருமவும் மாதிரி தான் நிற்குது. மெட்ராஸில் 2 பேர் இங்கே மொத்த பொருள் இங்கே தான் இறக்கி வச்சிருந்து ஒரு சின்ன வண்டியில் அவங்க அந்த நம்ம டாட்டா சும்மா வண்டியில் அவங்க எல்லா ஊர் மெட்ராஸு எல்லா இடம் சுற்றி விற்றுட்டு வருவாங்க. நான் இந்த ரைஸ் சைக்கிளில் அங்கே நோடி கிட்ட பக்கத்தோடி விற்றுக்கிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா எல்லோரும் சந்திச்சுக்கிடுவோம். ஒரு எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து தானே அதை மொத்தம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு 1 மாதம் ஆகினாலும் சரி, 20 நாள் ஆகினாலும் சரி, 2 மாதம் ஆகினாலும் சரி, வியாபாரம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. மொத்தம் விற்றுக்கிட்டு அதில் அவங்களுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டிய இருக்கோ, அந்த தொட்டி எடுத்த இடத்துல அந்த பூத்தொட்டியெல்லாம் எடுத்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கடன் தானே, கடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது தானே, அதை மொத்தம் 5 பைசா எடுத்து வச்சுட்டு மீதி கிடைக்க பேசி நாங்கள் 3 பேரும் பங்கு வச்சு எடுத்துட்டு. வெளியூர்ல இருந்து வந்து தங்குறீங்க இந்த இடத்துல, வேற ஊர்ல வந்து தங்குறீங்க. எப்படி இருக்குது இந்த ஊர்ல வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. இப்போ மக்கள் வந்து எது மாதிரி வியாபாரங்கள் உங்ககிட்ட பண்றாங்க, பேரம் பேசுறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. யாரும் ஒன்றும் பேசல. இந்த பொருளை வந்து நம்ம ஒரு விளைச்சல தான் எப்படின்னா அது அடுத்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு கொண்டு வந்து நம்ம ஒரு கடையாட்டு வைக்க இல்லை, ரோட்டு ஓரத்தில் தங்கியிருக்கோம். அவங்க என்னன்னு சொன்னால் நம்ம பொறுத்து தான் போகணும். நம்ம ஒரு கடையாட்டு இருந்துன்னா அவங்ககிட்ட கரெக்டாட்டு இந்த விலைக்கு தான் தர முடியும் அப்படின்னு பேசலாம். இது நம்ம தான் கொஞ்சம் அடிப்பணிஞ்சு அடுத்த ஊரில் இருந்து பிழைக்க வந்திருக்கோம். நம்ம பொருளையும் பார்க்கணும், நம்ம அதுக்கு காசு ஆக்கணும், விற்கணும். அந்த முறைக்கு அவங்க கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க, சில ஆள் வந்து கொஞ்சம் கூட்டி கேட்பாங்க, சில ஆள் கொஞ்சம் எல்லாரும் ஒரு குணத்தோடு வர மாட்டாங்க இல்லையா. சிலையை கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு வந்து எங்கள் தொட்டி வச்சு சின்ன அப்படி பேசுவேன், எல்லாம் பொறுத்து எடுத்து அப்படி இப்படி போகிறது கொஞ்சம் நம்ம தான் சமாதானமாக போனால் தான் நம்ம பொருளை வைக்க முடியும் அடுத்த ஊர். அப்படி பொறுத்து எடுத்து போயிட்டு தான். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பூத்தொட்டி விற்கிறீங்க, அந்த பூத்தொட்டிக்கு மேலே எவ்வளோ லாபம் வச்சு விற்பீங்க? இதனால உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது? ஒரு தொட்டிக்கு மேலே ஒரு 10 ரூபா வச்சு நம்ம விற்கலான்னு ஆசைப்படுவோம். அது 8 ரூபாயும் கிடைக்கலாம், 5 ரூபாயும் கிடைக்கலாம், லாபம் கிடைக்காமலும் இருக்கலாம், 15 ரூபாயும் கிடைக்கலாம். அது ஒரு அளவு இவ்வளவுக்கு தான் கண்டிஷனாக பிடிச்சி கடைன்னா கண்டிஷனாக பிடிச்சி இந்த விலை இவ்வளோ ரூபான்னு சொல்லி கண்டிஷனாக பிடிச்சி வச்சு விற்கலாம். இது நம்ம ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்கோம். மழை வந்தால் நனைஞ்சிடும், அதனால ஒரு அளவுக்கு ஒரு 5 ரூபா 3 ரூபா 8 ரூபா அப்படி கிடச்சின்னா தள்ளி விட்டுருவோம். வேறு கடைன்னா நமக்கு இப்போ கடை சட்டரை பூட்டியாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அப்படி பொருள் அப்படியே பந்து சாயிருக்கும். இது நம்ம நைட்டும் பகலும் அந்த பொருளை கிட்ட தான் இருக்கணும், பாதுகாக்கணும். ஒரு மழை எல்லாம் வந்தாலும் பாயை போட்டாலும் அது சிரமத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால எப்போ 2 ரூபா குறைஞ்சாலும் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அதை கரெக்டாக பிடிச்ச விலையில் 50 ரூபாய்க்கு பொருள் 50 ரூபாய்க்கு தான் விற்கணும், அப்போ தான் நமக்கு 10 ரூபா கிடைக்கணும். 60 ரூபாய்க்கு 50 ரூபாய் பொருளை 70 ரூபாய்க்கு விற்கணும், அப்போ 20 ரூபா நமக்கு கிடைக்கணும்னு பிடிச்சி விற்க முடியாது. ஏன்னா ரோட்டு வரத்தை தங்கியிருக்கோம். அதனால அதை 55க்கும் கொடுப்போம், 60க்கும் கொடுப்போம், 70க்கும் கொடுப்போம். முட்டி அரிச்சியில் கடைசி முடியில் 20 தொட்டி இருக்கு ஊருக்கு போகிறோன்னா 50க்கும் கொடுப்போம். அப்படி அது ரோட்டு வரத்து வியாபாரம் இந்தியா. மழைலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இப்போ வெயில் காலம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரோடு பக்கத்தில் தான் வந்து கடை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்கேயாவது எங்கே போய் தங்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இப்படி ரோட்டு ஓரத்தில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க கடைகளில் தான் சாப்பிடணும். மழை வந்துட்டுன்னா பக்கத்தில் அங்கே நம்ம தொட்டி இறக்கி இருக்கிட்ட பக்கத்தில் வீடோ கான்வென்ட்டோ கடையோ அந்த ஒட்டு திண்ணையில் தான் வழங்கணும். அடுத்த ஒட்டு திண்ணையில் அவங்க கடையெல்லாம் பூட்டிட்டு போன பிறகு அந்த கடையில் ஒட்டு திண்ணையில் கடையிலையோ இல்லாட்டு அந்த சர்ச்சு இந்த சர்ச்சுக்குள்ளே பாதர்கிட்ட கேட்டுட்டு சர்ச்சுக்குள்ளேயோ இல்லாட்டு அந்த பக்கத்து வீட்டில் கதவை பூட்டின பிறகு அந்த வெளிப்பக்கம் தான் படுத்துக்கணும். மழை வராமல் இருந்தால் நம்ம சட்டிக்கிட்ட படுத்துக்கலாம், ஒரு பாய் விரிச்சுக்கிட்டு அதிலே படுத்து. இதெல்லாம் வந்து பாய் விரிச்சு நாங்கள் இங்கே படுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட வியாபாரம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவீங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குங்களா ஊருக்கு போகும்போது? எப்படியும் ஒரு 2 மாதம் கழிச்சு ஊருக்கு போகும்போது அப்போ தான் குழந்தைகளை எல்லாம் பார்க்கலாம், என்னன்னு சந்தோஷமாக தான் எல்லாம் விற்று முடிஞ்சு ஊருக்கு போகும்போது 5000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான், 2000 கிடைச்சாலும் சந்தோஷம் தான், 10,000 கிடைச்சாலும் சந்தோஷமாக தான் போவோம். இப்போ இந்த மண்பாண்டம் தொழில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நலிவு அடைஞ்சிட்டு வருது. உங்கள் தாத்தா செஞ்சுருப்பாங்க, உங்கள் அப்பா செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செய்றீங்க, அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த கலையை எப்படி வளர்க்குறது? நிறைய பேர் வேற எங்கேயாவது வெளியில் கற்றுக்குறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இன்னும் என் வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, 3 பெண் குழந்தைகள். நானே என் குழந்தைய அடுத்த ஊரில் வந்து பூத்தொட்டியை விற்று நம்ம பிள்ளை படிக்க தான் வைக்கிறேனே தவிர்த்து அந்த பிள்ளைகிட்ட எள்ளு போல மண்ணை கொடுத்து அதை செய்யணும் இதை செய்யணும் இன்னும் ஒன்றும் கூட இல்லை. பிள்ளையை படிக்க வைக்கணும்,
பிள்ளைய அங்கே விளையாட விடக்கூடாது, அடுத்த வீட்டில் விடக்கூடாது. என் பிஞ்சாயிட்டு சின்னது பிள்ளைகிட்ட அந்த இதை ஆனைச்சி பூனைச்சின்னு அந்த மண்ணை கொடுக்கக்கூடாது, அது படிக்க வைக்கணும், இது நம்ம அந்த தொழிலை இதோடி விட்டுறணும், எங்கள் அப்பா என்னோடி போனோம், அந்த பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது படிக்க வச்சு. வீட்டில் இன்னைக்கும் வீட்டில் கரண்ட் கிடையாது. கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லாம் போய் தொட்டி விற்றதுனால அங்கே பாசம் தெரியாமல் கூட அட்டி வாங்கினதெல்லாம் நேரம் உண்டு. பெரிய கட்டங்கள் கஷ்டப்பட்டோம். அதுக்காண்டி இந்த பிள்ளைகளை 3 இங்கிலீஷ் மீடியத்திலே பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் 3 இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வை. மூத்த வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்க ஒரு 10,000 ரூபா கட்டி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க. இது ஆர்மம் மருத்துவமனையில், அது எங்கள் ஊருக்கு பக்கம், பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால பக்கத்தில். அந்த அவங்க ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபா கேட்டிருக்காங்க. அப்படி 4 வருஷம் படிக்கணுமா. ஆனால் 10,000 ரூபா கொடுத்து பாமெல்லாம் கொடுத்து 10,000 ரூபா கட்டியிருக்கேன். ஆண்டவன் தான் நடத்தணும். ஆனால் மார்க்கு போதும், இந்த மார்க்கு போதும், நான் படிப்பா. இந்த தொழிலை கத்துக்கிறதுக்குன்னு யாராவது வந்து வெளியில இருந்து வந்து உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு போறாங்களா உங்க ஊர்ல? அதை பத்தி சொல்லுங்க. இந்த வாராங்க 2 தொட்டியை வாங்குவாங்க. ஊரில் வந்தாலும் என்ன அதுன்னு கேட்டுக்கிட்டாங்களே தவிர்த்து பயிற்சி இதை சொல்லித்தாருங்க அப்படின்னு யாருமே கேட்க இல்லை. எங்கள் பிள்ளைகளே நாங்கள் கூட இல்லை, அப்போ யார் கேட்பாங்க? அது பெரிய சிரமமான வேலை. அது இப்போ ஒருத்தர் என்ன கூடி போனால் ஒரு 10 வருஷம் நாங்கள் எங்களை போல ஒரு 54, 55, 60 வயசுக்குள்ளே கிடக்காது மாடுகள் செத்து இறந்துட்டேன்னா எங்கள் பசங்க இதை தொடாது, இந்த வேலை நடக்காது. இந்த தொழில் இதோட வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுக்கப்புறம் யாரும் இந்த கத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வெளியூர்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வந்து வியாபாரம் செய்றீங்க இந்த இடத்துல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோராயிரமா இவ்வளவு எனக்கு வருமானம் வருது அப்படின்ற மாதிரினா எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருது? வருமானம் ஓரளவுக்கு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு நாள் 50 தொட்டி விற்கும், ஒரு நாள் 20 தொட்டி விற்கும், ஒரு நாள் 10 தொட்டி விற்கும். சராசரி ஒரு 10, 200, 250 ரூபா அவ்வளோதான் வரும். அதை வச்சு தான் சமாளிச்சுட்டு யாரும் இல்லை, வழியே இல்லை. நிறைய ஊருக்கு நாங்கள் போயிட்டு வியாபாரங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மொழி இருக்கும், ஒவ்வொரு ஊர் மக்கள் வெவ்வேறு மாதிரியெல்லாம் இருப்பாங்க, வெவ்வேறு பருவநிலை மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இங்கே போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? முத தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு தான் போனோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். மெட்ராஸு தமிழ்நாடு தானே, அதை சமாளிச்சிடலாம் எப்படியா நம்ம தமிழை பேசி. அதுக்கப்புறம் கர்நாடகா போனோம். கர்நாடகா போய் அதையும் சமாளிச்சிட்டோம். போகிற மகாராஷ்டிராவில் சேங்கிலி லிப்பானி ஒரு ஸ்கூலுக்கு அங்கே இறக்கியிருந்தோம். அங்கே இறக்குன இடத்துல தான் பாச தெரியாது இல்லையா. நாங்கள் வந்து இந்த கைலி முணுத்துக்கிட்டு சட்டி விற்கும்போது அவ்வளோ தொந்தரவு கொடுக்க மாட்டோம். சட்டிக்கிட்டே இருக்கும்போது அரிசி என்ன வாங்கி சமைச்சு சாப்பிடுறதுக்கு அங்கே தொழிலில் நிற்கும்போது 4 பேர் நிற்கணும்னா 4 பேரும் சேர்ந்து தான் நிற்போம். அப்போ நைட்டு எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுனால ஒரு பானையை எடுத்து நம்ம எங்கள் பானையிலே ஒரு பானையை எடுத்து கொஞ்சம் சமையல் பண்ணிடுவோம் அரிசி வாங்கின்னு. அப்படி அரிசி வாங்க போகிற இடத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் போய் அரிசி வாங்குவேன். நான் தான் வாங்குவேன் அரிசி. மறுபடியும் 2 பேரும் இருந்துக்கிடுங்க. நான் ரைஸ்னு சொல்லி அரிசியை வாங்கி யாரும் அந்த பச்சை மிளகு உள்ளி எல்லாம் விரல இதுக்கு 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் கொடுத்து இப்படி கையை விரல காட்டி அப்போ என்னதுன்னு கேட்க தெரியாது. அப்படி காட்டு வாங்கிட்டு அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாங்கி பறிச்சு அந்த அவன்கிட்ட இந்த அடிச்சு பிடிச்சி அந்த 4 பேர்கிட்ட ஆகுன்னு சொல்லி அவனுக்கு பாச தெரியாது, எங்க பாசம் அவனுக்கு தெரியாது. அப்படி கிடந்து எல்லாம் கஷ்டப்பட்டோம். அப்படியெல்லாம் ஒரு இடத்துல கஷ்டங்கள் வரும், ஒரு இடத்துல நல்லதும் வரும். எல்லாம் அனுப்பிச்சோன்னே தான். பப்ளிகர் ரோட்டில் இப்படி ஒரு வியாபாரம் செய்தால் எல்லாம் அனுப்பிச்சோம். இப்போ ஒரு கடையாக இருந்தால் ஒன்றும் இல்லை, கடையை திறப்போம், நம்ம இப்போ வியாபாரத்தை பார்ப்போம், மாட்டு போயிடுவோம். நீங்கள் ஏன் வந்து இதையே வந்து ஒரு கடை வச்சு நீங்களே இதை எடுத்து ஏன் செய்யக்கூடாது? ஒரே இடத்துல இருந்தால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு இடம் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 பூத்தொட்டி, 2 ஒரு மீன் சட்டி, ஒரு கடை, அப்படி ஒரு செட்டு, அப்படி ஒரு 6 மாதம் ஒரு கடையை எடுத்து ஒரு ஊரில் ஒரு 2 மாதம் தான் நடத்த முடியும். அதுக்கப்புறம் யார் வாங்குவா? அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு தான் போனால் போய் இல்லை ஒரு ஊராக கடை எடுக்க முடியுமா? அதுக்கு தான் ரோட்டு ஓரத்தில் போட்டு கடை எடுத்தால் நஷ்டம். கடை எடுத்தால் கடைக்குள்ளே தான் இருக்கும். கடையில் 2, 3 இது நான் இப்படி ரோட்டு வச்சுக்கிட்டு தள்ளு வண்டியில் வீடாக கொண்டு கொடுத்து 5 எடுக்க ஆள்கிட்ட 10 எடுங்கம்மா வீட்டுக்கு போனோம். இப்படி என் திறமையினால தான் இதை விற்காது. இல்லாமல் கடையில் வச்சுட்டு இருந்தால் கடையில் தான் இருக்கும். எனக்கு கடை வாடகையும் கொடுத்துக்கிட மாட்டேன், வீடாக குப்பை வாரிப்போம். வீடு பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகும்போது நீங்களும் வந்து 2 மாதம் 3 மாதம் எங்கேயாவது வெளியில் தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்குதுங்களா? இந்த ஊருக்கு போய் நாங்கள் இந்த வியாபாரம் செய்யும் போது எங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏதாவது உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கலாம், அதை பகிர்ந்துக்கோங்க. ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் நம்ம இப்போ இந்த பூத்தொட்டி இந்த தொட்டி வந்து நான் இப்போ 20 நாள் விற்க தொட்டியா 10 நாளில் அவங்கன்னா 50, 30, 40 10, 20 நாளில் விற்றுக்கிட்டு சந்தோஷமாக தேயிலை எல்லாம் வாங்கிட்டு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் போனால் அதுக்கு நல்லா விற்கும், சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடும். அது இந்த ஏப்ரல் மே மாதம் தான் போக முடியும், மற்ற நாள் போக முடியும். அப்போ தான் சீசன். அந்த சீசனில் போகும்போது நாங்கள் இங்கே 1 மாதம் விற்காது, அங்கே 10 நாளில் விற்றுருவோம். 10 நாள் அது சீசன் அவ்வளோ தான் விற்க முடியும். 10 நாளில் போட்டுவிட்டா ஒரு நாள் இங்கே வந்து 2000 ரூபா கலசம் ஆகும்னா ஒருத்தர் 1000, 1500 ரூபா கலசம் ஆக்குங்க. அங்கே ஒரு 5000, 6000 கலசம் ஆக்கிடுவோம். 10, 20 நாளில் முடிச்சிடுவோம். நல்ல சந்தோஷமாட்டு தேயிலை எல்லாம் வாங்கிட்டு நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விளையும், தேயிலை பூண்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷம்.
இப்போ இந்தந்த ஊர்களை நீங்கள் சொன்னீங்க, இந்தந்த ஊரில் நாங்கள் போய் வியாபாரம் செஞ்சால் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? இப்போ ஊட்டியில் சொன்னீங்க தேயிலை ஸ்பெஷல் நாங்கள் வாங்கி போகிறோன்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது இந்தந்த ஊர்கள் போகும்போது நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எந்தெந்த ஊருக்குலாம் போனால் என்னென்னலாம் வாங்கிட்டு போவீங்க உங்கள் வீட்டுக்கு? ஊட்டியில் போனால் தான் வேற ஒரு ஊர்லேயும் ஒன்றும் இல்லை, நம்ம எங்கள் ஊரை போல தான் இல்லை, யாரும் எல்லா ஊர்லேயும் எல்லா பொருளும் இருக்குது. ஊட்டியில் மட்டும்தான் தேயிலையும் இந்த இது பூண்டு எல்லாம் விளையினால உள்ளி அது வாங்கிடும். வேற உள்ள இடத்துல ஒன்றும் வாங்கக்குள்ள பொருள் இல்லை, எல்லாம் எங்கள் ஊரில் விளைய பொருள் தேங்காய் நெல் பயிர் அப்படி தான் விளையுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான, இப்போ உங்கள் பசங்க இருப்பாங்க, உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் என்னென்னலாம் வந்து வாங்கிட்டு போவீங்க போகும்போது? உங்கள் ஒரு குடும்பத்தை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போவீங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம 2 மாதம் கழிச்சு போகிறோம்னா பிள்ளைகளுக்கு ஒரு கிலோ தேக்கு, ஒரு கிலோ மிக்சரு, அப்படி ஏதோ கொஞ்சம் பண்டங்கள் தான், பண்டங்களை வித்தியாசமாட்டு பண்டங்கள் வாங்கிட்டு போகிறதும். ஒரு தீபாவளி நல்ல நாள் வந்தாச்சுன்னா துணி எடுத்து கொடுக்கறதும், வேறு அவங்க படிப்பு செலவுக்குள்ள பைசையெல்லாம் கொடுக்கறதும். இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தான், விசேஷமாட்டு என்ன சந்தோஷம் கொண்டாடு. இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உழைச்சாதான் சாப்பிட முடியும். வீட்டில் தூங்குனா கனவு தான் கண்டுகிட்டு இருக்க முடியும். உழைச்சாதான் நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியும், நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட முடியும், அடுத்த பிள்ளைகளை போல் நம்ம பிள்ளைகளையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும். இல்லாட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்மளங்கன்னு கடந்துக்கிட்டோம்னா தூங்கிக்கிட்டு நம்மளை போல அதெல்லாம் மண்ணை எடுத்து சட்டி செய்ய வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. 4 அடுத்த பிள்ளைகளை போல நம்ம பிள்ளையும் வளரணும்னா பள்ளிக்கூடத்துக்கு விட்டு தான் தீரணும். கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டால் பிள்ளைய கஷ்டப்பட வேண்டிய யாராவது அதை படிச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையாகவும் இல்லாட்டி ஒரு கடையில் நின்னாவும் அதை அந்த தொழிலை கற்றுக்கிடாமல் படிச்சுக்கிட்டுனா முடியும். நமக்கு ஒன்றும் முடியாது இல்லையா? அதனால் நம்மளோட இந்த தொழிலை விட்டு மாறிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அந்த தான் நினைக்கிறோம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட மண்பாண்டம் தொழில் செய்கிற திரு சந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. கீதா, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்களா? நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம விஐடில உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில 9:30 மாலை 5 மணி வரைக்கும் விஐடி வளாகத்திலே நடத்துறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்ற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமா நடத்துறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதுல கலந்துட்டு என்ன பண்ண போறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறைய இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம். என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான், ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14, 15ஆம் தேதி விஐடில நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானுடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222. கீதா, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்களா? நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம விஐடில உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில 9:30
மாலை 5 மணி வரைக்கும் விஐடி வளாகத்திலே நடத்துறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்ற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமா நடத்துறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதுல கலந்துட்டு என்ன பண்ண போறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறைய இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம். என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான், ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14-15 விஐடில நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானுடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ் திரையுலகின் சிறப்புமிக்க நகைச்சுவை நடிகர் பல பேர் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார். கவுண்டமணி சாருக்கும் இந்த திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப அதான உங்களோட மனசுல ஓடிட்டு இருக்க கேள்வி. சொல்றேன். அதாவது, ஊரை விட்டு ஊர் வந்து அப்படின்னு தமிழ்ல வந்த ஒரு திரைப்படம். அதுல நம்ம கவுண்டமணி சார் ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊருக்கு போயிட்டு, இது என்ன ஊர்? சிங்கப்பூர் அப்படின்னு. ஆமாங்க, சிங்கப்பூரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதோட அதிகாரத்துவ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர். தெற்கு கிழக்காசியாவில் ஒரு தீவு நாடு அப்படின்னு இதை சொல்லலாம். மலேசிய தீபகற்பத்துக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம திரைக்கடலோடி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். ஜோகூர் நீர்சந்தி. இந்த நீர்சந்தி தாங்க மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பிரிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரியே தெற்கு பக்கம் சிங்கப்பூர் நீர்ச்சந்தி இந்தோனேஷியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் ஓடுது. அர்பனைசேஷன் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்ற ஒரு சில விவாதங்களை தாண்டி சிங்கப்பூர்ல இது ரொம்ப பிரசித்தம். ஏன்னா இந்த நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நகரமயமாக்கல்ல சிங்கப்பூருக்கு முதலிடமே கொடுக்கலாம். மழைக்காடுகள் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர்ல விவசாய நிலம் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி சிங்கப்பூர் வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்க, சிங்கப்பூர்னு இதோட நிறைய தடவை சொல்லியாச்சு. சிங்கப்பூர்ல யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்றாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல சிங்கப்பூர்ல ஒரு குடியேற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சிங்கப்பூருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 1819ஆம் ஆண்டு ஜோகூர் சுல்தானகத்தின் அனுமதியோட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சிங்கப்பூரை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. 1824ஆம் ஆண்டு நேரடியான ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷோடைய ஒரு காலனியா இந்த சிங்கப்பூர் மாறுனுச்சு. 2ஆம் உலகப்போர் காலத்துல ஜப்பானுடைய கையில இந்த சிங்கப்பூர் மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தது. அதே மாதிரி 1945 இந்த ஆண்டுல மீண்டும் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே போச்சு. 1963ஆம் ஆண்டு மற்ற காலனி நாடுகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து விடுதலைக்கு போராடி 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடுதலை பெற்று ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு இந்த நாடு உதயமானது.
இதுதாங்க சிங்கப்பூருடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இதை பத்தி நீண்ட வரலாறு பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். 1963 வருஷம் பிற காலனிகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து தன்னுடைய விடுதலைக்காக போராடின சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மக்களாட்சி முறை. இது ஒரு ஓரங்க நாடாளுமன்ற முறை. இது குடியரசு ஆட்சி முறையா இருக்குது. 1959ஆம் ஆண்டு மக்கள் செயல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி துவங்கப்பட்டது. சிங்கப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் செயல் கட்சி தான் ஆட்சியில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தனி நாடா விடுதலை பெற்று தனி ஆட்சி முறைக்கு கீழே இந்த சிங்கப்பூர் நடைபெற்று வருது. இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். பொருட்கள் வாங்கும் திறன், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பொருட்களை வாங்கி விற்று தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு நாடும் பொருட்களை வாங்கி வித்து அதோடைய திறனை நிர்ணயம் செஞ்சுக்கும். இந்த திறன் சமநிலையில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சரியான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா தனி நபருடைய வருமானம் உலக அளவுல 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருடைய வருமானமும் மற்ற நாடுகளுக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா தனிநபருடைய வருமானம் 3வது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. 2011ஆவது ஆண்டோட கணக்குப்படி 5 மில்லியன் மக்கள் தொகையா சிங்கப்பூர்ல கணக்கெடுத்திருக்காங்க. 5 மில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட இதுல ரொம்ப கணிசமான அளவு, அதாவது 2.91 மில்லியன் மக்கள் அங்கேயே பிறந்தவங்க, அதாவது அடுத்த தலைமுறைக்காரங்க. அவர்கள பெரும்பாலானவங்க சீனர்களா இருக்காங்க. அடுத்ததா மலாய் மொழி பேசக்கூடிய மலேசியாவிலிருந்து குடியேறியவர்களோட அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க. அடுத்ததா சிங்கப்பூர் இந்தியர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து போய் அங்க தங்கி அங்க குடியேறின மக்களுடைய அடுத்த தலைமுறையினர். சரிங்க, சிங்கப்பூருடைய வரலாறு, பொருளாதாரம், அதே நேரத்துல மக்கள் என்னென்ன இனங்களா இருக்கிறாங்க, இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஆட்சி அமைப்பை தாண்டி சிங்கப்பூர்ல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டீங்கன்னா, சார்க் அமைப்பு, ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த சார்க் அமைப்புடைய தலைமையகம் சிங்கப்பூர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, APEC அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆசியா பெசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் கூட்டமைப்புடைய தலைமையகமும் சிங்கப்பூர்ல தான் அமைஞ்சிருக்குது. சிங்கப்பூரோட அலுவல் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாதுங்க, பல அலுவல் மொழிகள் இருக்கு. அதாவது ஆங்கிலம், சீனம், மலாய், அப்புறம் தமிழ். இந்த மாதிரி 4 வித்தியாசமான மொழிகளை கொண்ட ஆட்சி முறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மொழிகளா இத்தனை மொழிகள் இருக்கிறதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட இனங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த பகுப்பு முறை எப்படி உண்டானது அப்படின்றத பத்தி பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடா இருக்கக்கூடிய சிங்கப்பூர் விடுதலைக்கு அப்புறமா பல்வேறு பொருளாதார மாற்றங்களாலையும் அரசுடைய துணையோட தன்னுடைய உள்கட்டுமானத்தை தரப்படுத்தி கொண்டதாலையும் இந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை முறை மிகவும் பன்மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொன்னீங்கன்னா வரலாறு ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியம் ஒரு நாட்டுடைய பெயர். அந்த நாட்டுடைய பெயர் எப்படி உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுக்கு மண்டைய வெடிச்சிரும்ல. சரி, இப்போ சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊருடைய பெயர் எப்படி உருவானுச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2-3 விதமான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த சிங்கப்பூர் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா சிங்கம் கூட்டல் ஊர், அதாவது சிங்கப்பூர் அப்படின்னு தமிழ்ல நேரடியான ஒரு பொருள் தரக்கூடிய விஷயமும் அங்க இருக்கு. ஆனா
மலாயில வேற மாதிரியான ஒரு புரிதல் முறை இருக்கு. சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து தான் இந்த சிங்கப்பூர் வந்துச்சுன்றாங்க. இந்த சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல் மலாய் மொழியில சிங்கா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் பூரா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் இணைக்கப்பட்டது தான். சிங்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய அதே சிங்கம் தான். பூரா அப்படின்றது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய ஊர் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடியது. சிங்கம் கூட்டல் ஊர், அதே தாங்க அங்கேயும் பொருள்படுது. மலாய் வரலாறு மூலமா இந்த வரலாறை கொஞ்சம் மீட்டெடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமாந்திரா அப்படின்னு சொல்றாங்க. மலாய் இளவரசர் சாங் நீங் உத்தமா அப்படின்ற ஒருத்தர் பெரும் கடும் புயல் ஒன்று ஏற்பட்டதுனால எங்க கரை ஒதுங்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு தீவுல போய் கரை ஒதுங்குறாரு. இப்படி ஒதுங்கின அந்த கரையில ஒரு சிங்கம் மாதிரியான உருவம் கொண்ட ஒரு மிருகத்தை பாக்குறாரு. இவரு தவறுதலா அது சிங்கம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு சிங்கப்பூரா அப்படின்னு அவர் ஒரு பேர் கொடுத்துட்டாரு. அந்த சாங் நிலா உத்தமா அப்படின்ற ஒரு இளவரசருடைய தவறான உச்சரிப்புனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் உருவாயிருக்கு, இந்த பேர் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு மலாய் வரலாறு மூலமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் இன்னொரு வரலாறு தனியா சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த மலாய் வரலாறுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க தமிழ் வரலாறுல. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இது எல்லாத்துக்குமே தமிழ்ல இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அதாவது கடாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடாரம் அப்படின்ற ஒரு சொல் என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோழர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு இடத்தை தான் குறிக்குது. அந்த சோழர்களுடைய ஆட்சி முறை அங்க இருந்ததுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்குது. மலாய் வரலாறு மூலமா 14ஆம் நூற்றாண்டுல துமாசிங் நகரம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. துமாசிங் நகரம் வேற எதுவும் இல்லைங்க, சிங்கப்பூரை தான் அவங்க துமாசிங் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சுமாந்திராவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சியில ஸ்ரீ விஜய பேரரசு கீழே வர்த்தக மையமா இது இயங்கிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி மலாயிலையும் அதே நேரம் தமிழ்லையும் பல்வேறு விதமான வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஸ்ரீ விஜய பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ஜாவால இருந்து மஜா பாஹித் பேரரசு, தாய்லாந்துல இருந்து அயுத்தியா அரசு, இவங்களுக்கு கீழே சிங்கப்பூர் ஆட்சி பெற்று வந்தது. அயுத்தியா அரசு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா துமாசிக் நகரம் சிங்கப்பூர்னு பேர் மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாம் பழைய வரலாறு. புது வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்த பிறகு புதுசா இன்னொரு வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்றாங்க. அந்த குறிப்புகள் ரொம்ப ஆதாரத்தோட இருக்கிறதுனால அது புதிய வரலாறு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் ஆட்சி முறை அது சிங்கப்பூர்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அறிமுகத்துக்கு அப்புறமா அந்த சிங்கப்பூர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அடைஞ்சது அப்படின்றத இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிகளுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புகையிலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாகக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம்.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில் ரொம்ப சுவாரஸ்யமாக சிங்கப்பூருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். புதிய வரலாறை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனமாக இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சிங்கப்பூரில் பிரித்தாளும் ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இனவாரியா மக்களை பிரித்து வேற வேற இடங்கள்ல குடியமர்த்தினாங்க. சிங்கப்பூர் ஆறு அனைவருடைய ஆதாரமாக இருந்த ஆறு. அந்த ஆற்றுக்கு கீழே இந்தியர்கள் பெரும்பாலானவங்க கூலி தொழிலாளிகளாகவும் மலேசியர்கள் மீனவர்களாகவும் கடலோடிகளாகவும் இருந்தாங்க. இந்த பிரித்தாளும் ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப வலுவா தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருந்தது. 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி. என்ன அப்படி அந்த தேதியில முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்க அது. 2ஆம் உலகப்போர்ல பிரிட்டிஷுக்கு பெருத்த அடியா இருந்தது அன்றைக்கு. அதாவது ஜப்பானியர்கள்ட்ட அடிபணிஞ்சு போற அளவுக்கு ஒரு சரணாகதி ஏற்பட்டது. அத பெரும் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது பிரிட்டிஷோடைய வரலாற்றிலேயே பெரும் இழப்பு அப்படின்னு சொன்னது வேற யாரும் கிடையாது. 2ஆம் உலகப்போர் அப்ப தன்னுடைய பிரிட்டிஷ் ராணுவத்தை தன்னுடைய கைக்குள்ள வச்சிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான். ஜப்பானியர்களுக்கு கீழே சிங்கப்பூர் கைப்பற்றப்பட்டு ஒரே ஒரு மாதம் தான் ஆட்சி நடத்தியிருப்பாங்க ஜப்பானியர்கள். அதுக்குள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் திரும்பவும் அந்த ஆட்சியை கைவசம் படுத்திக்கிச்சு. சிங்கப்பூர் பிரிட்டிஷோட கைக்கு திரும்பவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு தன்னாட்சி நாடா தன்னுடைய கீழே இருந்த இந்த காலனியை பிரிட்டிஷ் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம நாட்டு தலைவரா யூசுப்பின் இசாக் பதவியேற்றாரு. அதே மாதிரி பிரதமரா லீ குவான் யூ பதவியேற்றாரு. 1963ஆம் ஆண்டு முழு விடுதலை பெற்ற நாடா தன்னை தானே அறிமுகம் பண்ணிக்கிடுச்சு இந்த சிங்கப்பூர். 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் மலேசிய கூட்டமைப்போட மலேசியா, சிங்கப்பூர், சபா, சர்வாக் இந்த 4 நாடுகளும் இணைந்து மலேசிய கூட்டமைப்பா உருவானாங்க. 1963 செப்டம்பர் மாசம் இந்த மலேசிய கூட்டமைப்பு உருவானாலும் வெறும் 2 வருஷம் தாங்க இது நீடிச்சது. 2 வருஷத்துக்குள்ள கோலாலம்பூர்ல இருந்த மக்கள் செயல் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஏற்பட்டது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் தன்னுடைய தனி இறையாண்மை கொண்ட நாட்டை உருவாக்கி தன்னுடைய நிரந்தரமான ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த நாட்டிலையும் தன்னுடைய நாட்டு தலைவரா யூசுப்பின் இசாக்கும் லீ குவான் யூவும் பிரதமரா பதவியேற்றிருந்தாங்க. அவங்களுடைய தொடர்ந்த பணி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில வேலையின்மை, வீடு பற்றாக்குறை, நில இயற்கை வள பற்றாக்குறை, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த குழப்பங்களுக்கு இடையில தன்னுடைய ஆட்சி முறையில பலவிதமான மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைச்ச பிரதமர் லீ குவான் யூ என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சி மூலமா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய யார் வேணாலும் இங்க தொழில் தொடங்கலாம், அப்படி தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு பலவிதமான வரி சலுகைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாரு. அந்நிய சந்தை, அந்த முதலீடு, இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சிங்கப்பூர் ஒரு பெரிய பொருளாதார அடிப்படை கொண்ட நாடா மாறுனுச்சு. அது மட்டும் இல்லாம கட்டாயம் அப்படின்ற ஒரு சொல் அந்த நாட்டுக்கு கீழே எப்படிதான் இவ்வளோ நல்லா வேரூன்றுச்சு அப்படின்னு தெரியலங்க. கட்டாய படை சேவை அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாம கட்டுப்பாடுகள் சுத்தத்தை மையப்படுத்தியும் அந்த சுத்தத்தை மீறினா, அதாவது அசுத்தம் செய்பவர்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இது மாதிரி புது புது தண்டனைகளும் சட்டங்களும் இந்த கட்டுப்பாடுகளும் தான் சிங்கப்பூரை இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார வளமிக்க நாடா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, பொருளாதாரம், மருத்துவ சுற்றுலா, விளையாட்டு, ஊடகம், கல்வி, போக்குவரத்துன்னு பலவிதமான துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடா இன்னைக்கு சிங்கப்பூர் விளங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி, திரைக்கடலோடியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அதாவது சுற்றுலா. இந்த சுற்றுலா தலங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் நான் எதுவுமே சொல்லன்னு தான் நினைக்கிறீங்க. அடுத்த பகுதியில அதை பத்தி சொல்றேன். அது வரைக்கும் காத்திருங்க. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே,
கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சிங்கப்பூரை பத்தின தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் உங்கள் கேபி ஆனந்த். இன்னைக்கு சிங்கப்பூரை பத்தின பல விஷயங்கள் வரலாற்று பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பகுதியில சுற்றுலா தலங்கள், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலங்களை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர்ல நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய சுற்றுலா தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த கட்டடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சிம்னிகளும் அதுக்கு மேல ஒரு ட்ரெயின் போற மாதிரியும் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு கப்பலை தலைகீழ வடிவமைச்ச மாதிரி இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கே பல பேர் அங்க கூடிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது 5.7 பில்லியன் US டாலர்கள், அமெரிக்க டாலருடைய விலை மதிப்புல 5.7 பில்லியன் டாலர்கள்ல இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டதுல என்னங்க அப்படி சுவாரஸ்யம் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? இதோடைய விலை இவ்வளோ அதிகமா இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் சுற்றுலாக்கு வராங்கல்ல அவங்களுடைய வரியிலேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. வெறும் சுற்றுலாக்கு வந்தவங்கள்ட்டேருந்து வசூலிச்ச வரியிலேருந்து ஒரு பெரிய கட்டடத்தையே நிர்மாணிக்க முடியுதுன்னா அது சிங்கப்பூர் அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். இந்த கட்டடத்தில் திரையரங்கம், மியூசியம், ஸ்கேட்டு, அதாவது உள்ளேக்கையே ஒரு ஸ்கேட்டிங் அரங்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மெரினா பே சாண்ட்ஸில் இருக்கு. நீங்கள் போனீங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் ஃப்ளையர்ஸ். இது ஒரு ஜெயிண்ட் வீலுங்க. நம்ம சாதாரணமாக கண்காட்சி போனோம்னா ஜெயிண்ட் வீல்ல ஏறி சுற்றுறது வழக்கமாக இருக்கும். ஆனால் சிங்கப்பூர் போயிட்டு இந்த ஜெயிண்ட் வீல்ல சுத்தாமல் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கே அர்த்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2008 திறக்கப்பட்ட இந்த ஜெயிண்ட் வீல் சிங்கப்பூர் ஃப்ளையர் 28 பேரை மட்டுமே தன்னுடைய கொள்ளளவில் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் 541 அடிகள் உயரம் உள்ள இந்த ஃப்ளையர்ல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமில்லைங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சலுகை. இது சலுகைன்னு சொல்றதோட அவங்களுடைய உரிமைன்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பலவிதமான சேவைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதனால இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்லையும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வீல் சேரோட நேரடியா உள்ள போயிட்டு உட்காந்து அந்த ஃப்ளையர்ல, அதாவது அந்த ஜெயிண்ட் வீல்ல முழுசா 541 அடியும் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இது சிறப்பான விஷயம் தானே. அதனால இந்த இடத்தையும் நீங்க மறக்காம போய் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் சாமி பக்தி இல்லைன்னா இறையாண்மை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்பிக்கை உடையவங்களா இருந்தீங்கன்னா புத்தருடைய பல் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா டவுன்ல, அதாவது சென்ட்ரல் சைனா டவுன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரணும். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆன பிறகு என்ன சிங்கப்பூர்ல போய் படு தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நைட் சஃபாரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 1984லயே இதை கட்டிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் சஃபாரி பெரிய பார்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு நினச்சிங்கன்னா இல்லை, கிடையாது. ஏன்னா இது ஒரு மிருக காட்சி சாலை. இங்கே மிருகங்கள் மட்டும் இல்லை, மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. ராத்திரி பூரா நீங்கள் அந்த நைட் சஃபாரியில் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம்ன்றது ஒரு துளி கூட வரவே வராதுன்றது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிருகங்களுக்காக ஒரு இடத்த சொல்லியாச்சு. அடுத்தது என்ன, மரங்களுக்கான ஒரு இடத்த சொல்லணும்ல. சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன் இது பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஒன்னா இருக்குது. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கையில இருந்து காசு செலவாகாது. ஆனா இங்க சுவாரஸ்யமான இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படி சுவாரஸ்யம்னுட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யங்க. ஏன்னா 60,000 வகையான மரங்களும் விலங்குகளும் இந்த கார்டன்ல இருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நீங்க போனீங்கன்னா 60,000 வகையான இனங்களை பார்க்க முடியும். மரங்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளையும் பார்க்கலாம். சரி, பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று தான் சிங்கப்பூர்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. கார்டன்ஸ் ஆஃப் த பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க மொத்தம் 3 தோட்டங்கள் இருக்கு. சென்ட்ரல் பே அப்படின்ற இடத்துல ஒரு தோட்டம். அங்க வெறும் நீராவே இருக்கும், தண்ணியாவே இருக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க தண்ணியில நடந்து போகலாம். அதுலயே தோட்டமும் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பே ஈஸ்ட், பே சவுத் அப்படின்னு 2 இடங்கள் இருக்கு. இந்த பே சவுத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு 50 அடி அளவுக்கு மரம் மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த மறக்காம பார்த்துட்டு வாங்க. கார்டன்ஸ் பை த பே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இப்போ பொருட்கள் வாங்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஹோட்டல் தங்கறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வேணும். அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சிங்கப்பூரில் அதுக்காகவே இருக்குங்க ஆர்ச்சர்ட் ரோடு. ஆர்ச்சர்ட் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மால்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, கஃபேஸ் இருக்குது, காஃபி ஷாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருக்குது. உங்களுக்கு முழுமையான ஒரு ஷாப்பிங் பண்ண மாதிரியான ஒரு சூழல் அமையும். அது மட்டும் இல்லை, அங்கேயும் கூட ஒரு பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த சிங்கப்பூரோட வீடும் அங்கே தான் இருக்குது. அவருக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. சிங்கப்பூரில் எல்லா இடத்தையும் பார்த்துருங்க. இது மாதிரி சிங்கப்பூரை சுற்றி பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. வரலாற்று ரீதியாகவும் சரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் சுற்றுலா தலங்களை சம்பந்தப்படுத்தியும் சரி, எல்லாத்துலேயும் சிங்கப்பூர் ரொம்ப அருமையான ஒரு இடமா அமைஞ்சிருக்குது. சுற்றுலாவுக்கு மறக்கவே முடியாத ஒரு இடமா அமையக்கூடிய இடம் சிங்கப்பூர். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுற்றுலா பற்றிய விஷயங்களையும் சேர்த்து வரலாறு மற்றும் பொருளாதார ரீதியா சிங்கப்பூரை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி மீண்டும் ஒரு வித்தியாசமான அந்த இடத்தோடைய தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். இது திரைக்கடலோடி VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Hello everyone, this is Silena from Vit Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work, so I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not-so-clean pajama draped his lean and droopy shroud. Close-cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time, in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So,
I have pledged not to wear slippers until my daughter gets well, and on barefoot I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man who was on his knees at our doorsteps to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுனர் பார்வை. நம்ம இந்த வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் எண்ணங்கள், கேள்விக்கான பதில்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது திருமதி அகிலா கிருத்திவாசன். இவங்களை பத்தி சொல்லணும்னா மாடித்தோட்டம் அமைத்து அதுல பல்வேறு விதமான புதுமையை படைச்சிருக்காங்க. மாடித்தோட்டம் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ பொதுவாக டெரஸ் கார்டனிங் அப்படின்றது பல்வேறு விதமான நபர்களுக்கு ஒரு ஹாபியாக எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட தான் சொல்லணும் சிட்டி சைடில். இந்த மாடித்தோட்டம் அமைக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க மேடம்? நான் இயற்கையை கடவுளாக நேசிக்கிறேன். செடியெல்லாம் நிறைய வளர்த்துட்ருக்கேன். பட் என்னோட வெஜிடபிளை நானே ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அப்போ ஏன் இவ்வளோ இடம் இருக்கும்போது நம்ம மாடியில் தோட்டம் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு மாடி தோட்டத்தை ஆரம்பித்தேன். நான் எல்லா வெஜிடபிளையும் போட முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிளும் என்னோட ப்ரொடியூஸ், வீட்டுக்கு தேவையான எல்லாமே நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது? இதில் எந்தெந்த வகையான செடிகளை நம்மளால் வளர்க்க முடியும் மேடம்? இதில் இடங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. என்னை பொறுத்த மட்டும் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்னு கண்ணதாசனோட வரிகளை தான் இங்கே சொல்ல நான் விருப்பப்படுறேன். இடங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னை பொறுத்த மட்டும். ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன ரூம், இல்லை ஒரு சின்ன டெரஸில் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட பண்ண முடியும் கண்டிப்பாக. என்ன வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ, ஒரு தொட்டியோ, ஒரு கண்டெய்னரோ, இல்லை ரீசைக்கிள் பண்ணுற ஒரு க்ரோ பேக்ஸ் எது இருந்தாலுமே அதில் தோட்டம் அமைக்க முடியும். எல்லா விதமான கீரை வகைகள், வெஜிடபிள் எல்லாமே பண்ண முடியும் நம்மளால். பொதுவாக எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் அதுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தோட்டம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவினங்கள் ஆகுது மேடம்? இல்லை, இதை ஒரு பணத்தில் கணக்கிடுறதுக்கு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இது சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா இது பெரிய ஒரு பண செலவு விஷயமா கணக்கில் வராது. இது நமக்கு ரீசைக்கிள் பண்ணுற க்ரோ பேக்ஸில் ஆரம்பித்து நம்ம அதுக்கு தேவையான தோட்டத்துக்கு தேவையான மணல், மண் வகைகள் அண்டு உரங்கள் மட்டும்தான் வாங்க வேண்டி இருக்குமே தவிர அதர்வைஸ் வேறு ஒன்றும் பெரிய செலவு இருக்காது இதில்.
ஸோ தோட்டம் அமைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மண் உரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாடி தோட்டத்துக்கு வந்து எந்தெந்த மாதிரியான மண் வகைகள் தேவைப்படுது, இதுக்கு உரமெல்லாம் எப்படி மேடம் பயன்படுத்துறீங்க நீங்கள்? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணணும் அப்படின்னாக்கா செம்மண், மணல் அண்டு சாணம் அதை கலந்து நம்ம பண்ணலாம். அது கொஞ்சம் வெயிட் கூட ஆகும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டு இதுபடி டெரஸில் வைக்கிறதுனால மாடித்தோட்டம் அமைக்கும் போது நம்ம வெயிட்டையும் பார்க்கணும் இல்லையா, ரொம்ப வந்து வெயிட்டை மேலே ஏற்ற முடியாது நம்ம. அதனால இப்போ வந்திருக்கிறது நான் உபயோகப்படுத்துறது என்னென்னா தேங்காய் நார் தூள் கிடைக்கிறது, அதை வந்து பிளாக்காக கிடைக்கிறது. அது அந்த பிளாக்கை ஊற வச்சுட்டு அதோட வந்து மண்புழு உரம் கலந்து தேவையானதுக்கு மணல் கலந்து அதை தான் க்ரோ பேக்ஸ்லாம் வச்சுட்டு நான் தோட்டம் அமைச்சிட்ருக்கேன் இப்போ நான். மாடி தோட்டம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக தோட்டம்னாவே அதுக்கு நீர் பாய்ச்சல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இல்லையா? ஸோ இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சற விஷயங்கள்லாம் எப்படி மேடம்? இதுலேயும் வந்து மனிதர்களுக்கு எப்படி தேவை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் செடிகளுக்கும். செடிகள் எப்போதுமே ரொம்ப பேராசைப்படக்கூடியவை இல்லை. மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில செடி வகைகளுக்கெல்லாம் 2 நாளுக்கு ஒரு தடவை கூட தண்ணீர் விடும்படியா இருக்கும். சிலதுக்கு தினமும் கவனிப்பு தேவையா இருக்கும். சிலதுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை கூட விடும்படியா இருக்கும். அதனால தண்ணீரை வந்து நம்ம அதை கத்துட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு தேவையானது மட்டும், தண்ணீரை வேஸ்டும் பண்ண வேண்டாம். நம்ம தண்ணீர் நிறையாவும் செலவழிக்க வேண்டாம். ஒவ்வொரு செடியோட தன்மையை தெரிஞ்சுட்டாலே நம்ம தண்ணி தேவைகளை வந்து நம்மளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேடம், நீங்க சொல்ற மாதிரி தேவைக்கேற்ப அளவு தான் பயன்படுத்தணும். நீங்க எவ்வளவு பரப்பளவுல மாடி தோட்டம் அமைச்சிருக்கீங்க மேடம்? இதன் மூலமா எவ்வளவு காய்கறிகள் உங்களால எடுக்க முடியுது? என்னோடது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். எந்த மாடி தோட்டம் பரப்பளவு சேர்த்து அதில் வந்து நான் ஆரம்பித்ததே வந்து ஒரு நாள் சாப்பாட்டில் நிச்சயமாக என்னோட உற்பத்தி பண்ணுற காய் ஒன்று வந்து என்னோட சமையலில் இருக்கணுங்கிற கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு கீரை வகையோ ஒரு காய் வகையோ நம்ம உற்பத்தி பண்ணுறதுலேருந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கணும். அதுவும் நான் உற்பத்தி பண்ணுறது கெமிக்கல் உரமே இல்லாமல் ஆர்கானிக் மெத்தடில் இயற்கை உரம் போட்டு தான் வளர்க்குற காய். அதனால அப்படி ஆரம்பித்த ஆர்வம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு நாளைக்கான தேவைக்கு எல்லாமே என்னோட தோட்டத்துலேருந்து நான் மாடி தோட்டத்துலேருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை உரம்னு சொன்னது தான் ஞாபகப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து உரம் தயாரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியான உரங்கள் வந்து தயாரிப்பு நீங்களே மேற்கொள்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு புரிய வருது மேடம். இந்த உரம் தயாரிப்பெல்லாம் எப்படி மேடம்? நான் பெரும்பாலும் வந்து சாணம் யூஸ் பண்ணுறேன், மாட்டு சாணம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வேர்மி கம்போஸ்ட்னு சொல்கிற மண்புழு உரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட்டில் எல்லாமே வெஜிடபிள் கட் பண்ணுறது, வெஜிடபிள் பீல்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸு கட் பண்ணுறது, எது மக்கும் தன்மை உள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனியாக ஒரு பேரலில் போட்டு வச்சுட்டு அதை வந்து நான் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் தனியாக உரம் பண்ணுறேன். அதை தவிர என்னோட தோட்டத்துலேருந்து உதிர்ற இலை, அந்த வேறு தண்டு எதையுமே வீண் பண்ணுறதில்ல. மண் வந்து என்ன நமக்கு கொடுக்குறதோ அதை திருப்பி மண்ணுக்கே கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம். அதனால் அதையே உரமாக பண்ணிவிட்டு அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக மேடம். இப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்மள பல பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் பண்ணோம்னா நம்மளால வந்து ஈஸியாக இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பொறுமை வேணுங்க, அப்புறம் இயற்கையை நேசிக்கிற தன்மை வேணும். இது ரெண்டும் இருந்தாலே சக்ஸஸ் ஆகிடலாம். விதை ஒன்று நட்டுட்டு மறுநாளே வந்து இன்னும் முளைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்கிறத விட கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இயற்கையை நேசிக்க ஆரம்பித்தாலே நம்ம இதில் உள்ள கண்டிப்பாக ஈடுபட முடியும் நம்மளால். ஸோ நீங்கள் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா மண்ணாகட்டும், நீர்ப்பாசனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக தெரியுது இதில். ஏன்னா நம்ம இன்னைக்கு விவசாய முறைகளில் வந்து நிலங்களில் பயன்படுத்துகிற விதைகளே பல்வேறு விதைகளில் வந்து பொய்த்து போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மாடியில் வளர்க்கறது இல்லையா? ஸோ விதைகளினுடைய தேர்வு எப்படி மேடம் இருக்குது? விதைகள் வந்து எப்படி தேர்வு செய்யணும் நம்ம? விதைகள் ஆரம்பத்தில் வாங்கும்போதே நம்ம ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் வந்து இயற்கை முறையில் விளைந்த மூல விதைகளை வாங்கி நம்ம ஒரு தடவை வாங்கிட்டா போகிறோம். இப்போ நான் எக்கச்சக்கமாக எல்லா ஊர்களுக்கும் நான் அனுப்பிச்சிட்ருக்கேன், சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நிறைய இதில் எழுதுறதுனால என்னோட விதைகளை கேட்பாங்க. பூச்செடிகளாகட்டும், இது ஹெர்பல் ஆகட்டும், நம்மளோட காய் செடிகளாகட்டும், எங்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு இது விளையிற தன்மையை பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க இது வந்து விதை கொடுக்க முடியுமான்ட்டு. நான் இது ஒரு சர்வீஸாக
கண்டினியூஸாகவே பண்ணிட்டு இருக்கேன். அட்ரஸ் மட்டும் கேட்டுப்பேன். அப்புறம் என்னோட விதைகள், நான் உற்பத்தி பண்ணுற விதைகளை எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி தரமான விதைகளை வாங்கி நம்ம வந்து நேர்த்தியாக பயிர் பண்ணி இதுனா நம்ம அப்புறம் வந்து எக்கச்சக்கமாக எடுக்க முடியும். ஒரு விதை போட்டால் அதுலேருந்து எக்கச்சக்க விதைகளை நம்மளே உற்பத்தி பண்ண முடியும். கண்டிப்பா மேடம். இயற்கையை நேசிச்சு இயற்கையை நேசிக்கிற விதத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க சொல்ற மாதிரி மேடம், நீங்க விளைவிச்ச பொருட்களை வந்து உங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல மேற்கொண்டு யாருக்காச்சும் கொடுத்துட்டு இருக்கீங்களா மேடம்? அதாவது விற்பனை ஏதாவது? இல்லை, நான் விற்பனைன்னு போகிறது இல்லைங்க. வந்து எனக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை எடுத்துட்டு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறத நான் பழக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு யாருக்கு வந்து விலை கொடுத்து வாங்க முடியாதோ அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் வந்து பக்கத்துலேயே எனக்கு வந்து ஒரு சிறுவர்கள் காப்பகம் இருக்குது. அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் தேவையாக இருக்கும். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் உற்பத்தி பண்ணணும் தினமேனே தோணும். அதுக்காகவே உற்பத்தி நிறையா பண்ணுவேன். எனக்கு மிஞ்சி மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். கண்டிப்பா மேடம். தமக்கு முடிந்த அளவுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். உங்களுடைய தோட்டத்துல இந்த காய் இல்ல இந்த பழம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமேங்க. ஒரு தாய்க்கு எப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் முக்கியத்துவமோ அதே மாதிரி எல்லாம் நான் வச்சிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2000 வகையான ஸ்பீஷீஸ் வச்சுட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான். கண்டிப்பா மேடம். இல்ல இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்றது இவங்க இதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அகிலா கிருத்திவாசன் மேடம் வந்து உற்பத்தி பண்ற பொருள்ல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையா? எல்லாமே தான் தோணும். காய் எல்லாமே வந்து எந்த மாதிரி காய் வந்து இங்கெல்லாம் விளையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அதை விளைய வச்சேன். நம்ம வந்து இருக்கிற அவ்வளோ வெயிலுக்கும் இதுக்கும் கேரட்ஸ் எல்லாம் வந்து வருமானம் எல்லாருக்குமே வந்து அது ஹில் ஸ்டேஷனில் தான் வரும், மலை பிரதேசங்களில் தான் விளையும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேரட், பீட்ரூட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணேன். அண்ட் பொட்டேட்டோஸ் ஆல்சோ வந்து தட் உருளைக்கிழங்கு வந்து இவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எல்லா கிழங்கு வகைகளும் வந்து சேப்பங்கிழங்குலேருந்து மாங்காய் இஞ்சிலேருந்து எல்லாமே வந்து நான் டெரஸில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பூமியில் விளையிற காய் எல்லாமே டெரஸ்லேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்ருக்கு. மேடம் வந்து வேளாண்மையை பொறுத்த வரையிலும் எவ்வளோக்கு எவ்வளோ விதை, மண், நீர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. நீங்க வளர்க்கிற செடிகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் எப்படி மேடம்? முதல்ல செடிகளோட நம்ம தினம் தொடர்பில் இருக்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு பூச்சிகள் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெரிய விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் நம்மளால. தினமுமே வந்து பெரும்பாலும் செடிகளோட இருக்கும்போது நான் பார்த்துடுவேன் எப்போ பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயற்கையான முறையில் தான் பூச்சிக்கொல்லி நான் தயாரிக்கிறேன். நம்ம வீட்லேயே இருக்கிற பூண்டு, இஞ்சி அண்டு பச்சை மிளகா மூணையும் சம பங்கு எடுத்துட்டு அதை அரைச்சி ஒரு 20 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இனிஷியலாக. அதுக்கும் மேலே பூச்சி வெரைட்டினா வேப்ப எண்ணெய், புங்கம் எண்ணெய் அண்டு பூந்தி கொட்டை, இது மூணுமே எப்போதுமே கைவசம் வச்சிட்ருப்பேன் நான். பூந்தி கொட்டையை உடச்சி அதை தண்ணியில் போட்டு பெரும்பாலும் அதில் வர நுரையில் வேப்ப எண்ணெயும் புங்கம் எண்ணெயும் கலந்து அதை வந்து ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தெளிக்க ஆரம்பிப்பேன் எல்லா செடிக்குமே. இதை வந்து வாரத்துக்கு 2 முறை பண்ண ஆரம்பித்தாலே எல்லா பூச்சிகளையும் விரட்ட முடியும். நான் இந்த முறையில் தான் பூச்சிக்கொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன். நான் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக மேடம். இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது மூலமாக சத்தான காய்கறிகளை நம்மளை உற்பத்தி பண்ண முடியும். மேடம், இயற்கை சார்ந்த வேளாண்மையில் அதுவும் குறிப்பாக டெரஸ் கார்டனிங்கில் பல்வேறு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம் மேடம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லுநர் பார்வை. இது விஐடி பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில இது வல்லுநர் பார்வையில தான் நாம இருக்கோம். வல்லுநர் பார்வையில இடைவேளைக்கு முன்னாடி மாடி தோட்டம் பத்தி பல்வேறு தகவல்களை மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம், நீங்க சொன்னீங்க உரம் பத்தி சொன்னீங்க, மண் வகைகள் பத்தி சொன்னீங்க இல்லையா? நம்ம எல்லாமே ஊட்டச்சத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? நமக்காகட்டும் இல்ல செடிகள் ஆகட்டும், நீங்க வளர்க்கிற செடிகளுக்கு ஊட்டச்சத்துக்கு என்னென்ன விதமான வகைகளை கையாளுறீங்க மேடம்? ஊட்டச்சத்துன்னா நானே தயாரிக்கிற கம்போஸ்ட் தவிர மண்புழு உரம் வாங்கி வச்சுருப்பேன் நான். அதில் மண்புழு உரத்தை அப்படியே நேராக செடிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அதை கம்போஸ்ட் டீன் பண்ணிவிட்டு செடிகளுக்கு எப்போதுமே கொடுக்கறது நான். அந்த கம்போஸ்ட் டீ எப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்க, மண்புழு உரம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அப்புறம் தண்ணி வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி, அப்புறம் வெல்லம் வந்து ஒரு 25 கிராம். அது போட்டுட்டு அதில் வந்து இந்த மீன் தொட்டிக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற அந்த அரேஷன் பம்புன்னு இருக்கும், அந்த பம்பை ப்ளக் பண்ணி அதில் விட்டுட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் விட்டோம் அப்படின்னாக்கா அந்த டீ வந்து ரெடி ஆகிடும். ஒரு பேரல் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதை எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து இலை மேலேயும் தண்டு மேலேயும் நான் தெளிக்கும் போது ஒரு வாரத்திலேயே நிச்சயமாக அதோட பலன் தெரியும். இலைகள்லாம் நல்ல பசுமை கொடுத்துருக்கும். அப்புறம் காய் பூவெல்லாம் உற்பத்தி எல்லாமே நல்லா தெரியும். நான் இந்த முறையை தான் பயன்படுத்திட்டு வரேன். மண்புழு உரம் எப்போதுமே வச்சுட்ருப்பேன். மண்புழு உரத்தை தான் பயன்படுத்திட்டு வரேன் நான். கண்டிப்பா நீங்க வளர்க்கிற செடிகளுக்கு முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த விஷயங்களையே பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேடம், கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ நீங்க டெரஸ் கார்டன்ல செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்தெந்த வகையான செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுங்களா எங்களுக்காக? நிச்சயமா. மூலிகை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இப்போ சேகரிச்சுட்டு வரேன். அது எல்லாமே வந்து மாடி தோட்டத்தில் வச்சுட்ருக்கேன். என்னென்ன வச்சிட்ருக்கேன்னா, நாயுருவி, குப்பைமேனி, கீழாநெல்லி, அம்மாம் பச்சரிசி, அருகம்புல், ஆலோவேரான் அண்ட் சித்தரத்தை, வசம்பு, வேம்பு, துளசி, திருநீற்று பச்சலை, ஓமவல்லி, லெமன் கிராஸ், ஓமம், சோம்பு, பல வகையான மூலிகைகளை நான் மாடித்தோட்டத்தில் வளர்த்துட்டு வரேன் நான். இதை தவிர்த்து காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி? காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே ஆல்மோஸ்ட் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் தெரிஞ்சுட்டேன் நான். ஜென்ரலாக ஆரம்பித்தது வந்து வெண்டை, தக்காளி, கத்திரிக்காய், மிளகா, வெள்ளரி, அப்புறம் இப்போ வந்து கேரட்லாமும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கேரட், பீட்ரூட் எல்லாமே வளர்த்துட்ருக்கேன். அப்புறம் பரங்கி, பூசணி, உருளைக்கிழங்கு, சேம்பு, மாங்காய் இஞ்சி, மஞ்சள், அப்புறம் கோஸ், அவரைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், பயத்தங்காய், வாழை, புடல், பாகல், பீர்க்கை, சுரைக்காய், இன்னும் பல காயை வந்து டெரஸில் வளர்த்துட்ருக்கேன் நான். மேலே ஒரு சிறு விவசாயமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நெல்லை தவிர்த்து மற்றது எல்லாமே விவசாயத்தில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இல்லை, அதில் சிறுதானியங்களை கூட போட்டிருக்கேன். அதெல்லாம் அது சொல்ல விட்டுட்டேன் உங்களுக்கு. அந்த பேர்ல் மில்லட்னு சொல்கிற இது எல்லாமே, சோளம், கம்பு எல்லாமே வளர்த்துட்ருக்கேன் நான். அது சீசனுக்கு போடுவேன். இதில் என்ன சந்தோஷம் தரக்கூடியதுன்னா, அந்த கம்பு, கேழ்வரகெல்லாம் நான் எடுக்கிறத விட அணில், கிளி, அந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிடும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே வந்து பறவைகளுக்காகவே வளர்க்குறேன்னு கூட சொல்லலாம். அது நிறைய செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலயும் முதல் முயற்சி அப்படின்றது ரொம்ப மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க டெரஸ் கார்டனிங்ல முதல்ல வளர்த்த செடின்னு சொன்னா எதை மேடம் சொல்லுவீங்க? நான் டெரஸ் கார்டனில் ஆரம்பத்துலேயே வந்து வெண்டை, தக்காளி அண்டு மிளகாய் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அது எல்லாருமே வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடியது. ரொம்ப வந்து பெரிய முயற்சி எல்லாம் தேவையில்லை. அந்த வெண்டைக்காய், பச்சை மிளகாய் அண்டு தக்காளி, அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். அதை ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி வகைகள் அவையெல்லாம். கண்டிப்பாக இது முன்னாடியே கேட்கணும்னு நினச்ச கேள்வி மேடம். நீங்கள் வளர்த்த காய்கறிகளுக்கும் வெளியில் மார்க்கெட்டில் வாங்கி சமைக்கிற காய்கறிகளுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்களா மேடம்? டேஸ்ட் எப்படி இருக்குது? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்துலேருந்து காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி பறிச்சுட்டு வரோம். பட் வெளியில் கடையில் வாங்குறதெல்லாம் வந்து அவங்க பறித்து அப்புறம் அது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து 2-3 நாள் ஆகி தான் நமக்கு கிடைக்கிது. அதுவும் என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்டு அது நம்ம காயெல்லாம் வேகும் தன்மையிலேயே தெரியும் வந்து நம்ம இயற்கை உரம் போட்டு வளர்த்ததா இல்லை வந்து கெமிக்கல் போட்டு வளர்த்ததான்னு. அந்த தன்மை அண்டு டேஸ்ட் ரெண்டுத்துலேயுமே கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமாக வந்து வெளியில் வாங்குறதுக்கும் வீட்டில் நம்ம உற்பத்தி பண்ணுற காய்க்கும் நிச்சயமாக டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
கண்டிப்பா நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது மேடம், டெரஸ் கார்டனிங் அமைக்கிறதுக்கு ஒரு விதமான பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில வந்து பல்வேறு நபர்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இந்த டெரஸ் கார்டனிங் பராமரிக்கிறதுக்கு நீங்க எப்படி மேடம் நேரம் ஒதுக்குறீங்க? நேரம் வந்து நம்ம கையில் இருக்கணுங்க. அது கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கணும் நேரத்தோட இதை. ஒரு சின்ன பிளானிங் இருந்தால் போகிறோம். நேரம் இப்பப்போ இந்தந்த நேரம் வந்து நம்ம தோட்டத்துக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இயற்கை மேலே ஈர்ப்பு வர வர நம்ம நேரத்தை நம்மளே ரெடி பண்ணிப்போம். அது தனியாக வேணுங்கிறது இல்லை நமக்கு நேரம். அந்த நேரத்தில் வந்து ஈவினிங் காத்தால ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் செலவிட்டாலே போகிறோம். நம்ம ஒரு நல்ல தரமான தோட்டத்தை உற்பத்தி பண்ண முடியும் நம்ம. அதாவது ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தரே போதுமானது அப்படின்னு சொல்றீங்க? ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கும்போது யாராவது ஹெல்ப் கேட்டுக்கலாம். அதர்வைஸ் வந்து மீதி எல்லாமே வந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு தேவையில்லை, ஒரு தனி மனிதனாலேயே வந்து தோட்டத்தை பராமரிக்க முடியும் கண்டிப்பாக. கண்டிப்பா மேடம், பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாடி தோட்டம், அதாவது டெரஸ் கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்துல, அதாவது நம்ம வீட்டு மாடியில எப்படியாச்சும் ஒரு தோட்டம் அமைச்சு பல்வேறு நபர்களை ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அதனுடைய விழிப்புணர்வு, அதை பத்தின விழிப்புணர்வு கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். இதை பத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணலாம் மேடம்? இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய மன்றங்களில் உறுப்பினர்களாக இருக்காங்க. நிறைய புக்ஸ்லலாம் அதை பற்றி மாடித்தோட்டத்தை பற்றி வரதுனால இப்போ ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. பட் இனிஷியலாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அது வந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொறுமை வந்து வேணும் கண்டிப்பாக. ஒன்று போட்டுட்டு உடனே வந்து அது வளரல, உடனே காய் கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போகிறோம். இது செடியோட பழக பழக அது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுண்டுடலாம் நம்ம. இது நிறைய மன்றங்களில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்போ நானே நிறையா இதில் எழுதுறேன். நான் வந்து ஃபேஸ்புக் மன்றங்களில் நிறையா இதில் வந்து நான் என்னோட மாடித்தோட்டத்தில் உற்பத்தி பண்ண காய் செடி வகைகள் தினம் ஒரு 2 போஸ்டாவது போடணுன்ட்டு நான் எப்போதும் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து என்னோட செடி வகைகளான தகவல்கள், அதோட பைனாமியல் நேமோட, அது எந்த வகையை சார்ந்தது, அதை என்ன மாதிரி பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும், அதுக்கு வந்து அப்போ வந்து செயின் ஆஃப் கொஷின்ஸ் நிச்சயமாக அதை படிக்கிறவங்கக்கிட்டேருந்து வந்துட்டே இருக்கும். ஒரு ஆர்வமும் வந்துட்டு இருக்கும். உடனே கேட்பாங்க, இந்த செடியை வளர்க்குறதுனா இந்த மண் வகையை நம்ம போடலாமா, என்ன மாதிரி மிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேள்வி வரும். அப்போ கேள்வி வரும்போது நான் உடனே தகவல் கொடுக்கும்போது இது பல மக்களை போய் சேர்றது. அதனால வந்து எனக்கு ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கு. நிறைய மக்களை போய் இது ரொம்ப ஈஸியாக சேர்றது, முகம் தெரியாத மக்கள்கிட்டெல்லாம் போய் சேர்றது. இது என்ன மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் தகவல் வந்து ஃபோட்டோவோட நான் கொடுக்குறேன். இந்த செடி இந்த மாதிரி தன்மையோட இருக்கும், இந்த மாதிரி பூ பூக்கும், இவ்வளோ காய் காய்க்கும், இந்த மாதிரி கண்டெய்னரில் வைக்கலாம். நீங்கள் உடனே தகவல்கள் வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் பேரலில் வைக்கலாம். இந்த தொட்டியை வந்து உடனே அவங்க கேட்பாங்க, இந்த தொட்டியை வந்து ஒரு 15 இன்ச்சஸ் ஸ்பாட்டில் வச்சா அது வளருமான்னு கேட்பாங்க. இது ஒரு தகவல் வந்து பல மக்களை போய் சேர்றது. இது இந்த மன்றங்களில் அதனாலேயே நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பா மேடம், நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை பற்றின அடிப்படை அனுபவ அறிவாகவும் இருக்கணும், இல்லைனா படிப்பு அறிவாவது இருக்கணும் இல்லையா? ஸோ இதை பற்றின டெரஸ் கார்டனிங் அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு செடியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏதாச்சும் படிப்பறிவுகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டா ஏதாச்சும் சைட் இருக்குங்களா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு? இல்லை எப்படி மேடம் நம்ம செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது? இல்லை, இது வந்து அத்தன்டிக் சைட் போகணும்னு வந்து பல தகவல்கள் வந்து நம்ம எது வந்து நமக்கு சரியான தகவல் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தகவல். இது தேடல்ங்கிறது வந்து நம்ம ஆர்வம் இருந்ததுனாலே தேடல் வந்து ஜாஸ்தி ஆகிடும். நமக்கு தேடி தேடி ஒவ்வொன்றும் தேடி பல ஃபோரம்லேருந்து நம்ம வந்து அது தகவல்களை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. கண்டிப்பா மேடம், எந்த ஒரு விஷயத்தை சார்ந்திருந்தாலும் நம்மளோட தேடல் இருந்ததுன்னா அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம் மேடம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லுநர் பார்வை. இது VIT பண்பலை 90.8 சிறிய இடைவேளை. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. All right, I got it. Let's go now. Go green.
நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுநர் பார்வை. நம்ம வல்லுநர் பார்வையில் இடைவேளைக்கு முன்னாடி திருமதி அகிலா கிருத்திவாசன் மேடம் நமக்கு டெரஸ் கார்டனிங்கை பற்றி பல்வேறு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். மேடம், நிகழ்ச்சிகளை இடைவேளைக்கு முன்னாடி பல்வேறு தகவல்களை சொன்னீங்க மேடம். இப்போ நம்ம பேச போகிறது என்னன்னா, டெரஸ் கார்டனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது சிட்டி சைடு, டவுன் சைடில் தான் வந்து பண்ணுறாங்க, வில்லேஜ் சைடு யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது அந்த மாதிரியான தோற்றம் தான் இருக்குங்களா? இது டெரஸ் கார்டனிங் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் மேடம்? இல்லை, இது மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறம் கிராமப்புறங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. யார் ஆர்வம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆரம்பிக்கலாம். அது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கிராமப்புறங்க இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாமே மாட்டுச்சாணத்துலேருந்து மணல்லேருந்து நமக்கு வேர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்துலேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. அதனால இது நகர்ப்புறம் கிராமப்புறம்னு இல்லாமல் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே ஆரம்பிக்கலாம் அதை. கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், அது இடம் பொருள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். மேடம், நீங்கள் பல வருடங்களாக டெரஸ் கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மற்றவங்க உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். முதல்ல வந்து இயற்கையோடு நம்ம நிறைய நேரம் செலவிடுறோம், அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இரண்டாவது, நம்ம உடல் ஆரோக்கியம்னு சொல்லணும்னா தனியாக நம்ம ஜிம் அந்த மாதிரி போக வேண்டாம். உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகாமலேயே நம்ம நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல உணவை வந்து இயற்கையான முறையில் விளைவித்த உணவை சாப்பிட்றோம், நம்ம இயற்கையோடையே நிறையா நேரம் செலவிடுறோம். சொல்லப்போனால் இன்னும் நம்ம இளமையாகவே இருக்கலாம், இயற்கையை நேசித்து இயற்கையோடையே இருக்கிறதுனால. கண்டிப்பாக டெரஸ் கார்டனிங் மூலமாக மாடியில் வந்து விவசாயம் பண்ணுறதுனால குனிந்து நெடிந்து வேலை செய்யறதுனால உடற்பயிற்சி சார்ந்த விஷயமா இருக்குது, ஜிம்முக்கு போக தேவையில்லைன்னு நல்லா சொன்னீங்க மேடம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற டெரஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஹாபியா இல்லை ப்ரொஃபஷனலா மேடம்? இது ஹாபின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இதில் வந்து பொருள் ஈட்டணுங்கிறதுக்கு ஆரம்பித்தது இல்லை. இதை நம்ம வீட்டுக்கு உபயோகத்திற்கு அண்டு மிகுதியாக விளைவிக்கிறத வந்து யாருக்கு தேவையானதோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு இதை வந்து நான் ஹாபியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். கண்டிப்பாக மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். திருமதி அகிலா கிருத்திவாசன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரொஃபஷனல்னு எதை சொல்லலாம் மேடம்? இல்லை, ப்ரொஃபஷனலுங்கிறத விட பேசிக்காக நான் வந்து தோட்டக்கலையை தவிர நான் வந்து ஆர்டிஸ்ட், நிறைய ஓவியங்கள் வரைவேன் நான். எல்லா விதமான ஓவியங்களும் வரைவேன் நான். அதை கூட கிஃப்ட் தான் பண்ணுவேன் நான், யார் நண்பர்களுக்கோ யாருக்கு தேவையாக இருக்கோ அந்த மாதிரி. என் பெரும்பாலான நேரத்தை வந்து இயற்கையோடையும் வர்ணங்களோடையும் தான் நான் செலவிடுறேன் நான். கண்டிப்பாக, அதாவது வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறதுனாலயே இல்லை ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்ததா, இல்லை ஓவியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த நேச்சர் இன்ட்ரெஸ்ட் வந்ததா மேடம்? இல்லை, நிறங்கள் வந்து என்னை எப்போதுமே ஈர்க்கும், அதனால வந்து ஓவியம் ஈர்த்தது. அண்டு செடிகளோடு இருக்கும்போது அந்த பூக்களும் அந்த நிறங்களும் வந்து ஈர்த்ததுனாலேயே வந்து ரெண்டுத்துலேயுமே என்னால் செலவிட முடியறது என்னோட நேரத்தை. நிறங்கள் தான் காரணம். வண்ணங்கள் வந்து மற்றவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட ஓவியங்கள் சார்ந்த விஷயங்கள் சொல்லுது. இந்த டெரஸ் கார்டனிங் விஷயங்கள் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் என்னென்னா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களாக இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன செய்யலாம் மேடம்? இல்லை, இது ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து அணுகி யார் வந்து திறமையாக பண்ணுறாங்களோ அவங்க அணுகி வந்து கற்றுக்கிட்டாங்கனாலே அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் உண்டு, நிறைய ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இதை கற்றுத்தரணும் அப்படின்ட்டு. எந்த பள்ளி கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி நகரப்புறத்தில் இருந்தாலும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே போகிறோம், அது அப்படியே வந்து அவங்க வளர வளர இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால மீதி கிளப்பில் இருக்கிறவங்க கற்றுக்கணுன்னா கூட நான் வந்து என்னோட நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு ஆர்வமாக இருக்கேன். முக்கியமாக சொல்லப்போனால் பள்ளி குழந்தைகள் ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். எனக்கு எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் சென்று அந்த குழந்தைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுத்தரணும்னு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகாவது டெரஸ் கார்டனிங் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம் இந்த அரை மணி நேரத்தில். இப்போ எனக்கு வந்து டெரஸ் கார்டனிங் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேடம். நான் ஆரம்பத்தில் என்னென்ன பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங்காக என்னென்ன பண்ணால் நான் டெரஸ் கார்டனிங் அமைக்க முடியும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் சேகரித்து வாங்கணும் மேடம்? தோட்டம் அமைக்க மெயினாக வந்து கண்டெய்னர்னு சொல்கிற தொட்டிகளோ இல்லை ட்ரம்மோ இல்லை க்ரோ பேக்ஸோ மெயினாக வேணும். அப்புறம் அதில் நிரப்புறதுக்கு வந்து மண் வகைகள் வேணும், சிகப்பு மண், மணல் அண்டு சாணம், எரு. அதை தவிர மண்புழு உரம்,
இல்லை மணல் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெயிட் ஜாஸ்தி ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க தேங்காய் நார் தூள் இருக்குது. அது வந்து இப்போ வந்து கேக் மாதிரி கிடைக்கிறது. அதை ஊற வச்சு நீங்கள் அதை வந்து மண்புழு உரத்தோட கலந்து மணலோட கலந்து நீங்கள் அதை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணலாம். இது தேவை. அதை தவிர வந்து விதைகள் நல்ல தேர்ச்சியான இடத்துல, நல்ல கெமிக்கல் கோட் பண்ணாத இடத்துல இருக்கிற விதைகள் தேவை. அப்புறம் உங்களுக்கு ஆர்வம் மெயினாக வேணும். ஆர்வம் இருந்ததுன்னா ஆரம்பிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் தண்ணி விட்டாக்க செடி வளர்ந்துருங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கு. ஊத்திட்டே இருப்பாங்க. அது எப்போ அதான் மனிதர்களை பொறுத்து வேறுபடும்னு சொல்லிட்டேன் நான். அதை தண்ணி ஓவர் தண்ணியை விட்டே ஓவர் தண்ணியில தான் சாகும். செடியோட ஒரு ப்ராவர்பே என்னன்னா, செடி இல்லாம காயறதை விட ஓவர் தண்ணியில செத்து போற செடி தான் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பா மேடம், புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன விதமான செயல்களை வந்து பண்ணக்கூடாது மேடம் புதுசா டெரஸ் கார்டனிங் அமைக்கிறவங்க? இல்லை, நிறைய பேர் ஆர்வம் அதிகமாக இல்லை தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, உரம் நிறைய போட்டுடுவாங்க, மாட்டு சாணத்தையே. அதுவே வந்து ஒரு செடியை வந்து அழிக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். அதுவும் அளவுக்கு தேவையான எதுவுமே வந்து கஷ்டம்தான். அதனால் உரம் வந்து பார்த்து போடணும். எந்தெந்த செடிக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ நாள் கழித்து போடணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும். ரெண்டாவது அதிகமான தண்ணீர். செடி வேணுங்கிறது தான் எடுத்துக்கும். அதிகமான தண்ணீர் விட்டுட்டே இருந்தால் செடி நல்லா வளரும். நிறைய பேர் தண்ணியை வந்து எக்கச்சக்கமாக விட்டுடுவாங்க. அதிகமான தண்ணீர், இது ரெண்டுமே வந்து செடியை அழிக்கக்கூடியவை. அதனால் இது ஆரம்பத்தில் வந்து எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறத கற்றுட்டாலே செடியை நல்லா வளர்க்க முடியும். அது தேவைக்கேற்ற அளவு மற்றும் தேவைக்கேற்ற அளவு மட்டும். இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கை சார்ந்த ஓவியங்கள் வரைகிறதாகட்டும், ஓவிய உணர்வுகள், இயற்கையை பராமரிக்கிற உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க பொதுவாக சமூக அக்கறை உள்ள பெண் அப்படின்ற நோக்கத்தில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த சமூக அக்கறை உள்ளவங்க அப்படின்ற ஒரு முறையில் இந்த கேள்வி மேடம் உங்ககிட்ட, இந்த டெரஸ் கார்டனிங் நீங்கள் பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக ஆர்கானிக் காய்கறிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. இது உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இதை சார்ந்து மற்றவங்களுக்கு இதனால என்ன அறிவுரைகள் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க மேடம்? நிச்சயமாக நம்ம நேரத்தை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இது தேவையில்லாமல் நம்ம நிறையா பேர் வந்து நிறையா நேரத்தை வீண் பண்ணிகிட்ருக்கோன்னே சொல்லலாம். அந்த நேரத்தெல்லாம் வந்து நம்ம இயற்கை பக்கம் திருப்பினோம் அப்படின்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். நமக்கு தேவையான செடி கொடிகளை நம்மளே வந்து உற்பத்தி பண்ண முடியும். காய்கறிகளை வீட்டிலையே பண்ண முடியும். நம்ம ஒரு 4 பேருக்கு வந்து நமக்கு மிகுந்த காய்கறிகளை அவங்களுக்கும் கொடுக்க முடியும். இதை வந்து மெயினாக லேடிஸ்க்கு அண்ட் குழந்தைகளுக்கு சொல்கிறது தான், இயற்கை பால் உங்கள் கவனத்தை திருப்புங்கள்னு தான் சொல்லுவேன் நான். இயற்கையோடு நம்ம ஒன்றிட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான செல்வங்களும் நம்மளை தேடி வரும். அது வந்து நிச்சயமாக இந்த வாய்ப்பின் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் நான். இயற்கையை நேசியுங்கள். கண்டிப்பாக இயற்கையை நேசிப்பதன் மூலமாக வந்து ஒரு விதமான அமைதி கிடைக்குது. ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. இது நல்ல ஒரு காரியம் தான். ஏன்னா இன்னைக்கு ட்ரெஸ் தான் வந்து நிறைய பேருங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. மன அழுத்தம் வந்து இதனால் யோகா செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. உடற்பயிற்சியை சார்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு டைம் ஷெடியூல் பண்ணுறாங்க. இதுக்கு செலவின்ற நேரங்கள்லாம் இந்த டெரஸ் கார்டனிங்கில் பயன்படுத்தணும்னா இதுக்கான வேலைகளே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது மேடம். இவ்வளோ நேரம் விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்காக டெரஸ் கார்டனிங், மாடி தோட்டத்தில் வந்து என்னென்ன விதமான காய்கறிகள் வளர்க்கலாம், எப்படியெல்லாம் வளர்க்கணும், அதனால என்ன நன்மைகள் இருக்கு, இதை சார்ந்த கேள்விகளுக்கு நல்ல விதமான பதில்களை சொன்னீங்க மேடம். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறோம். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வையில் அகிலா கிருத்திவாசன் மேடம் சொன்ன மாதிரி டெரஸ் கார்டனிங் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்குது. டெரஸ் சும்மா தானே இருக்கு, அதுல வந்து காய்கறிகளை வளர்க்கறதன் மூலமா நமக்கு காய்கறிகளுடைய செலவும் மிச்சமாகும், நமக்கு நல்ல ஆர்கானிக் ஃபுட்டும் கிடைக்கும், நம்முடைய நேரமும் மிச்சமாகும். இதனால பல்வேறு நன்மைகள் இருக்கு. உடற்பயிற்சி சார்ந்த நன்மைகள் இருக்கு, அமைதி இருக்கு, இயற்கையை நேசிக்கிறோம். இந்த மாதிரியான பல நன்மைகளை அகிலா கிருத்திவாசன் மேடம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு வல்லுநர் பார்வையில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது.
வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் மருத்துவர்கள் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் கே வெங்கட்ரமணன் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், நான் டாக்டர் வெங்கட்ரமணன் பேசுகிறேன். நான் இங்கே நாராயணி ஹாஸ்பிட்டலில் கடந்த 2 வருஷமாக நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேங்க. ஸோ நெஃப்ராலஜி இப்போ தான் நெஃப்ராலஜி யூராலஜின்னு 2 இது இருக்குது. நெஃப்ராலஜினா யூஸ்வலாக கிட்னி சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து டீல் பண்ணுறவங்க நெஃப்ராலஜி டாக்டர்ஸ். அதே வந்து ஏதாவது சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியும்னா அதை டீல் பண்ணுறவங்க யூராலஜி டாக்டர்ஸ். ஏன்னா நம்ம நிறைய பொதுமக்களுக்கே இந்த டவுட் இருக்கும், கிட்னி டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் யூராலஜின்றாங்க, சில பேர் நெஃப்ராலஜின்னு சொல்லுவாங்க, தேவையில்லாமல் 2 அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெஃப்ராலஜின்றவங்க இந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் செயல் இழந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து நார்மல் பண்ணுறதோ அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க தான் நெஃப்ராலஜிஸ்ட். அதே யூராலஜிஸ்ட் வந்து அதை சர்ஜரி மூலமாக சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யூராலஜிஸ்ட். ஸோ இதுதான் முக்கியமான வித்தியாசம். ஆனால் அவங்க 2 பேருமே கிட்னி நல்லதுக்காக பாடுபடுற டாக்டர்ஸ் தான் அவங்க 2 பேருமே, யூராலஜிஸ்ட் அண்ட் நெஃப்ராலஜி. ஸோ நான் வந்து நெஃப்ராலஜி டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி உடம்புல 2 கிட்னி இருக்கிற மாதிரி 2 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ சிறுநீரக சம்பந்தமான வியாதிகள் என்னென்ன இருக்குது சார்? யூஸ்வலாக நார்மலாக வந்து 2 கிட்னி கடவுள் பண்ண ஒரே ஒரு நல்ல இது வந்து 2 கிட்னி கொடுத்தது தான். ஏன்னா வந்து யூஸ்வலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம்னா பயப்படுற அளவுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. கிட்னி வந்து யூஸ்வலாக நாங்கள் இது பண்ணுறது பார்க்கறது வந்து எப்படின்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு பார்ப்போம். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னா நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த கிட்னி திடீர்னு வேலை செய்யாமல் போகுது, அது வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். 2வது வகை வந்து கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக் ரீனல் ஃபெயிலியர்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், அதாவது 5-6 வருஷமாகவே இருக்கும். அது வந்து இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அக்யூட் ரீனல் ஃபெயிலியராக இருந்தால் அதுதான் அங்கே தான் எங்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதை திருப்பியும் அந்த கிட்னி வந்து நார்மல் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் பாடுபடுறோமோ அது வந்து திருப்பியும் கிட்னி வந்து நார்மல் ஃபங்க்ஷனை பேஷண்ட்ஸ்க்கு வந்து எங்களால் தர முடியும். பட் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் அந்த டேமேஜ் வந்துடுச்சுன்னா அந்த டேமேஜ் வந்துட்டு அதுக்கு மேலே அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது தான் எங்களுடைய மெயின் வேலைங்க. இன்னொன்று வந்து ஆஸ் யூஷுவலாக அந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா கிட்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-180 ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அதில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து புரதச்சத்து வந்து யூரினில் லீக் ஆகாமல் பார்த்துங்க. கிட்னி அந்த புரதச்சத்து வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சிங்கன்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் ஒரு 180 மில்லிகிராம் தான் ப்ரோட்டீன் நார்மலாக லீக் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 கிராம் 5 கிராம் அது மாதிரி லீக் ஆகும். அது மாதிரி லீக் ஆனவங்க கை கால் வீங்கிலாம் வந்துட்டு நேராக வருவாங்க. அவங்கள வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்தவங்கள அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி மருந்து போட்டு சரி பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக இந்த 3 இதில் தான் இருப்பாங்க, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், இல்லைனா நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுநீரக கோளாறு வருவதற்கான முக்கியமான ரீசன் என்ன? உணவு பழக்க வழக்கமா இல்லை வந்து இயல்பிலே இருக்கக்கூடிய காரணமா? என்ன மாதிரியான மெயின் ரீசன் டாக்டர்? மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவதுங்க அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், கிரானிக் ரீனல் ஃபெயிலியர், நெஃப்ராட்டிக். இப்போ நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்லாம் அந்த டைமில் நம்ம ஆக்ட் பண்ணிட்டோம்னா, பட் இந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா தான் கஷ்டம். ஏன்னா வந்து டேமேஜ் ஆனது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஒரு 100% வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் எங்ககிட்ட வரும்போதே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% இழந்துட்டு தான் வந்திருப்பாங்க. 50% இழந்துட்டு வந்தவங்களே எங்களால் வந்து திருப்பியும் அவங்க அதே தான் கேட்குறேன், திருப்பியும் நார்மல் ஆகாதுங்களா டாக்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க. எங்களாலையும் வேறு வழி இல்லைங்க. நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுவோம், நாங்கள் உங்களுக்கு வந்த டேமேஜ் ஆனதாமா, இனிமேல்ட்டு எங்கள் வேலை வந்து இருக்கிற வைத்தியத்தை இருக்கிற ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் எங்கள் வைத்தியம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, நம்ம அந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் அதுக்கான காரணம் தான் முக்கியம். ஏன்னா வந்து அது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 60-70 பேருக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 40-50 பேருக்கு சுகர் இருக்கும், 20-30 பேருக்கு பிபி இருக்கும். ஸோ முக்கியமாக கிட்னின்றது வந்து ஒரு கடைசியான ஒரு டேமேஜ் ஆகிற ஆர்கன். ஆனால் அதுக்கான மூல காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது சுகர், பிபி, 3வது காரணம் வந்து ஸ்மோக்கிங். இது 3 இருக்கவங்க வந்து தே ஆர் வெரி ஹை ரிஸ்க் ஃபார் கிட்னி ப்ராப்ளம். ஸோ முக்கியமாக அந்த டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவருக்கு கிட்னி பாதிக்க போகுதுன்னு தான் இருக்கும். அந்த சுகரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, இன்னொருத்தருக்கு சுகர் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் 10 வருஷத்துலேயே வந்துடும், இன்னொருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் 35 வருஷத்தில் வரும். அதாவது டயபெட்டிஸ் தெரிஞ்ச பிறகு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த 10 வருஷம் வந்தவர் வந்து சுகரை மெயின்டைன் பண்ணலன்னா அது சரி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னியை பாதிக்கும். அடுத்தது பிபியும் கூட சேர்ந்து வருங்க. பிபி வந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்த்து பாதிக்கும். அவர் கூட ஸ்மோக் பண்ணாருன்னா அவ்வளோதான், அவர் 10 வருஷத்துலேயே ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும்.
பட் இதே ஒருத்தர் வந்து சுகர் தெரிஞ்சுட்டு அவர் டயட்டு அதே போல் நாட் ஒன்லி டயட் ப்ரெஸ்கிரைப் ட்ரக்ஸு டாக்டருடைய இது எல்லாமே கரெக்டாக வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவர் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்தால் அந்த கிட்னி டேமேஜ் வந்து ஸ்லோவாக தான் வருங்க. அதாவது சுகர் வந்தால் கிட்னி டேமேஜ் வர முடியாது. சுகரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாண்டி க்யூர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சுகர்னால வர கிட்னி டேமேஜை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாண்டி க்யூர் பண்ண முடியாது. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாருன்னா மொல்லமாக ஸ்லோ அவருக்கு வந்து ஒரு 45 வயசுல தான் 45 வயசுல தான் அந்த கிட்னி ப்ராப்ளமே வரும். ஸோ அந்த டைமில் அவர் நினச்சதை வாழ்ந்துருப்பார், ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க. ஸோ இதான் மெயின் முக்கியங்க. சுகர் அண்ட் பிபி இவங்க அதே போல் கூட ஸ்மோக் பண்ணுறவங்க இவங்க 3 பேருக்கு வந்து தேசம் ரொம்ப அதிகமான ரிஸ்க்கு கிட்னி ப்ராப்ளம் வருங்க. ஆனால் சில பேர் கேட்பாங்க அவருக்கு சுகர் இருக்குது, அவர் ஸ்மோக் பண்ணுறாரு, நல்லா தான் இருந்தா இது. அதை விட ரொம்ப முக்கியமான காமெடி என்ன ஓபிடியில் நடக்கும்னா, சார் 30 வருஷமாக சிகரெட் பிடிச்சிருந்தேன், நல்லா தான் இருந்தேன், இப்போ தான் சிகரெட்டை நிறுத்தினா கிட்னி ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க வேண்டிய இது வந்து அவர் 30 வருஷமாக பிடிச்சதுனால தான் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுங்க அப்படின்னு. அதே போல் இன்னொரு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா தான் இருக்காரு, நான் நேற்று நிறுத்திட்டேன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து அதான் சொல்லுவேன், உங்கள் கண் எதிர்க்கவே பாருங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவரும் என்கிட்ட வருவார் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. அதனால வந்து அது மாதிரி மற்றவங்கள இது சொல்லாமல் நம்ம இது சில பேர் கொஞ்சம் வேகமாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகும் அதை பற்றி. ஆனால் கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு பிபி இருக்கவங்களுக்கு ஒரு நாள் வருங்க. பிபியை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டிய இது வந்து என்னன்னா, பிபினால கிட்னி ப்ராப்ளம் வருதா, கிட்னி ப்ராப்ளம்னால பிபி ப்ராப்ளம் வருதான்னு அடிக்கடி எங்கள் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த சேம் இதுதான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிட்னியுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்துச்சுன்னா என்ன வேணா எவ்வளோ உப்பு போட்டாலும் அது யூரினில் வந்து அந்த உப்பு அதிகமான உப்பு வந்து போயிடும். அதே கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு உப்பு நிறைய போட்டால் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக பண்ணலன்னா அந்த உப்பு வந்து உடம்புல அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் வரும். ஏன்னா இப்போ டயாலிசிஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேர் டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா 97 பேர் கண்டிப்பாக பிபி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து மெயின்டைன் பண்ணிடும். பிபி கம்மியாச்சுனாலும் கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும், பிபி ரொம்ப அதிகமாச்சுனாலும் கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ஸோ அது வந்து டேமேஜ் பண்ணும் கிட்னி. இது மாதிரி தாங்க பிபி கண்ட்ரோல் பண்ணலாம், கிட்னி டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பியும் பிபி அதிகமாகும். இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிளாக தான் போயிடும். ஸோ பிபி சுகர் இது ரெண்டு தான் வந்து ஒரு 70% காரணம் கிட்னி பேஷண்ட்ஸ். மற்ற காரணங்கள் வந்து பரம்பரையாக சில பேருக்கு ஏடிபி கேடி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து கிட்னியில் குட்டி குட்டி சிஸ்ட் இருக்குங்க. நார்மலாக சில பேருக்கு ஒரு சிஸ்ட் 2 சிஸ்ட் இருக்குங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னியில் 500-600 சிஸ்ட் குட்டி குட்டி குட்டியாக நீர் சிஸ்ட் இருக்கும். அந்த சிஸ்ட் வந்து இருந்தால் அவங்களுக்கு உடனே 40 வயசில் சிஸ்ட் ஆரம்பிக்கும், 50 வயசில் பிபி வரும், 60 வயசில் ரீனல் ப்ராப்ளம் வரும், 65 வயசில் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 7-8% காரணம் இருக்குங்க. இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அது வந்து என்ன காரணம்னா, சில பேருக்கு வந்து யூரின் போகிற இதில் வந்து அடைப்பு இருக்கும். நார்மலாக வந்து இது முக்கியமாக நான் என்ன சொல்லிக்க வேண்டிய விரும்புகிறேன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப காமன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிற கேனால் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரொம்ப. ஆனால் ஆண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்றது வந்து ரொம்ப வந்து ரேர். அதாவது சின்ன வயசில், அதாவது ஒரு 5 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வரது கஷ்டம். அப்படி வந்துச்சுன்னா அவங்க உடனே வந்து நான் மெயினாக ஆண்களுக்கு சொல்கிறேன், அவங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டரை பார்த்து அணுகி தகுந்த ஆலோசனை எடுத்துக்கணும். பெரியவங்களுக்கு ஏன் வருது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆம்பளைங்களுக்குன்னா, அவங்க வயசாக அந்த யூரினரி வழியில் வந்து ஒரு சதை ப்ராஸ்டேட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வளர வளர அடைப்பு வந்துச்சுன்னா யூரின் தங்குச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு நார்மலாக ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏதாவது சம்திங் அப்நார்மலாக ப்ராப்ளம் இருந்தால் தான் ஆம்பளைங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருங்க. அதுக்கப்புறம் காரணம் வந்து கிரானிக் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். இது யாருக்குன்னா மெயினாக அந்த நிறைய கிராமத்தில் பார்ப்போம், வயசான பாட்டிங்களுக்கு வந்து மூட்டு வலி இடுப்பு வலி இல்லாத 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபீமேல்ஸை நம்ம வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் தான். அவங்க வலி வரும்போதெல்லாம் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் 10 ரூபா கொடுத்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்க வந்து சில பேர் வந்து 2 வருஷம் 5 வருஷம் இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றவங்க வந்து அனல்ஜெசிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது கிட்னினால அந்த ஹை டோஸ் எடுத்துக்கிறதுனால கிட்னி கண்டிப்பாக அதனால தான் வந்து பாதிக்கும். அதனால தான் வந்து வலி மாத்திரைகளை வந்து தகுந்த ஆலோசனை இல்லாமல் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றது நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து அறிவுறுறோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஆனால் அதில் முக்கியமான ரொம்ப காமன் காரணம் வந்து சுகர் அண்ட் பிபி. அடுத்ததாக உணவு முறைகள் டாக்டர், எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்தால் வந்து இந்த கிட்னி வியாதி வராது, எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியாது அப்படின்னு? அதாவது உணவு முறைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், யூஸ்வலாக வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா நாங்கள் வந்து வராமல் தடுக்கிறத விட வந்துட்ட பிறகு நிறைய உணவு முறைகள் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா வந்து கிட்னி வேலை செய்யலைன்னா இவ்வளோ தண்ணி குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க, உப்பு கம்மியாக சாப்பிடுங்க. ஆனால் ஆசச் ஜென்ரல்லையே பார்த்தீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுறது வந்து சால்ட் வந்து கம்மியாக சாப்பிட்றது வந்து பெஸ்ட் அட்வைஸ். ஏன்னா வந்து
நீங்கள் சால்ட் அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்லேயே கூட எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பிபி 120 இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அதே வந்து பிபி 140 இருக்குங்க. இது வந்து நான் மேலே சிஸ்டாலிக் பிபி சொல்கிறேன். நான் 120 இருக்கவங்க கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்காங்க, 140 இருக்கவங்க கொஞ்சம் ஹை ரிஸ்கில் இருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான் ஒரு ரீசன். அதனால் வந்து என்னை கேட்டால் வந்து சால்ட் எக்ஸஸாக சாப்பிட்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் நிறைய வச்சு சாப்பிட்றது, அப்பளம் வச்சு நிறைய சாப்பிட்றது, அது இல்லாமல் சில பேர்லாம் வந்து சால்ட் ஹையர் சைடில் வச்சு சாப்பிட்றது, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த ஃபேமிலியே ஒரு சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக, அதே போல் காரம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும். ஸோ காரம் உப்பு ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது இது ஒரு நல்ல அட்வைஸு. இன்னொரு ப்ரிவென்ஷன் வந்து அதே போல் தண்ணி குடிக்கிறது. தண்ணி வந்து இப்போ மேபி யூராலஜி டாக்டர்ஸ் நம்ம வெள்ளூர் தெரியும், வெள்ளூர் ஹாட் கிளைமேட்டு, எப்போல்லாம் சம்மர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் கல்லுன்னு வந்துருவாங்க ரீனல் ஸ்டோன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம உடம்புல வந்து மினிமம், அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மினிமம் ஒரு நாளைக்கு யூரின் 500 ml வந்தால் போதும் அப்படின்னும். பட் வந்து தண்ணி வந்து ஒரு மினிமம் ஒரு 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும். அது வந்து என்னுடைய அட்வைஸுங்க. 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். அதே போல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதான் கேட்பாங்க, இது கிட்னி ப்ராப்ளம் வந்தால் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அது கிட்னி ப்ராப்ளம் வரவங்களுக்கு, வராத இருக்கிறவங்க, நல்லா கிட்னி இருக்கிறவங்களுக்கு தண்ணி நிறைய குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகுன்றது என்னுடைய அட்வைஸ். அதே போல் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அட்லீஸ்ட் ஒரு 500 to 750 ml குடிச்சிங்கன்னா தட் இஸ் டயூரிசிஸ், கிட்னி வந்து நல்லா வேலை செய்யும். அது இல்லாமல் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ என்னுடைய பெட்டர் அட்வைஸ் வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு வெறும் வயிற்றில் பல் வளர்க்கறது முன்னே ஒரு 750 ml குடிச்சிங்கன்னா தட் இஸ் த திங். அதே போல் தண்ணி சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நிறைய தண்ணி குடிப்பாங்க. அது மாதிரி தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிறவங்க காலையிலேருந்து குடிச்சிட்டு ஒரு 7 o'clock 8 o'clock ஆனவொடனே குறைச்சிக்கணும். ஏன்னா வந்து நைட்டு வந்து தண்ணி குடிச்சாங்கன்னா அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லாமல் ஒருத்தர் மினிமம் வந்து 6 மணி நேரம் தொடர்ந்து தடையில்லாத தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வந்து அடுத்த நாள் வந்து ஃபேமஸ், அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்குறது. இது மாதிரி தண்ணி குடிச்சா நடுவில் யூரின் போவாங்க. இது முக்கியமாக இந்த வயசு அதிகமானவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக இருக்கும். 60 வயசு மேலே இருக்கவங்க அடிக்கடி யூரின் போவாங்க. அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நார்மல் கடவுளுடைய படைப்பு படி நம்ம யூரின் போயிட்டோன்னா யூரினரி பிளாடர்னு சொல்லுவாங்க, அந்த பைத்தங்கிற அதில் வந்து 1 ml கூட நிற்காதுங்க தண்ணி. ஈவன் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனே இருந்தால் கூட யூரின் ஃபுல்லாக போயிட்டுனா ஒரு பொட்டு இருந்தால் கிருமி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. யூரின் ஸோ ஃபுல்லாக வந்துடும், க்யூர் ஆகிடும். ஆனால் அதே இப்போ ப்ராஸ்டேட்டு இது மாதிரி தேங்கிறது பாருங்களா யூரின், அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து அந்த என்னதான் நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதை வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த யூரின் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த யூரின்லேயே தான் இருந்துட்டு இருக்கும். அவங்க தண்ணி யூரின் போய் முடிச்சாலும் ஒரு 50 ml 100 ml அவங்களுக்கு தங்கும். ஸோ அவங்க தான் வந்து அந்த யூரின் இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க யூரின் போனாலும் திருப்பியும் போன மாதிரி இருக்குங்க. அடிக்கடி நைட்டில் கேட்டிங்கன்னா 5 முறை நாங்கள் போகிறோம், 4 முறை போகிறோம் அப்படின்னு. இதுவே வந்து பெஸ்ட்டு சிம்டம்ஸ். இது இருந்தாவே டாக்டர்ஸை வந்து அணுகி அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து கிட்னி வந்து செயலில் இருந்து போச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னடா, இந்த டயாலிசிஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இதாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்றது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்டேஜஸ் படி நார்மலாக ஒரு கிட்னி வந்து இது நாங்கள் 100% வேலை செய்யுதுன்னு வச்சிங்களேன். அது வந்து நாங்கள் வந்து கிட்னி சேலஇருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணிட மாட்டோம். அந்த கிட்னி வந்து 2 கிட்னியும் சேர்ந்து ஒரு 10% கீழே 15% 10 to 15% கீழே போச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கடைசி வந்து என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணாமல் அவங்களால உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தால் தான் நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்ன வரைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நார்மலாக வந்து கிரியாட்டினின் ஒரு இது வச்சு தான் நம்ம காமனாக இந்தியாவில் வந்து கிட்னியுடைய ஃபங்க்ஷன் அளவு வச்சு சொல்லுவோம். அது 1 பாயிண்ட் இருக்கும் நார்மலாக. அது அதிகமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 பாயிண்ட் இருக்குன்னா அது 2 கிட்னியுடைய ஃபங்க்ஷன் வந்து 5% 10% தான் இருக்கும். அதே போல் அடிக்கடி நாங்கள் பேஷண்ட் கேட்குற கேள்வி இருந்தாங்க, 2 கிட்னியும் பாதிச்சுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதான் ஏன்னா 2 கிட்னியும் பாதிச்சாதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வருங்க. ஒரு கிட்னி மட்டும் நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா, ஏன்னா நிறைய குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து ஒரு கிட்னி சுருங்கி ஒரு கிட்னி நார்மலாக இருக்குங்க. அவங்களாம் நார்மலாக லைஃப் ஃபுல்லாக நார்மல் லைஃப் லீட் பண்ணும். ஸோ 2 கிட்னியும் பிரச்சனை வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வருங்க. ஸோ இது மாதிரி இந்த வேறு வழியே இல்லை, 2 கிட்னியும் போச்சு அப்படின்னா நாங்கள் அதான் இந்த சிகேடி, அதாவது வாய்ப்பே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தோங்கன்னா கிட்னி ரொம்ப சுருங்கி இருக்கும். நார்மலாக மேல்ஸ்க்கு வந்து ஆம்பளைங்களுக்கு ஒரு 10 சென்டிமீட்டரும் பொம்பளைங்களுக்கு ஒரு 9 சென்டிமீட்டர் இருக்குங்க 2 கிட்னி. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டரு 8 சென்டிமீட்டர் இது மாதிரி சுருங்கி இருக்கும். சுருங்கின கிட்னியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை, டயாலிசிஸ் தான். அது வந்து 3 இது இருக்குங்க டயாலிசிஸ். ஒன்று வந்து அதாவது கிட்னி சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வழி. ஒன்று வந்து ரத்த டயாலிசிஸ், அது வந்து ஹீமோ டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். 2வது வந்து பிளட் டயாலிசிஸ், அது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். 3வது தான் வந்து கிட்னியை மாற்றி வச்சுக்கிறது, டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஹீமோடயாலிசிஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு மிஷின் இருக்கும், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த உப்பு நீர்லாம் அதிகமாக யூரியா கிரியாட்டினின் இதெல்லாம் வந்து எடுத்து மிஷின் மூலமாக நாங்கள் வந்து சுத்திகரித்து அது திருப்பியும் அது வந்து ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து 4 மணிக்கு வந்து 4 மணி நேரம் அந்த மிஷினில் வந்து அவங்க வந்து சுத்திகரிச்சு அனுப்பும். இவங்க வந்து வாரத்துக்கு 2 முறை 3 முறை ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னால் ஒரு 2 லிட்டர் தண்ணியை வந்து வயிற்றுல போட்டு 4 மணி நேரம் வச்சுட்டு இது மாதிரி தினமும் 3 முறை 4 முறை அவங்க வீட்லேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெரிட்டோனியல் டயாலிசிஸுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே பண்ணிக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும். அதே போல் மெயினாக ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்க, இவங்களுக்குலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருந்தால் அவங்க வந்து லேக் ஆவாங்க. அதே போல் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வயிற்றுல தண்ணி போட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துப்பாங்க. நைட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸுடைய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் இருதய கோளாறு இருக்கவங்களுக்கு வந்து பெட்டர் வந்து இந்த வயிறு டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ், நீர் டயாலிசிஸ் சொல்லுவோம். 3வது தான் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்னா யாராவது ஒருத்தர் கிட்னியை வந்து கொடுக்க விருப்பப்படுறவங்க அவங்க 2 கிட்னியில் ஒரு கிட்னியை கொடுத்து அதனால் 2 பேரும் வாழ்கிறது தான் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் பேசலாம். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. இடைவேளைக்கு முன்னாடி வந்து இந்த டயாலிசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தானம் சார், கிட்னி தானம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. இப்போ ஒருத்தவருக்கு வந்து 2மே செயலிழந்து போச்சுன்னா இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கி அவருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து நிஜமாகவே வந்து ஒரு வரப்பிரசாதம் தாங்க. அது கண்டுபிடிச்சது என்ன முக்கியமாக இருக்குன்னா 2 கிட்னி இருக்கிறதுனால ஒரு கிட்னி வந்து இன்னொருத்தர் கொடுத்து 2 பேரும் தான் இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் இது வந்து நிறைய பேர் நினச்சிப்பாங்க யார் வேணால் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதுவும் வந்து ஹோட்டா ஹேக்ட் அப்படின்னு ஒரு ஹேக்ட் வந்து இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் பார்ப்பீங்க கிட்னியை வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போனாங்க திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. பட் வந்து இந்த ஹேக்ட் மூலமாக வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் நிரூபித்தா தவிர டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த இது லா பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் கிட்னி கொடுக்கலாம். ஒரு வீட்டில் ஒருத்தர் அஃபெக்ட் ஆனால், இப்போ ஒரு ஆம்பளை அஃபெக்ட் ஆனால் அவங்க வீட்டுக்கார அம்மா கொடுக்கலாம். ரத்த சம்மந்தப்பட்டவங்க தான் கொடுக்கணும். மெயினாக வந்து ஒருத்தர் ஒரு பையன் அஃபெக்ட் ஆகிட்டோன்னா அவங்க அப்பா அம்மா கொடுக்கலாம். அதே போல் அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கொடுக்கலாம். இதே வந்து அவங்க தாத்தா பாட்டி நல்லா இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். இதுதான் வந்து ரத்த சம்மந்தப்பட்டவங்க. ரத்த சம்மந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் கொடுக்கலான்னா அது அவங்க வீட்டுக்காரம்மா, ஒய்ஃப் மட்டும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு பண்ண முடியுங்க டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டுங்க. இல்லைனா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சி வரது வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ரத்த தானம் மாதிரி இப்போ வந்து கிட்னி தானம் பண்ணுறவங்க இறந்துட்ட பிறகு என் கிட்னி எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல. அதே போல் ஆக்சிடென்ட்டில் இறந்தவங்க, அதாவது இறந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் இறந்துனாங்கன்னா அவர் மூலமாக வந்து 2 கிட்னினா 2 குடும்பங்களுக்கு வந்து 2 பேர் வந்து கிட்னி பெற்று வந்து பயனடைவாங்க. ஒருத்தர் இறந்தாங்கன்னா 2 குடும்பத்துக்கு வந்து கிட்னி பெற்று பயனடைவாங்க. ஸோ இது மாதிரி ஆக்சிடென்ட்டில் இறந்தாங்க இவங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்பேர் டு நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் வந்து இந்த கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஆனால் பெஸ்ட்டு வந்து லைவ் ரிலேட்டட் தான் வந்து ரொம்ப நல்லது. அதாவது சில பேருக்கு வேறு யாருமே வீட்டில் இல்லைன்னா கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் போகணும். லைவ் ரிலேட்டடில் என்னன்னா அதாவது ரத்த ஓட்டம் இருக்கும் போதே கிட்னி எடுத்து வைப்பாங்க. அதனால வந்து அது ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதே போல் ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க தரத்துனால அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ இதான் மெயினாக வந்து ஒரு வீட்டில் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்க ஒய்ஃபு, அப்பா அம்மா, குழந்தைங்க தருவாங்க. இது ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்கறது வந்து பசங்களுக்கு வந்து கிட்னி கெட்டுடுச்சுன்னா அப்பா அம்மா வந்து உடனே ரெடியாக தருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம். அதே போல் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் வந்து ரொம்ப காமனாக கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து கொடுக்குறோன்னா உடனே எடுத்துட மாட்டோம். மினிமம் ஒரு 30-40 டெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குறவங்க வந்து 100% கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுதா அப்படின்னு இருந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சாதான் வந்து எடுத்து வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து 50% இவங்ககிட்ட இருக்கும், 50% இவங்ககிட்ட இருக்கும். ஸோ தட் 2 பேருக்குமே பிரச்சனை இல்லாமல் விடும். ஸோ ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ கிட்னி கொடுக்குறவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் வந்தால் அவங்களும் எங்ககிட்ட தான் வர போகிறாங்க. வி ஷுட் நாட் ஃபீல் கில்ட்டி. நாங்கள் வந்து அதனால் வந்து என்ன பண்ணுவோங்கன்னா, யார் கிட்னி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து முக்கியமாக கிட்னி இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க வந்து அன்ஃபிட். டயபெட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கவே முடியாது. அதே போல் பிபி இருந்தாலும் கொடுக்க முடியாது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கிட்னி ப்ராப்ளம். இது மாதிரி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்னி கொடுக்கலாம். அது ஒய்ஃப் இருந்தால். அதே போல் பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகணும். அது ஒரு இஷ்யூஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ விஞ்ஞான வளர்ச்சி மூலம் பிளட் குரூப் மேட்ச் ஆகலைனாலும் டிரான்ஸ்பிளான்ட்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா வந்து நாங்கள் இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவாங்க. அந்த கிட்னி வந்து ஒருத்தர் கிட்னி எடுத்து இன்னொருத்தர் வச்சா கண்டிப்பாக வந்து அது அவங்களுடைய கிட்னி இல்லை அப்படின்றது உடம்புக்கு தெரியும். அதனால் அந்த ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து சில இம்யூனோ சப்ரஷன்ஸ் தருவாங்க. அதுக்குடைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குங்க இந்த இஷ்யூஸ். அதான் நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்னி சில பேர் கேட்பாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடுங்களா, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்களா அப்படின்னு. எங்களுடைய கருத்து என்னென்னா, ஈமோடயாலிசிஸ் அந்த ரத்த டயாலிசிஸ் பண்ணால் அது வந்து மேக்ஸிமம் ஒரு 3-5 வருஷம் தான் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க 10 வருஷம். நாங்கள் ஆவரேஜ் பற்றி பேசுகிறோம். பட் ஆனால் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் கடைசியில் ஒரு 90 பேர் நல்லா இருக்காங்க. பட் சில பேர் ஈவன் 30 வருஷம் 40 வருஷம் கூட நல்லா இருக்காங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈமோடயாலிசிஸ்னால் நீங்கள் போயிட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே நார்மல் பர்சன் மாதிரி உங்களால் ஓரளவுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதான் கிளாசிக்கலாக ஒரு டாக்டர் சொல்லுவார், டிரான்ஸ்பிளான்ட் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். கல்யாணம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுறோம். அதுலேயும் ஒரு 5-10 பேருக்கு டைவர்ஸ் ஆகுது. அது மாதிரி தான் டிரான்ஸ்பிளான்ட். சில பேருக்கு ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்வேஸ் பெஸ்ட் இஸ் த டிரான்ஸ்பிளான்ட். சரி டாக்டர், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னீங்க. இப்போ இன்கேஸ் வந்து ஒருத்தர் தானம் பண்ணுறாரு, அவருக்கு சிங்கிள் கிட்னி தான் இருக்குது. ஸோ அவரோட எப்படி அவருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பீங்க? அவருக்கு எப்படி ஐயோ நம்ம கொடுத்துட்டோமே, சரி இப்போ பையனுக்காகவே கொடுத்துதா இருந்தால் கூட சிங்கிள் கிட்னி வச்சுருக்கிறோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? அதாவது சிங்கிள் கிட்னி அவர் கொடுத்துட்டா நாங்கள் முதல்லே தான் பார்த்து தான் அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அதே போல் கிட்னி ஃபங்க்ஷன் பர்சன்டேஜ் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணும், டிடிபிஎஸ் ஸ்கேன். அந்த பர்சன்டேஜில் வந்து அவர் ஃபங்க்ஷன் எது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எந்த கிட்னி வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிட்னி இருக்கும். ஆனால் வலது கிட்னி 60% வேலை செய்யும், இடது கிட்னி 40% வேலை செய்யும். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் தருவோம். அதே போல் அதான் மெயினாக வந்து சில பேர் வந்து அப்பாக்காக குழந்தைங்க கொடுத்தவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இருக்கவங்க தான் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதே போல் ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க, அண்ணனுக்காக தங்கச்சி கொடுக்கறது இவங்க. பட் அவங்களாம் வந்து ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்து தான் அலோவ் பண்ணுவோம். ஏன்னா வந்து சில டைம் ப்ரெக்னென்சி அப்போ ஒரு கிட்னி இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நிறைய உடம்புல வந்து சேஞ்சஸ் நடக்கும் ப்ரெக்னென்சி. ஸோ அவங்க வந்து 2 குழந்தை 3 குழந்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே நாங்கள் வந்து சரி பெட்டர் அது மாதிரி. ஆனால் இப்போ கல்யாணமே ஆகலை, என் பொண்ணு எனக்கு கொடுக்க வரா அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன் ஆகுது. பட் ஒரு கிட்னி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதை மெயினாக வந்து ஹைப்பர் டென்ஷன் வருதா இல்லையான்னு அவங்களும் அட்வைஸ் பண்ணிக்க சொல்லுவோம். அதை உப்பு கம்மியாக சாப்பிட்றது, அதே போல் இந்த கிட்னி டேமேஜ் ஆகிற ஆன்டிபயோட்டிக்ஸு, அதே போல் கிட்னி டேமேஜ் ஆகிற பெயின் கில்லர்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணி தான். கிட்னி ரிலேட்டட் டிசீஸ்க்கு எந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்? இந்த மெயினாக இந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த ரத்தம் பிளட் குரூப் மேட்சிங் அதை தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மேட்சிங் இல்லைனாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து ஸ்வாப் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ரத்த சம்மந்தம் இல்லாமல் பிளட் குரூப் வேறு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் இருந்து அவங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட இவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கும் அது போல் மாற்றி ஒரே டைமில் சர்ஜரி பண்ணுவாங்க. இது வந்து ஸ்வாப் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மெயினாக வந்து இந்த டயாலிசிஸில் வந்து கொஞ்சமாக இந்த நானோ கிட்னி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன டயாலிசர் மாதிரி, அதாவது வயிற்றுக்குள்ளேயே வச்சு அதே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரியும், இல்லைனா வந்து மினியேச்சர் இது ஆர்டிஃபிஷியல் வியரிங் கிட்னி அப்படின்ட்டு அதாவது மேலே மாதிரி போட்டுக்கிட்டு அதுவே வந்து ரத்த குழாயில் இது பண்ணால் ஸ்லோவாக டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் மெயினாக வந்து என்ன எதிர் நோக்கி பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோனிங் மூலமாக அவங்களுடைய சொந்த செல்லை எடுத்து கிட்னி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அதில் தான் வந்து விஞ்ஞானம் வந்து நோக்கி போயிட்டுருக்கு. அது வந்துடுச்சுன்னா வந்து அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து கிட்னி கிடைக்க மாட்டேங்குது. இதே அவங்க செல்லிருந்து இன்னொரு கிட்னி உருவாக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் வந்து அவங்க சொந்த கிட்னின்றதுனால இது ரிஜெக்ஷனே வராதுங்க. இதுதான் வந்து லாங் டேர்ம் கோல். என்ன இது எப்போ வந்து இது வந்து சாத்தியமாகும்னு தெரியல. பட் அது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிட்னி பேஷண்ட்ஸுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. ஏன்னா வந்து கிட்னி இருந்தால் கூட அவங்க செல்லிருந்து இன்னொரு கிட்னி குளோனிங் மாதிரி பண்ணிடலாம்.
எந்த மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது டாக்டர் இப்போ வந்து ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அவர் வந்து மெடிசன்லாம் எடுத்துக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு விட்டுருவாரு. அதை ஃபாலோ பண்ணாமல், அந்த மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் சரி நம்மளுக்கு குணமாயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வர சைடு எஃபெக்ட் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணுவார்? நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னென்னா, அந்த சுகர் பிபி இருக்கவங்க வந்து நிறைய பேர், எனக்கு பிபி இருக்கவங்க தான் நான் நிறைய பேர் பார்க்குறேங்க. மாத்திரை போடுவாங்க, பிபி கண்ட்ரோல் ஆகிடும், உடனே பிபி கண்ட்ரோல் ஆகிடுச்சு, பிபி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரை நிறுத்திடுவாங்க. திருப்பியும் வந்து அடுத்த முறை வருவாங்க, பிபி ரொம்ப ஹையாக வருவாங்க, கிட்னி ப்ராப்ளத்தோடு வருவாங்க. இது நல்லா பொதுமக்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சுகர் பிபின்றது வந்து க்யூர் பண்ண முடியாத டிசீஸ், அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் டிசீஸ். கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து இதே மாதிரி தான் சுகர் கூட நிறைய கிராமத்துலலாம் பார்த்தாங்கன்னா, போன வாட்டி சுகர் செக் பண்ண 100 வந்துருச்சுட்டாரு, இனிமேல்ட்டு வந்து சுகர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னா. கண்ட்ரோல்னா அப்போது கண்ட்ரோல், நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுனால கண்ட்ரோல், விட்டுட்டிங்கன்னா திருப்பி அன்கண்ட்ரோல் தான் போகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுகர் பிபி இருக்கவங்க மாத்திரை சாப்பிட்றதுனால கண்ட்ரோலாக இருக்குன்னா அதை கண்ட்ரோலே வச்சுக்க மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்ணும். கண்ட்ரோல் ஆகிடுச்சு, க்யூர் ஆகிடுச்சின்னு நினச்சி விட்டிங்கன்னா, அது வந்து ஈவன் நிறைய எஜுகேட்டட் பீப்புள் கூட நான் பார்க்குறேங்க. கண்ட்ரோல் ஆனவொடனே எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் டாக்டரே ஞாபகம் வராங்க. அது வரைக்கும் வந்து இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கிட்னி ஃபங்க்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி டயாலிசிஸ் இல்லாமல் அனுப்புவாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுருவாங்க. 6 மாதம் கழிச்சு வருவாங்க, திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 5% கீழே இருக்கும், 10% கீழே இருக்கும், நாங்கள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. அதே போல் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கிட்னி ப்ராப்ளம்னால சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் இருக்காங்க. காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, கை கால் வீங்கும், பிளட் ப்ரெஷர் எப்பயாவது செக் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த போன் கொஞ்சம் வீக் ஆகும். பட் அல்டிமேட்டாக வாந்தி வரது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, விக்கல் வருது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கிட்னி வந்து 10% கீழே போச்சுன்னா தான் இந்த ப்ராப்ளமே வருங்க. ஸோ நிறைய பேர் வந்து கடைசியாக தான் வருவாங்க, நான் இது வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்றைக்கி தான் எப்படி அப்படின்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நடுவில் எதுவுமே செக், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுகர் பிபி இருந்திருக்கும், பட் வந்து கிட்னி ஃபங்க்ஷனே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கடைசியாக வாமிட்டிங் வருவாங்க. எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஐயோ என்ன இது, இந்த டைமில் எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதே போல் இதோட கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்கலான்னு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவர் வாழ்க்கையும் போனது இல்லாமல் இன்னொருத்தர். அதனால் என்ன, ஏன்னா அப்புறமா கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னே பிபி மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து நல்லா தான் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் இருந்தால் குழந்தையும் பிறக்காது. அட்வான்ஸ்டு கிட்னி ப்ராப்ளமில் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பிபி சுகர் இருக்கவங்க அவங்க ரெகுலராக வந்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் சுகர் இருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆனால் கை கால் வீக்கம் வரும், முகம் வீக்கம் வரும், அதை வச்சு அவங்க யூரின் போகும்போது கொஞ்சம் நிறையா போவாங்க. இந்த புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம், புரத சக்தி வெளியாகும். இதெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அறிகுறி வரும். இந்த அறிகுறிலாம் இருக்கும் போது போய் இது டாக்டர்ஸ் கிட்ட போனாவே அவங்களே வந்து சுகர் ரொம்ப நாள் இருந்தால் கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் பார்ப்பாங்க. அதே போல் பிபி இருக்கவங்க அன்கண்ட்ரோலாக இருந்துட்டு 200 210 வச்சுருந்தீங்கன்னா கிட்னி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் அந்த இவங்க இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, அதே போல் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க, அதான் கொடுமை. பிபியும் இருக்கும், ஸ்மோக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்மோக்கிங் வந்து ஒஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கிட்னி. எதுக்குன்னா கிட்னிக்கு போகிற ரத்த குழாத்தை வந்து நல்லா சுருக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துடுங்க. சுகர் இருக்கவங்க ஸ்மோக் பண்ணால் அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். ஃபைனலான ஒரு கொஸ்டின் டாக்டர், இப்போ வந்து அந்த நம்ம சிறுநீர் கழிக்கும் போது வந்து அந்த கலர் இருக்கு இல்லையா, எல்லோ, அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிச்சோன்னே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, ஒயிட் கலர் சொல்லிட்டு, என்ன ரீசன் டாக்டர் அது? அதாவதுங்க, இது ரொம்ப காமன் வெள்ளூர் மக்கள்கிட்ட, நிறைய மேல்ஸுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். அதுவும் அந்த வெயிலில் சுற்றிட்டு வந்து நைட்டு யூரின் போகும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் யூரின் போகும், சொட்டு நீர் மாதிரி போகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து யூரின், அவங்க அதான் அந்த வெயிலில் நிறைய ஸ்வெட்டிங் வரும்போது தண்ணி கம்மியாக குடிச்சிருதுங்க. தண்ணி கம்மியாக குடித்தா யூரின் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ தண்ணி உடம்புக்கு தேவையோ அது ஃபுல்லாக எடுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா 3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு 2 லிட்டர் யூரினாக வரும். நீங்கள் குடிக்கிறதே தண்ணி வந்து 1 லிட்டர்னா கிட்னிக்கு அட்லீஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினே வந்து ஒரு 400 ml அவ்வளோதான் வரும். ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வரும். அதே போல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வரும்போது ரொம்ப ஆசிடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சில பேர் வந்து அப்படியே யூரின் போவாங்க, அந்த இதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல் இருக்குங்க யூரின் போகும்போது. ஸோ அது மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். அதே போல் அந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அந்த அசிடிட்டி கொஞ்சம் குறையும்.
அதான் மெயினாக இது மாதிரி இருக்கவங்க சில பேர் ரொம்ப நிறைய பேருக்கு வராது. சில பேர் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க, நிறைய வேர்த்து கொட்டுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காமனாக வந்து இந்த சொட்டு யூரின் மாதிரி போகும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் பாவம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வந்து இது மாதிரி அதே போல் நான்வெஜ் மாமிசெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஆசிட் வந்து உடம்புல தானாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் கூட வந்து வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்றது. அது வந்து இது அது மாதிரி இருக்கவங்க தயிர் அதிகமாக சாப்பிட்ணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும். இந்த தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னாவே ஒரு 3 லிட்டர்ஸ் பெர் டே. வெள்ளூரில் 3 லிட்டர்ஸ் பெர் டேன்றது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவங்க 3 லிட்டர்ஸ், அது மெயினாக இந்த ஸ்வெட் ஆகிறவங்க வந்து கொஞ்சம் விளையாட போகிறவங்க இது மாதிரி இருக்கவங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கும். நிறைய குடிச்சாவே அந்த யூரின் கலர் மாறிடும், அந்த வலி இருக்காதுங்க. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் என்னோட பல கேள்விகளுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய தெரியாத விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னீங்க. அதாவது கிட்னி தானம் அந்த மாதிரி விஷயத்தை கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஐடி பண்பலைக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய இதுனால ஒரு 4-5 கிட்னியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் தான், வருமுன் காப்போம் தான். வந்துட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் கடைசியாக டயாலிசிஸில் வந்து டயாலிசிஸில் ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அந்த டயாலிசிஸ் நிலைமைக்கு போகாமல் நாங்கள் ட்ரீட் பண்ணுற பாருங்க, அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறதுங்க, அவங்க உடம்பு அவங்க பார்த்துக்கிட்டு டயாலிசிஸ், ஏன்னா வந்து எங்களை கிட்னியை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவோம், அதாவது எதிராளி கூட கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து டயாலிசிஸ்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம், குடும்பத்துலேயும் வந்து பல கடன்களை வாங்கி. அதான் ஒரு நல்ல ஜோக் சொல்லுவாங்க, முதல் நாள் டயாலிசிஸ்க்கு முதல் மாதம் டயாலிசிஸ் காரில் வருவார், 2வது மாதம் டயாலிசிஸ் வந்து ஆட்டோவில் வருவார், 3வது மாதம் டயாலிசிஸ் நடந்து வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. அதனால் என் முக்கியமான அறிவுரை என்னென்னா ப்ரிவென்ஷன் தான் கிட்னியை பொறுத்த வரைக்கும். அந்த சுகர் பிபி இருக்கவங்க ரெகுலராக டாக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் வாங்கி அந்த ப்ரிவென்ஷன் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் மொபைல் பயன்பாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைலால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு முக்கியம், அதால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது, இது போன்ற சில கேள்வி தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். நரேஷ். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மூவி ஸ்டில் கேமராமேனாக இருக்கும். சரிங்க சார், மொபைலுன்றது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கும்போது நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் மொபைல் இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அது நல்லதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சில தீமைகளும் இருக்குது. அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணால் தப்பு தான் அது. சரிங்க சார், நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க? இந்த விஷயம் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துக்காக தாங்க பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எது சொல்வீங்க? இப்போது எமர்ஜென்சி இங்கேருந்து மெயிலில் ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க, மெயிலில் மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணோம், சரி யாராவது டக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம உடனே போய் காமிக்க முடியாது. ஸோ டைம் சேவு ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா அங்கேயே ஓகே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லை மெயிலில் அனுப்பலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம் டக்குன்னு. அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம அவங்களால ஃபோன் எடுக்க முடியலனாலும் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட கான்டாக்ட்ஸ் நல்ல டெக்னாலஜிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க சார், நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? 12 years 13 years யூஸ் பண்ணுவோம். சரி, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழல் எப்படி இருந்தது? அதாவது மொபைல் வந்த உடனே நீங்கள் போயிட்டு ஃபோன்லேயே பேசி எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. மொபைல் இல்லாத அந்த காலத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒருத்தர் போய் பார்க்கும்போது பேசும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்தது? அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த மாதிரி லைக் இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு கால் பண்ணி பண்ணுறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, அது பார்த்திங்கன்னா அது நம்ம லேண்ட்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியோ, இல்லை நம்ம லேண்ட்லைன்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர்ஸ் போயிடுவாங்க.
மிஸ் ஆகும். நம்ம டிராஃபிக்கில் ஒரு 1/2 hour மாட்டிட்டா மிஸ் ஆயிரும். நம்மளால் போய் பார்க்க முடியாது. 20 kilometers போய் பார்க்குறோம். அவங்க இல்லைன்னா திருப்பி அங்கே ஒரு 3 hours வெயிட் பண்ணணும். இல்லை 3 hours எங்கேயா போயிட்டு வாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைமிங் நிறைய மிஸ் ஆகும். டைம் வேஸ்ட்டு. இப்போ வந்து மொபைல் இருக்குது, நான் வரதுக்கு 1/2 hour ஆகும், டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகலாம். அது ஒரு ஃபெசிலிட்டிஸ். அவங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வரல போலக்கு லேட் ஆகுது, சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய கான்டாக்ட் மிஸ் ஆகும், பிஸ்னஸ் மிஸ் ஆகும். அப்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம மெசேஜ் அப்போ அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம ரன்னிங்கில் கூட அப்டேட் பண்ணிடுறோம். சரிங்க. இதில் மொபைல் தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும், எதில் போய் முடியும், ஏதாவது சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்குன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் நெட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி வரனால என்ன ஆச்சுன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸு எல்லாருமே அதை பயங்கர மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு தப்பான ஃபோட்டோ அனுப்புறது, தப்பான மெயில் அனுப்புறது, அவங்க தப்பான மெயில் அனுப்புறது, நெட் ஓப்பன் பண்ணி தப்பான படங்களை பார்க்குறது. அதை வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணையோ பையனும் கண்டிஷன் பண்ண முடியாது. அவன் காலேஜ் போகும்போது அவன் இன்னொருத்தவன் போவான், அதை தவிர்க்க முடியாமல் அந்த மிஸ்யூஸ் நிறைய ஸ்பாயில் ஆகும். அது ஒரு 50% நமக்கு அட்வான்டேஜ்னால் 50% மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆக்கலாம்? லைக் அது வந்து யாராவது கூட இருந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அவங்களுக்குள்ளவே வந்து இல்லை இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்ஃபாக அவங்களா யோசிக்கணுமா? அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்போ நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ நான் என் தங்கச்சியாக இருந்தால் கூட, இப்போ அவங்களுடைய பொண்ணாக இருந்தால் கூட, பையனாக இருந்தால் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் அந்த மாதிரி, அவங்கள சுற்றி இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா 2 பேர் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தோணும். ஸோ தவறான விஷயங்கள் போகும். அது எப்படி கன்வே பண்ணணுன்னா, எப்படி அவங்கள இது பண்ணணுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஈஸியான விஷயந்தான். அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? லைக் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க எவ்வளோ விஷயம் இருக்குது உலகத்தில் கற்றுக்க தெரிஞ்சுக்க, அப்படி இருக்கும் போது மொபைலே உலகம்னு இல்லாமல் வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணலான்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க, இந்த விஷயம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? மெடிடேஷன் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது, இல்லை புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய இருக்குங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்வீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஒன்று தான், அதை நீங்கள் வேறு மாதிரி மெடிடேஷன் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் திருப்புன்றீங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அவங்க அதை செயல்படுத்தணும்ல. கெட்ட விஷயங்கள் தான் சீக்கிரம் போய் சேரும். அந்த சீக்கிரம் போய் சேர்றதை நம்ம வேறு விதத்தில் ட்ரை பண்ணலாம். இப்போ நடைமுறையில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இவன் இந்த கேரக்டர் தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அதுவும் இவ்வளோ தான். ஸோ செகண்டரி அடிக்கடி செல்லில் ஃபுல்லாக மெயில் பண்ணுறது, அது பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது செல்லுலேயே இல்லாமல். சரி ஹெல்த் வைஸாக எப்படி அஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா வேலையும் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாலே போயிட்டு லைனில் நின்று கட்டிட்டு வரணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே ஒரே இடத்துலேருந்தே பண்ணிடுறாங்க. கேஷ் கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு புது அனுபவமே கிடைக்கல, புது மனுஷங்களை பார்க்குற சூழலே இந்த மொபைல் காரணமாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆமாம். இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ரெஸ்ட்டுனா உடனே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறது, நெட் பார்க்குறது, யார் யாருக்கு சென்ட் பண்ணலாம், என்னென்ன பேமெண்ட் கட்டலாம், நான் இங்கேருந்தே பண்ணிட்டு, அது அட்வான்டேஜாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற நேரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துட்டு, நமக்கு டைம் இருந்தால் நம்மள நேராக போய் ஒரு கியூவில் நின்று ஒரு பில் கட்டிட்டு வர்றது ஒரு அனுபவம் தான். ஏன்னா அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது, அங்கே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொது நாலேஜ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். மொபைல் வந்து தனிமைப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு மனிதனை? கண்டிப்பாக, அதில் 75%. சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கனி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நான் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மொபைல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத விட மொபைல் வந்து அதிகமாக இப்போ நம்ம எமர்ஜென்சிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அது யாரும் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் பண்ணிட்டாங்க, ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அர்ஜென்ட்டாக நம்ம கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மொபைலை. பேசிக்காக அதுக்கு தான் நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பந்தாக்காக சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொபைலை, அதுதான் உண்மை. ஸோ பெரிய மொபைல் வச்சு கையில் வச்சுருந்தா நம்மளை 4 பேர் பெருமையாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொபைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் மொபைல் எந்தெந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லைக் நிறைய ஆப்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுக்குறக்காக, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. பட் நமக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போக நம்ம ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டுமே அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக மியூசிக், நீங்கள் சொல்கிற அந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால என் மொபைலில் கேம்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். சாங்ஸ் மட்டும் ரிலாக்ஸேஷனுக்காக கேட்பேன். தட்ஸ் ஆல். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன்.
நம்மளோட சமுதாயத்தில் வந்து நிறைய குற்றங்கள் நிறைய இதில் நடக்குது இல்லையா, அது வந்து மொபைலில் இருக்கிற இன்டர்நெட் ஸோ இதெல்லாம் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது காரணம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தப்பு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்குது. பட் அந்த தப்பு வந்து மொபைல்னால தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் இருந்ததுனால கம்மியாக தப்பு நடந்தது. அந்த மக்களுடைய சூழ்நிலை அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்ததுனால தப்பு நடந்தது. இப்போ மொபைல் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு நடக்குது. பட் அந்த நடக்கிற தப்பை கேப்சர் பண்ணி உடனே மீடியா காமிச்சு அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க வந்து தப்பு பண்ணுறவங்க இன்னொரு தப்பு பண்ண இருக்கிற கூட சான்சஸ் இருக்கு இல்லையா? சோஷியல் மீடியா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட தான் போய் பேசுவோம், லைக் தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேசுவோம். இப்போ அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட போய் பேசுகிறோம். தெரியாதவங்க கூட நம்மளுடைய பிக்சர்ஸ் லைக் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா பற்றி இதை உங்களே எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாங்கள் தேடி போகணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் தேடி வரீங்க, ஸோ அவ்வளோ அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், வாட்ஸ்அப்பில் நடக்கிற விஷயத்தை பிக் பண்ணி எல்லாம் வீடியோ பண்ணி அனுப்பிச்சா அது உடனே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அது மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சரி தப்பு ரெண்டுமே இருக்குது மீடியாவில். பட் இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுடைய நீங்கள் எதனா புதுசாக விஷயம் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அப்போது மொபைல் இல்லை, மொபைல் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை ஃபுல்லாக வந்து மொபைலில் கான்சென்ட்ரேட் பண்ணி மொபைல் தான் உங்கள் லைக் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு? மொபைல்னால சண்டை போட்டு நான் வீட்டை விட்டே ஓடி போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஸோ வந்து வீட்டில் அப்பா அம்மாவோட மொபைல் தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இப்படியே நடந்து போவாங்க, மொபைல் ரோட்டை பார்த்துட்டே நடந்து போவாங்க, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நான் கொடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும். மொபைல் ஸோ பேசிக் மாடல் மொபைல் இருந்தால் கூட போதும் ஒரு மனுஷனுக்கு, அவன் லைஃப் லாங் அதை வச்சு வாழலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி கேம்ஸ் மியூசிக் எதுவுமே தேவையில்லை. பட் மொபைல் வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அது மொபைல் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா கூட அது இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்போம். பழைய மெத்தட் லெட்டர் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அப்படியே வாழ்ந்துருப்போம். மொபைல் வந்தது ஒன்றும் பெரிய விஷயமானு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது நம்ம அட்வான்டேஜ் இன்னும் எதிர்பார்க்குறோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு அடிக்ட்னு சொல்ல முடியாது, லைக் அதுவே ஹேபிட். அதுக்கிட்ட லைக் அதிலே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கூட பேச மாட்டாங்க, அதிலே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவே உலகம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து இது தவிர உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும்னா எந்தெந்த விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்? முடியாதுங்க. அதெல்லாம் உலகமே கைக்குள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்களை எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும்? உலகமே கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக அதிலே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. இப்போல்லாம் தட்டுனாங்கன்னா பக்கத்தில் ஏடிஎம் எங்கே இருக்குது, ஃபுட் எங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, எல்லாமே அதிலே வந்தது. வெளியே எதுக்கு அவங்க கேட்கணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் உலகம். ஸோ அவங்களுக்குன்னு தேவைப்படும் போது தான் அவங்க கேட்குவாங்க. ஸோ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு வந்து அவர் கேட்கல, அதனால சொல்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். சரி, உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார், அது அவங்க ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த மொபைலை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்த்தை அவங்க டெவலப் பண்ணிக்கிறக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பிஸா ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது உடம்புக்கு ஹெல்த் இல்லை. ஸோ அதுவே வந்து மசாஜ் சென்டரில் கால் பண்ணி மசாஜ் பண்ணுற கூப்பிட்றாங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ஹெல்த். ஸோ மொபைல் அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம சொல்ல முடியாது. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் பயன்படுத்துறது பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? இது தமிழ் ப்ரோக்ராம்ன்றதால மொபைல் சொல்கிறது பதிலாக அலைபேசின்னு சொல்லலாம். அது அழகு. அலைபேசி இப்போ எல்லார்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக மாறிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு குழந்தை கூட இப்போ இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் இல்லைனா ஒரு ஐஃபோன் கொடுத்து ஆரம்பிச்சிடறாங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் முதல்ல குழந்தைங்க அப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பயன்பாடுகளை தொடங்குது அலைபேசி. அந்த அலைபேசினால் நிறைய முக்கியத்துவங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்குது. அந்த அலைபேசியை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். முக்கியத்துவம் சொன்னீங்க, அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லாம் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றது ஒருத்தவங்களோட பயன்பாடை பொறுத்து தான். ஆனால் எனக்கு முக்கியத்துவம் என்னென்னா எங்கே யார் இருக்காங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தான். அது தவிர இப்போல்லாம் வீடியோ காலிங், அதாவது எல்லார்கிட்டையும் முகம் பார்த்து முகம் பேசக்கூடிய அளவுக்கு ஃபோன்கள்லாம் வளர்ந்துருக்கு அலைபேசி. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அது. அது இல்லாமல் யாராலும் ஒரு மனுஷனால் இப்போ வாழ முடியுன்றது அவங்க யோசிச்சு பார்க்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் 10th முடிஞ்சவனே என்ன கோர்ஸ் எடுக்கன்னு கேட்பாங்க. இப்போ 10th முடிஞ்சோன்னா அவன் நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன ஃபோன் வாங்கி தரீங்க தான் கேட்குறான். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் ஆகிட்டு இருக்கு அலைபேசின்றது. சரி, நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரமும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சேன்னா எங்கள் அப்பா எனக்கு +2 அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்ச அப்புறம் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் அல்லது மேக்ஸிமம் 6 மணி நேரம் பயன்படுத்துவேன். எந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க அதிகமாக? இப்போ மெசேஜ் இருக்குது, கால் பண்ணுறாங்க, சாட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்க? முக்கியமாக இப்போ வந்து எல்லாருக்கும்
முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குள்ளது வாட்ஸ்அப். கண்டிப்பாக எல்லாரும் சேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பேட்டி எடுக்கிற நீங்கள் கூட சேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சேட்டிங்காக, அப்புறம் ஃபோன் பேசுறதுக்காக தான் முக்கியம் அதிகமாக பயன்படுத்தும். அது தவிர இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணோன்னா, ஏதாவது பற்றி தெரிந்து கொள்ள வேணும்னா அலைபேசி ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் யூஸ் பண்ணுறோம். மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அடிக்ட் ஆவாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மொபைல்ன்றது ஒரு கருவி, நம்மளோட உடல் உறுப்பு இல்லை. அதை பற்றி நம்ம அடிக்ட் ஆகாமல் அது நம்மளோட அது ஒரு ஒற்றுணைப்பு இல்லைன்றதை அவங்க புரிஞ்சிக்கணும். அடிக்ஷன், அதாவது அதுக்கு அடிமை அப்படின்னு சொல்ல வரீங்க, அது அவங்களா தான் மாறி வெளியே வரணும் தவிர நம்மளா போய் ஒருத்தங்களை திருத்த முடியாது. அது அவங்க மூளை செல்லுகளையும் கண் நேர்வுகளையும் தான் பாதிக்கும். அது அவங்களா தான் முன்னேறி வரணும். அது ஒரு கருவின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதை தவிர்த்து, மொபைல் யூஸ் பண்ணுறது தவிர்த்து வேறு எந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்நெட் சென்டர்னு வந்துருச்சு. அது தவிர லைப்ரரி, அதாவது நூலகம், அதில் போயிட்டு எல்லா பசங்களும் இல்லை யார் யார் அதை அடிக்ட் ஆயிருக்காங்களோ அது தவிர புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு, அது பத்தாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சமூக அறிவியல், அப்புறம் என்னென்ன நாட்டில் நடக்குதுன்றதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் நேரம் செலுத்துறதுக்கு பதிலாக அதில் போய் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ மொபைலில் நீங்கள் கேம்ஸ் விளையாடி இருப்பீங்க இல்லையா? மொபைலில் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் அவுட்டோரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? மொபைலில் தாங்க இப்போ எல்லாமே கேம்ஸ் விளையாடுறாங்க. அவுட்டோரில் கேம்ஸ் விளையாடிலாம் ஆச்சுங்க 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் ஆகுது. மொபைலில் தான் 5 வருஷம் விளையாடின்னு இருக்கேன். வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போய் 5 வருஷம் ஆகுது விளையாடி. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடுவோம், டாஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடுவோம், எல்லாம் கில்லி விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் விளையாட முடியறதில்ல முன்னாடி மாதிரி. இப்போ ஃபோன்லேயே இன்டர்நெட் ஆட் பண்ணி, மச்சான் நீ அதை டவுன்லோட் பண்ணு, மச்சான் நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைனில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தவிர நேருக்கு நேரு முகத்தை பார்த்து யாரும் விளையாடுறது இல்லை. யார் கூடயோ விளையாடுறோம் ஃபோனில். ஆனால் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரன், என்னோட கூட படித்த நண்பன் கூட என்னால் விளையாட முடியல. அந்த அளவுக்கு அலைபேசி ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு விளையாட்டுங்கள்னு எடுத்துக்கிட்டா. இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட்டுன்ற ஒரு வார்த்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்நெட்டை எப்படி நல்ல விதமாக பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். முகப்புத்தகம், ஃபேஸ்புக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நெட்டு வந்து அதனால தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூகுள், அது வந்து எவ்வளோ பெரிய சர்ச் இன்ஜின்ன்றது யாருக்கும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் கூகுள் பண்ணோன்னே ஜென்ரலாக அதுவே ஹெப்பின்னு காட்டிடுது, எல்லாம் அதுக்குள்ளே தான் போகிறாங்க. அது தவிர்த்த இப்போ வேலை தேடுறவங்களாம் freshers.com, அப்புறம் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் japan.com, flipkart.com, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது. அது பயன்பாடு இது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்டர்நெட் வந்து அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக வெறும் ஃபேஸ்புக், அது தவிர வேறு ஏதாவது ட்விட்டர், அது தவிர வேறு ஏதாவது சோஷியல் மீடியா வேற தான் போயிட்டு இருக்கோம். தவிர நம்மளோட சமூக அறிவியலை பயன்படுத்திக்க, முன்னேற்றிக்க அல்லது ஜென்ரல் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. சோஷியல் மீடியாக்கே எல்லாத்தையும் செலுத்துற மாதிரி. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாங்கன்னா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, அது ஒரு ஃபெமிலியர் அவங்களுக்கு. ஆனால் அது தவிர அந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன படிச்சாங்க, அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்க, அதை படித்து நம்ம என்ன படிக்கலாம், நம்ம எப்படி ஆக்டர் ஆகலாம்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இன்டர்நெட்டோட தேவை. மொபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ மொபைலுக்கு எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆதிக்கங்க. இது எப்படி சொல்ல வர்றேன்னா, இப்போ 50,000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் பணக்காரன், 20,000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் மீடியமான பணக்காரன், 1000 ரூபாய் ஃபோன் வச்சிருக்கோம் ரொம்ப ஏழை. ஸோ இதுதான் அவங்களோட எப்படி சொல்கிறது ஸ்டேட்டஸ், அதாவது தகுதியை காட்டுற அளவுக்கு நிலைமைக்கு மாறிடுச்சு. இப்போலாம் ஒரு கூட்டத்தில் போய் நின்று நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா 1100 எடுத்தால், அந்த காலத்தில் எடுத்தால் பெரிய பணக்காரன், நோக்கியா ஃபோன் வச்சிருக்கான் பணக்காரன். இப்போலாம் ஐஃபோன் வச்சிருந்தா கூட மதிக்க மாட்டேறாங்க. ஐஃபோனில் என்ன மச்சம் யூஸ் பண்ணுறேன், 6+ இருக்குடா என்கிட்ட அப்படின்றான். அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு உலகம். அதுதான் ஒரு ஃபோனை வச்சு ஒருத்தனோட தரத்தை முடிவு பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோனுன்றது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது மக்களுக்கு நடுவே. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவசியம் தானா? இந்த மாதிரி விஷயம் அவசியன்றது எப்போனா, ஒருத்தன் ஒரு நிலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டான், ஒரு வாழ்க்கையில் அவன் உச்சத்தை அடைஞ்சிட்டான், அந்த நிலைமையில் அவன் அதை வச்சு வாழ்றானா, அது அவனுக்கு தேவை. இப்போதான் முன்னேறான். இப்போதான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், அந்த டைமில் அவன்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது, அதனால அவன் பெரிய ஆள், அவன்கிட்ட இது இருக்குது, அவன்கிட்ட அது இருக்குது, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறான்றது, அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே எதிர்க்க வேண்டிய விஷயம். அதை வளர்க்கக்கூடாது, நம்ம தடுக்க வேண்டிய விஷயம். இது வளர்க்கவே கூடாது யாருக்கிட்டையும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அண்ட் வந்து அது எந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்ல வரும்போது செக்யூரிட்டி பற்றி கேட்குறீங்க. செக்யூரிட்டி பற்றி சொன்னால் பொண்ணுங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் போடக்கூடாது. இது எல்லாரும், என்னோட அக்காக்குன்னு சொல்லுவேன், என்னோட தங்கச்சிக்கும் சொல்லுவேன், இல்லை உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். யாரும் ஜென்ரலாக ஃபோட்டோஸ் போடாதீங்க. எவ்வளோ தான் நீங்கள் ப்ரைவசி லெவல் வச்சாலும். ஏன்னா எனக்கு இப்போ ஹேக் பண்ணி தெரியும், எப்படி அதை ஓப்பன் பண்ண தெரியும். ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் என்னால், என்ன தான் நீங்கள் செக்யூரிட்டி லெவல் வச்சாலும். ஆனால் அதை வச்சு உங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கும் இன்டர்நெட்டில் ஒரு வசதிகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ரொஃபைல் பிக்சரை எதுலையும் போடாதீங்க. அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போடுங்க, ஆனால்
இருந்தாலும் ஒரு சில ஒரு நாள் மேக்ஸிமம் எல்லாம் வச்சுக்காதீங்க, எடுத்துருங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு ப்ரைவசி லெவல். அந்த செக்யூரிட்டியை வந்து நான் நினச்சா இன்னொரு சர்வர்லேருந்து அந்த செக்யூரிட்டிக்கு லெவல் தெரியாமலே என்னால் ஹேக் பண்ண முடியும். அதை ஹேக் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் அந்த செக்யூரிட்டி என்னால் புது சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லெவல் ரொம்ப வீக்னஸாக இருக்குன்றதுனால செக்யூரிட்டியை நான் நம்பணும் சொல்கிறேன், நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி கூட எப்படி இருந்தீங்க? ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? என்விரான்மெண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் மொபைல் வரத்துக்கு முன்னாடி லீவில் வரும்போது எப்படி இருவாங்கன்னா எல்லாம் கேரம் விளையாடுவோம். அப்படி தான் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் என் ஃபேமிலியோட. கேட்டிங்கன்னா ஏன்னா வெக்கேஷனில் தான் என் ஃபேமிலியோட மேக்ஸிமம் இருப்பேன். இப்போ எப்படி வெக்கேஷனில் இருக்கேன்னா ஃபோனை வச்சுட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிடுவாங்க, அப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்பவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஒற்றுணைப்பு, ஒரு கேப் விழுந்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இந்த என்விரான்மெண்ட் இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் இப்போ அவங்க வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என்னால் முடியல. ஏன்னா இது அந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு. இதுதான் சொல்ல வரேன். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் செல்வகுமார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து மேக்கப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி மொபைல் இல்லைன்னு வச்சிங்களேன், லைஃபே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபோன் நேசிக்கிறோம். ஃபோன் இன்றைக்கி இல்லைன்னு வச்சிங்களேன், ஒர்க்கே இல்லை இன்றைக்கி. அந்த அளவுக்கு ஃபோன் முக்கியத்துவமாக இருக்குது. சரி, நீங்கள் எப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஒரு 13-14 வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இன்றைக்கி வேலை கிடைக்குது நல்லா இருக்குன்னா அதுக்கு மெயின் வந்து ஃபோன் தான் காரணம். இன்றைக்கி ஃபோன் இருந்தால் தான் எனக்கு டெய்லி வேலை இருக்குது. அதுக்கு ரொம்ப ஃபோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சரி, நீங்கள் ஃபோனில் அதிகமாக என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம்? ஃபோன் இல்லைன்னு வச்சிங்களேன், அடிக்கடி ஊருக்கு போகணும். ஃபோன் இருக்கிறதுனால ஊருக்கே போக வேண்டியதில்லை. ஒய்ஃபு அப்பா அம்மாட்ட அடிக்கடி பேசுறது எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. ஃபோனுக்கு ரொம்ப நன்றி. ஃபோன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீனேஜர்ஸ் அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்களேன், ஃபோனில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாத்த விட தனிமைப்பட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது அவங்கவுங்க இது இருக்குது. நான் வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்னால எனக்கு ஃபேமிலி விஷயமா பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான். சரிங்க, உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஃபோன் கொடுத்து பழக்கம் பண்ணுவீங்களா? லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஒரு சிலர் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைலை வந்து ஒரு விளையாட்டு சாமானாகவே கொடுத்துட்றாங்க. வளரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் யூஸே அவங்க வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் பொண்ணு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். பசங்கள்கிட்ட இப்போ ஃபோன் கொடுக்குறது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அப்படி கம்ப்யூட்டர் அது மாதிரி சொல்கிறதுனால. சரிங்க சார், இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு மொபைல், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயம் வந்து இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? ஃபோனுக்கு ரொம்ப முக்கியத்துவ காரணமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டாக பழகி அப்புறம் என்னென்னோ பேசி பிரச்சனை நிறையா உருவாகிறதுக்கு ஃபோனு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்க சார், உங்களை ஒரு வாரத்துக்கு ஃபோன் இல்லாமல் இருங்க அப்படின்னா இருக்க முடியுங்களா? சத்தியமாக இருக்க முடியாதுங்க. ஏன்னு வச்சுக்கலாம், ஃபோன் இல்லைன்னா எந்த டச்சும் எந்த தொடர்பு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபோனில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? ஃபோனில் அதிகமாக எனக்கு ஃபோனை பற்றி அதிகமாக தெரியாது, பேசுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபோன் ரொம்ப மற்ற விஷயம் பேசுகிறது, நம்ம ரிலேஷன்லாம் பேசுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் மொபைல் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கீங்களா? எனக்கு அந்த ஃபோன் அந்த வசதி இல்லை, அந்த அளவுக்கு டச் அதிகமாக பழக்கம் இல்லை. சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் சஞ்சய் பாரதி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு ஆக்டர், இப்போ விஐடியில் ஷூட் போயிட்டுருக்கு. சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் பயன்பாடு மொபைல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மொபைல்லாம் யாரும் காலை எழுந்துச்சு பாத்ரூம் கூட போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு முக்கியமாகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சொல்லணுமோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தோம். முன்னாடி காலத்தில் புறா வந்துச்சு, அதுக்கப்புறம் பேஜர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபோன் வந்துச்சு, இப்போ சின்னதாக வந்து க்யூட்டான ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் மொபைல்னா சொல்கிறேன். சில பேர் வந்து அதான் சொல்கிறேன், பாத்ரூம் கூட வராத அளவுக்கு இருக்காங்க. என்ன காலம் எந்திரிச்சோன்னே அவன் போய் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து எந்திரிச்சோன்னே ஃபேஸ்புக் போடுறாங்க, ட்விட்டர் போடுறாங்க, நம்ம என் லைஃப்பில் நம்ம என்ன நடக்குதோ எல்லாமே போடுறோம். ஸோ அது வந்து ஒரு விதத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் மொபைல் யூஸிங். மைனஸ் என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அது ரொம்ப இது உள்ள வந்து நம்ம வந்து என்ன அதிலே முழுகி இருக்காங்க. ஸோ அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி முழுகி இருக்கிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது மொபைல் யூஸில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெசேஜ் இப்போ என்ன பிரச்சனைனா நானும் அதான் பண்ணியிருந்தேன். பட் அது இப்போ திருப்பி நான் சொல்லக்கூடாது. ஸ்கூலில் நீங்கள் 12th வரைக்கும் ஒரு ஈவினிங் 4 வரைக்கும் பார்க்குறீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்து 4:30 திருப்பி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது என்ன அர்த்தம் வந்து? அதுக்கு பதில் இப்போ அதே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய ஆப்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இட்ஸ் குட் ஆப். இப்போ ஸ்டம்பிள் அப்பான்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது படிப்பதுக்கு என்ன வேணா இருக்குது. நிறைய ரீட் பண்ணலாம், நிறையா டெலிவிஷன் பார்க்கலாம். டிவி பார்க்குறவங்க இப்போ கம்மியாயிட்டாங்க என்னோட ஃபீலிங் மொபைல் வந்தோடனே, இன்க்ளூடிங் மீ.
எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஐ திங்க் உங்களையும் பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். பட் ரொம்ப அது டிவி பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் டிவியில் நல்ல விஷயங்கள் வருது, சாங் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறமே கிரவுண்டில் போய் விளாட்றது இப்போ கம்மியாயிடுச்சு மொபைல்லாம் வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அங்கேயும் போய் விளாட்னா ஃபோனை பிடிச்சி தான் இருக்காங்க தவிர யாருமே விளாட்றது இல்லை. ஸோ தேட்டர் போனால் அங்கே படம் பார்க்கறதோட அங்கே ஃபோன் நல்லா உடனே போட்டுறாங்க ஃபேஸ்புக் லைக் வாங்குறதுக்கெல்லாம். ஸோ அது கம்மியான விஷயங்கள். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் யூசேஜ் கம்பல்சரியாக இது வந்து 90% பெனிஃபிட்னா 10% தான் லாஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. சரிங்க சார், நீங்கள் எப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் 2010 நினைக்கிறேன், 5 years பேக். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் அதே என்விரான்மெண்ட் தான் இருக்கா இல்லை டோட்டலாக மாறிடுச்சு? முன்னாடி மொபைல் இல்லாமல் லேண்ட்லைனில் இருந்தோம். அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு யார்ட்ட பேசினா பதிங்க பேசிகிட்டு இருப்போம். இப்போ பப்ளிக்காக ஃபோன் எடுத்து இன்னொரு மூலவி பேசுகிறோம். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து இப்போ முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருந்தது, இப்போ எனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுது. ஸோ மொபைலில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ், அவ்வளோதான். சமூகத்தில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இன்டர்நெட், மொபைல்ஸ் அந்த மாதிரி கன்ஃபார்மாக அது சான்சஸ் இருக்கிறனால தான் அது உடனே ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த ஃபோட்டோஸ் வீடியோலாம் லீக் ஆகுது. பட் அது எடுக்கிறதுக்கு அவங்க ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் என் கேள்வி. அது நம்ம ஃபோனை தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சோஷியல் மீடியாஸில் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஸோ அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க அந்த சோஷியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உடனே பிரச்சனைனா ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, நேராக போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்காங்க. டோன்ட் சென்ட் யோர் பிக்ஸ், அது உங்களோட புகைப்படங்களும் உங்களோட சொந்த விஷயங்களும் எதுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களை பகிர்ந்து கொள்ளுவீங்க? அவங்க ஹஸ்பண்டா இல்லை, உங்கள் அப்பா அம்மாவா இல்லை, அதை தவிர மற்ற அவங்க அண்ணன் தங்கச்சியா இல்லை, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதுவும் நீங்கள் ஒரு வாரத்தில் மீட் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீங்க? அந்த நம்பிக்கை உங்களுக்கு டெலிட் பண்ணிடுவோம். அதில் இப்போ இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை போதில்லை. அதானே நீங்கள் திருப்பி எங்களை கேட்குறீங்க அதே கேள்வியை. அப்போ அது யார் மேலே தப்பு? உங்கள் மேலே தானே தப்பு. சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிறந்த குழந்தை இல்லை வளர குழந்தைங்கிட்டேயே வந்து மொபைல் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்புறம் அது எதில் போய் முடியும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ டெக்னாலஜி மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மாதிரி தான். என்னோட அக்கா பையனே வந்து நீங்கள் ஐபேடில் அந்த ஒரு சாங் போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறானா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு டெக்னாலஜி. நமக்குலாம் என்ன பண்ணாங்க? பாட்டு பாடினாங்க. இல்லை எங்கள் அம்மா காலத்துலாம் அந்த நிலா மேட்டர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான். அப்புறம் எங்கள் டிவி பார்த்து சாங் போட்டாங்க. இப்போ வந்து அதே வந்து கொஞ்சம் சின்ன டிவியாக பார்த்து பார்க்குறாங்க. மற்றபடி அதே தான், பட் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் ராஜ்பாலா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க சார், மொபைல் பயன்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மொபைல் பயன்பாடு வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு தேவையானவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம், அவ்வளோதான். சரிங்க சார், மொபைல் வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யாரோ ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்குது. இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி தான் சொல்லணும். ஏன்னா முதல்லலாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் இருக்கும். யார்கிட்ட வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்க. இது தொழில் புரட்சி தான். இது வந்து மார்க்கெட்டில் காம்படிஷன் சொல்லுவாங்க. தகுந்த மாதிரி இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாத்துக்கும் பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து அவங்களோட ரிச்னஸை காமிச்சிக்கணும் அப்படின்னா வேறு ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்குவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் கடன் வாங்கியாவது கூட அவ்வளோ காஸ்ட்லியாக கூட வாங்குவாங்க. ஏன் அவ்வளோ க்ரேஸ் அந்த மொபைல் மேலே? காஸ்ட்லியாக வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வியாபாரத்துலேயோ இதை வந்து வியாபாரம் செய்கிறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, மாணவர்கள் மட்டும் தான் வச்சுருக்காங்க. மற்றவங்க மத்தியிலலாம் இந்த மாதிரி கிடையாது. யார் எந்தெந்த பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க சார், குழந்தைங்களுக்கு வளரும் போதே கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து அது ஒரு விளையாட்டு பொருளாக வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ அது கொடுக்குறாங்க. அது வந்து எதில் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீ சொல்கிற மாதிரி வந்து இப்போ எல்லா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய அந்த நேரத்தை சமாளிக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு சத்தத்தை வந்து அந்த குழந்தைகள் அதை ஆச்சரியம் பார்க்கும்போது இது என்ன இருக்குது எது இருக்குன்னு அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை ஆராய்ஞ்சு பார்க்க அது மேலே நாட்டம் அதிகமாகிடுது. நாட்டம் அதிகமாகும்போது அதை விட்டு அது வந்து ஒரு விதமான தேவையான பொருளாகிடுது. அடிக்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ஆன பின்னாடி அதுலேருந்து விலகி போக முடியல அவங்களால. இது ஒரு வருங்காலத்தில் என்ன ஆகும்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி போயிடும். மற்றவங்க மத்தியில் அவங்க பேசுகிறதோ பழகிறதோ விளையாடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும். டீனேஜர்ஸ் கிட்ட வந்து மொபைல் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கும்பொழுது பேரண்ட்ஸ் வந்து அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணணும்? பேரண்ட்ஸ் கைட் பண்ணுங்களா இல்லை வந்து டீனேஜர்ஸ் அவங்களே வந்து இந்த லிமிட்டேஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக அவங்க யோசிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெற்றோர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்க சொல்லி குழந்தைகளை வளர்க்கணுங்கிறத வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த மக்கள் இந்த இருக்க ஒரு இளைஞர்கள் வந்துட்டு அதை எதுவும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்பா அம்மாவுக்கு இது இல்லைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து பெரிய பெற்றோர்கள் வந்து இது முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது வந்து உபயோகப்பொருளாக ஆயிடுச்சு.
சமூகத்தில் நடக்கிற ஒரு சில குற்றங்களுக்கு மொபைலோட வளர்ச்சியும் அதில் இருக்கிற இன்டர்நெட்டும் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்லலாம். இதை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்குது. நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, இதில் விஷமும் இருக்குது இதில் நல்லது இருக்குது அப்படின்னா நம்ம நல்லதை எடுத்துக்கணும், விஷத்தை எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி தான் இதுவும். இதை கரெக்டாக பயன்படுத்தினா இது நல்ல பயன்பாடு, இதை தப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சா எப்படி வேணால் பயன்படுத்தலாம். சரிங்க சார், நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் என்னோட கல்லூரி பருவத்தில் நான் ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிக நேரம் யூஸ் பண்ணுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், அதுவும் ஃபோன் அட்டன் பண்ணுற மட்டும்தான். சரிங்க சார், மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? லைக் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை நீங்கள் அப்படியே தான் அதே என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லணும் இல்லை. இப்போ நான் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் மொபைல் வச்சுருந்தாங்க. யாரும் வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்ததோ அவங்க வச்சுருந்தாங்க. மற்றவங்க மத்தியிலலாம் அவ்வளோவா இந்த மொபைல் பயன்பாடு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா, எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால வந்து இது ஒரு ஒரு கண்டிப்பான விஷயமா ஆயிடுச்சு. அந்த முதலெல்லாம் பார்க்கும்போது யார்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்காது, மீறி போனால் 1-2 பேர் வச்சுருந்தாங்க. அவங்கள நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது விலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாடல்ஸ் நிறைய கம்பெனி இருக்குது, கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றங்கள் நிறைய உருவாயிருக்கு இந்த சொசைட்டியில். சரிங்க சார், இப்போ மொபைல் ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பாட்டு கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம். அப்படி இருக்கும்போது கேம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மொபைலில் விளையாடிருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே மொபைலில் விளையாடுறதுக்கும் வெளியே போய் அவுட்டோரில் விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் விளையாடும் போது நாங்கள்லாம் அந்த காலம் சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு வயசு ஒரு 33 தான் ஆச்சு. நாங்கள் பொதுவாக வந்து வெளியில் போய் விளையாடுறது நாங்கள் அதிகம் பழக்கம். எங்களுக்கு இந்த உள்ளரங்கில் விளையாண்டு அதிகமாக பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த காலத்து பசங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அந்த வீடியோ கேம்ஸ் சொல்லக்கூடிய அதில் மொபைல்லேயே நோண்டிட்டு இருக்கானுங்க. வெளியில் போகும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஃபுல்லாக மாறிடுது. ஏன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, பழக்க வழக்கங்கள் என்ன, ஒருத்தன் எப்படி பேசணும் பண்ணணும், இதெல்லாம் விட்டுறாங்க. இன்னொன்று அந்த விளையாட்டு இந்த வயசுக்கு இந்த மாதிரி விளையாடணும், அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் முறைகள் இருக்குது. அந்த விளையாட்டு எல்லாத்தையும் இப்போ அடியோட அழிஞ்சிருச்சு. ஒரு யார் கூடயும் பேசாமல் கொள்ளாமல் 2 காதலில் மாட்டிக்கிறான், கேம் விளையாடுறான். இது என்ன அதுனா ஒரு மூளை வளர்ச்சி கம்மியான மாதிரி நான் ஒரு தனி என்னோட கருத்தாக இருக்குது. சரிங்க சார், ஒரு சிலர்லாம் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள அதிலிருந்து வெளியே வர எந்தெந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா? இதுலேருந்து வெளியே வரணும்னா அவனா நினச்சா மட்டும் தான் முடியும், வெளியே வர முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சொல்லி விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்தாலும் கூட அவனா நினச்சா மட்டும் தான் வெளியே வர முடியும். ஏன்னா அதுக்கு அவன் ஒரு மாற்றத்தை தேடி போகணும். இப்போ முதல்ல மொபைல் கிடையாது, மொபைல் இல்லாமல் நம்ம மொபைல் தேடி போகணும். மொபைலை தாண்டி வந்து ஒரு வேறு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ அதுக்கு மாற்றம் கொடுக்க முடியும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது விஐடி பண்பலை 90.8 தொகுத்து வழங்குவது சாந்தினி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. குழலினிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க குழலின் இசையையும் யாழின் இசையையும் விட மழலை சொல்லே இனிமையானது. இத்தகைய மழலை சொல்லால் இந்தியாவின் புகழை பாடினால் அடடா, அத்தகைய இனிமையை வார்த்தையால் சொல்லவும் முடியுமோ? தம் மழலை சொல்லால் இந்தியாவின் புகழ் பாட வருபவர் முதல் வகுப்பு மாணவி எச். பௌசியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி பக்கம் நான் படுவேன் யா, வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா. அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பாகே, நாரமை தொந்தராக காண இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பண்டி விந்த கரணும் மச்சாதம் பலமாகி வந்துடும் தன்மை இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல கோடி மக்கள் நான் பல்வேன் இந்தியா. வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா. அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பா இருக்கிறது என்னால் தொந்தராக காண இந்தியா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நம் உடல் ஆரோக்கியமாக வாழ ரத்தம் மிக அவசியம். ரத்தமானது கூடவோ குறையவோ கூடாது. ரத்தம் அதிகம் குறையும் போது நமக்கு இரத்த சோகை நோய் ஏற்படும். இந்த நோயை பற்றி சில துளிகளை கொடுக்க வருகிறார் எச் அனிஷா. I want to say about health tips. Nutritional anemia, iron, folic acid, vitamin B12, proteins in diet. Iron rich in green leafy vegetables, onions, sings of tubers of potatoes, apples, dates and jaggery. Folic acid rich in green leafy vegetables and fresh fruits. Proteins rich in pulses, soya beans, groundnuts, milk and milk protected. Vitamin B12 rich in non-vegetarian foods are the source of vitamin B12. Thank you. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடை காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். I stand on one leg and wait for the fish, but I am not a sage. Who am I? Crane. I dance, I bat. I am not a dancer. Who am I? Peacock. I have a trunk. I am stronger. I can break the branches. Who am I? Elephant. I have paws on my body. I run fast. Who am I? Teeth. I can fly high, but I am not a feather. Who am I? Eagle. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நம் விடுதலைக்கு வழி தேடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என ஆனந்த கூக்குரலில் நம் இந்திய சுதந்திரத்தை கூற வருபவர் ஏ ஆப்ரின். I came here to share some about independence day. The British came to India, Amsterdam and bigger rule our country after Lord Shangar in the leadership of Gandhi. Finally, Anagat to the Managa 1547. We must never forget the Naris and Anazam and this golden day. Thanking you. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம்.
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. In our environment, every noise of an animal and song of the birds express their own language. In English, every letter of an alphabet has its own sound. In other way, some words magical have some pronunciation, that is homophone. Home means same. Phone means sound. So listen to enjoy. Our 4th standard students conversation about homophone. Participants M. Asiba, K. Satish. Hi, how are you? I am fine. How are you? I am also fine. What doing murmuring alone? Oh, that homophone. Homophones? What type of phone is that? No, it is not a cell phone. It is grammar. Is it? Yes, my ma'am thought about homophone today. Do you say about it? Yes, first answer my question. Okay, which is the young one of a cow? Very easy question. It is cough. What is the cause of severe cold? Cough. C-A-L-F, cough. C-O-U-G-H, cough. Both are different words with different spelling and meaning, but have one same pronunciation. These are called homophones. Oh, very interesting. There's something more. Do you know our chief minister? Yes, I know. Did you meet her? No, I did it. C-N-O-No, K-N-O-W-No. Both are different words, but have same pronunciation. These are known as homophones. Shall we play a game? Yes. I will say a word. You will say another word which ends on. Okay. P-R-E-Y, pray. P-R-A-Y, pray. K-N-O-T, not. N-O-T, not. C-O-T, cot. C-A-U-G-H-T, cot. S-E-E-C. S-E-S-E. R-I-C-E, rice. R-I-S-C, rice. D-I-E, die. D-Y-E, die. Very good. Do you understand? Yes. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எந்த ஒரு செயலும் காரண காரியமின்றி நடக்காது. ஒவ்வொரு அறிவியல் செயலுக்கு பின் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்தோமானால் அதிசயங்கள் பெருகுமென்றோ. அத்தகைய அதிசயங்களை விளக்க வரும் நம் மாணவர்களை வரவேற்போமா? பங்கு பெறும் மாணவர்கள் சக்திவேல், ஆசிபா, சுதர்சன், சாரா, காவ்யா, சதீஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மலை தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதை கேள்விப்பட்டிருக்காயா? மலையா பச்சோந்தித்தான் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். மலை கூடவா நிறத்தை மாற்றிக்கொள்ளும்? வட ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐயர் ராக் என்ற ஒரு மலை தன்னுடைய நிறத்தை மாற்றும் தன்மை உடையது. இயற்கையிலேயே அந்த மலை சிவந்த மணற்பாறைகளால் ஆனது. சூரியன் உதயமானவுடன் சூரிய கதிர்கள் பாறை மீது பட்டவுடன் சிவந்த நெருப்பு பிழம்புகளாக மாறி ஊதாவும் ஆய்ந்த சிவப்பும் சேர்ந்த சுவாலைகளாக வெளிப்படும்.
இது என்ன மாயாஜல மலையா? அதற்கு என்ன காரணம் சார்? இதற்கு காரணம் இந்த மலையின் அமைப்பும் இந்த நிற மாறுகளுக்கும் காரணம். சூரிய கதிர்கள் அதன் மீது விழும் கோணமும் மற்றும் காலநிலையுமே காரணம். காவியா, ஏன் சட்டை எல்லாம் இங்கா இருக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல, முட்டாள் தினத்தை மற்றவர்களை ஏமாத்தி ஜாலியா கொண்டாடணும். அதனால தான் சார் சட்டையெல்லாம் இங்கா இருக்கு. நீங்க செய்யறதுதான் முட்டாள் தினம். உண்மையாகவே ஏப்ரல் 1ஆம் தேதியே முட்டாள் தினமாக ஏன் நாம் அனுசரிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்தே ஆகணும். 1564ஆம் ஆண்டிற்கு முன்பு வரையில் ஐரோப்பா முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் நியூ இயராக கொண்டாடி பரிசுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் 1564இல் பிரெஞ்சு அரசரான 10ஆம் சார்லஸ் என்பவர் ஜனவரி 1ஆம் தேதியை தான் புத்தாண்டாக மாற்றி ஒரு புதிய நாள்காட்டியாய் அமுலுக்கு கொண்டு வந்தார். பலரும் இதை கடைபிடித்த நிலையில் ஒரு சிலர் மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதியே புத்தாண்டாக கொண்டாடினர். இந்நிலையில் இவர் கொண்டாடிய இந்த தினத்தை முட்டாள்கள் தினமாக மற்றவர்கள் கூறியதால் ஏப்ரல் 1 முட்டாள் தினமானது. சார், சாராக மட்டும் எப்படி முடி நீளமா அழகா வளருது? எனக்கு ஏன் சார் முடியே வளர மாட்டேங்குது? நம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் முடி வளரும். நம் மண்டை ஓட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதி ஒன்று உள்ளது. அந்த வேர்பகுதி சிறிய சாக்கு போன்ற பாலிக்குள் என்ற அமைப்பு தோலின் அடியில் உள்ளது. அந்த பாலிக்குள் கிய பாப்பிலா என்ற பகுதி உள்ளது. அதிலிருந்து தான் முடி வேகமாக வளர்கிறது. ஒவ்வொரு முடி வளர்வதற்கும் தேவையான புதிய செல்களை வேர் உருவாக்குகிறது. புதிய செல் உருவானவுடன் அது பழைய செல்லை தள்ளிவிட்டு வளர்க்கிறது. பழைய செல் பாசில் இருந்து வீழ்ந்து விடுகிறது. இப்படிதான் அனைவருக்கும் முடி வளர்கிறது. உனக்கு கூட முடி நல்லா வளரும். உனக்கு தெரியுமா, இறந்த பிறகு கூட அனைவருக்கும் முடி வளரும். தலையில் உள்ள ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செல்கள் வேலை செய்யும் வரை முடி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கும் வரை வளரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுதர்சன், இன்றைக்கு என்ன லஞ்ச்? நீ சிக்கன் ரைஸ். காலையில் நீ மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர? எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதால நைட்டே சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வரேன். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் சாப்பாடு கெட்டு போகாதா? நான் கூட எங்கள் அம்மாவை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உலர்ந்த வெப்பநிலையில் உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் வேகமாக அதிகரித்து உணவுப் பொருளை கெட வைக்குமாம். ஆனால் குறைவான வெப்பநிலையில் பாக்டீரியாக்களின் பெருக்கம் நிறுத்தப்பட்டு உணவு ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குமாம். ஆனால் ஒரு சில விட்டமின் மட்டும் அழிந்து விடுமாம். ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தருவாங்க. அப்படியா? சாரா, எனக்கு தூக்கமாக வருதுப்பா. சாப்பிட்டல அத்தான் தூக்கம் வருது. சாப்பிட்டா தூக்கம் வருமா? எனக்கு கூட சாப்பிட்டவுடன் தூக்கமாக வருது. ஆனால் அது எப்படின்னு தெரியல. வா சார் கிட்ட போய் கேட்கலாம். சார், சாப்பிட்ட உடனே தூக்கமாக வருது சார். ஏன் சார்? குட் கொஸ்டின். சாதாரணமாக மனித உடலில் 5 லிட்டர் ரத்தம் சேர்ச்சில் உள்ளது. அதில் இதயத்திலிருந்து 28% கல்லீரலுக்கும், 24% சிறுநீரகத்துக்கும், 15% தசைகளுக்கும், 14% மூளைக்கும், இதில் 19% மற்ற பகுதிகளுக்கும் செல்லுது. இது ஒவ்வொருடைய உடலின் தன்மையை பொறுத்தது. நம்ம சாப்பிட்டவுடன் உணவு வயிற்று பகுதியை செரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த செரித்தலுக்கு அதிகமான ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு குறைகிறது. இதனால் மூளையில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளையை சோர்வடைய செய்வதால் தூக்கம் வருகிறது. அப்படியா சார்? ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்விலுமே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து அனைத்தும் அறிந்து கொள்வராகவே எப்போதும் இருக்கணும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம்
பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடைக்காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். வினாடி வினா விளக்கத்துடன். தமிழின் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி சில தகவல். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவர் கிமு 865ஆம் ஆண்டு மேத்திங்கள் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். உலகில் எழுதப்பட்ட இலக்கணத்தில் மிகவும் பழமையானது. தற்சமயம் நாம் பயன்படுத்தும் ஆங்கில இலக்கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து சொற்களுக்கும் விளக்கம் உள்ள நூல். 19ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் கால்டுவெல் தொல்காப்பியத்தை மையமாக வைத்த ஆங்கில இலக்கணத்தை எழுதினார். ஏடிஎம் என்றால் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம் பற்றிய சில தகவல்கள். ஜப்பான், ஸ்வீடன், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியால் முதலாக 1961ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சிட்டி வங்கியில் நிறுவப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் மிக பெரிய மருத்துவமனை எது? சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ். 1900ஆம் ஆண்டு அமெரிக்க மிஷனரியால் ஐடகடர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 100 மருத்துவ பிரிவுகள் அடங்கிய 2800 படுக்கை வசதி கொண்ட இம்மருத்துவமனையில் ஏறத்தாழ 10,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். 21 லட்சம் பேர் பயனடைகின்றனர். உலகின் மிக பெரிய ஆறு எது? அமேசான். அமேசான் பற்றிய சில தகவல்கள். பிரேசில், கொலம்பியா, பெரு ஆகிய 3 நாடுகளில் வழியாக தென் அமெரிக்காவில் பாயும் நதி அமேசான். இது 1.62 முதல் 10 கிலோமீட்டர் வரை அகலமும் 6992 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மிகப்பெரிய சதுப்பு நிலங்களையும் காடுகளையும் எண்ணென்ற அரிய மூலிகை கொண்டது. அற்புத ஆறு அமேசான். அண்மையில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? மங்கள்யான். மங்கள்யான் பற்றிய சில தகவல்கள். ISRO ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-45 என்ற விண்கலத்தில் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் செவ்வாய் கிரகத்திற்கு ஏவப்பட்ட 850 கிலோகிராம் எடை கொண்ட மங்கள்யான் அக்டோபர் 2, 2013 முதல் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இது தொலைத்தொடர்பு, இயற்கை வளம், நில அமைப்பு ஆகியவற்றை அறிய அனுப்பப்பட்ட மங்கள்யான் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிக பழமையான முதல் நவீன நூலகம் எது? கன்னிமாரா நூல் நிலையம். கன்னிமாரா நூல் நிலையம் பற்றி சில தகவல்கள். ஆசியாவில் மிகப்பெரிய நூல் நிலையங்களுள் ஒன்றான கன்னிமாரா 1896ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் ஜீன் மீட்கல் என்பவரால் சென்னை எழும்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 6 லட்சம் புத்தகங்கள் கொண்டது. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து நூல்களின் நகல் ஒன்று இந்நூலகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பது இதன் சிறப்பு. காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் சதீஷ்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர்? வேலூர் சத்வாச்சரே. காமன்வெல்த் போட்டி பற்றிய சில தகவல்கள். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்க நாடுகள் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டி தற்போது 71 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. முதல் காமன்வெல்த் போட்டி 1930ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் இதில் இந்தியாவிற்கு 64 பதக்கங்கள் கிடைத்தது. உலக நீர் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22. நீர் நாள் பற்றிய சில தகவல்கள். உலகில் 3 பங்கு நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் மக்கள் பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. எனவே நீரின் இன்றியமையாமையை உணர்த்த அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் ஒருமனதாக மார்ச் 22ஆம் தேதியை உலக நீர் நாளாக சிறப்பிக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம்
வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானின்னம் நனி சிறந்தனவே என்ற குரலுக்கேற்ப பெற்ற தாயை போன்ற நம் நாட்டில் விஷ ஜந்துக்களாய் நுழைந்துவிட்ட வெள்ளையரை எதிர்த்து முதல் முழக்கம் செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கு மேடையும் எனக்கு பஞ்சிமத்தை என பாச கயிற்றுக்கு முத்தமிட்டு தன் மாசற்ற உடலை மண்ணில் சாய்த்த வீரமைந்தனவர். அந்நியருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டாமல் வீறு கொண்டு எதிர்த்து வெள்ளையரை கதிகலங்க செய்த காட்சியை தம் கைதேர்ந்த நடிப்பால் நடிக்க வருபவர்கள் அக்பர் பாஷா, ராஜேஸ்வரி, சல்மான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றில் சில துளிகள். பாஞ்சாலக்குறிச்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படை வீரர்கள் தனது சேனாதிபதியுடன் WC ஜாக்சன் துறையை சந்திக்க கிளம்பி வருகிறார். பின் 23 நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் வந்து சேருகிறார். அப்போது கோபால் ஐயர் என்பவர் ஜாக்சன் துறையின் தூதுவராக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தனியே வந்து ஜாக்சன் துறையை பேட்டி காணுமாறு கூறுகிறார். வீரத்தின் சின்னமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனியே 2 புரட்சியோடு செல்கிறார். அங்கு நடைபெறும் உரையாடல் காட்சி மற்றும் வீரவசனத்தை இப்போது காணலாம். அப்படியா? எல்லாவற்றுமா பழப்பத்துங்கள். சிப்பா எல்லோருமா என்று கொள்ளுங்கள். யாரும் கூட கொடுக்காதீர்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏஜ் வெகு தூரம் வந்துச்சு. நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதை கேட்ட நடத்தையில் ஊனிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் நாம். அதை நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்புடன் நாட்டு உரிமையை பெற்றது நாங்கள். நீ ஏன் அதை பேச்சு காண வாழவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ நுழைந்திருக்க முடியாது இந்நாட்டில். இழ்மாப்பு ஒழியவில்லை உனக்கு. எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது கூச்சம் சுமத்துகிறேன். என்னவென்று? எரிச்சுரைச்சால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்காய் எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழிப்பணம் வந்து சேரவில்லை. நபாக்கிகள் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? ஏற்றமிரைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? கயனிவாய் உழவனுக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு பரங்கியரை மறவர் கூட்டமும் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை. அதிகார மூச்சிரேற்று உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதம் எழுதியது இல்லை. இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்தது இல்லை.
கடிதம் எழுதிவிட்டதா என் முன்னே கூறிய உன்னை இனியும் விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அதை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. என்ன? மீசையை முழுக்குகிறாயா? அது ஆபத்து காழுகுழி. உன்னை சீரை பிடிக்க ஊச்சரை விடுகிறேன். என்ன? வரச் சொல் பார்க்கலாம். மானம் மைந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். Soldiers, catch him. வீர கட்டபொம்மனை கைது செய்த பின் தூக்கிலிட உத்தரவிடுகிறார் ஜாக்சன் துரை. அப்போது கட்டபொம்மன் உதித்த சில வரிகள். நீலவானிலே செந்நிற பிழம்பு சுட்டெரிக்கும் செஞ்சுடர், அதுதான் நெற்றியிலே நீட்ட இந்த வட்டமான இரத்த நிறை பொட்டு. பரமனுக்கு முக்கன், அது தேவையில்லை இந்த வீரனுக்கு. தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை. பூமியும் வானமும் உள்ளவரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் மணக்கும். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செய்யும் காற்று நல் இசையான அதிசயம், குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நம் உடம்பு ஓர் அதிசயம் என நம் உடம்பில் நடக்கும் அதிசயங்களை பற்றி கூற வருபவர் எஸ் சஞ்சய். ஒரு நாளில் அதிசயங்கள். ஒரு நாளில் இதயம் 1,03,680 தடவைகள் துடிக்கின்றது. ஒரு நாளில் இரத்தம் 16,80,000 மைல்கள் ஓடுகிறது. ஒரு நாளில் சுவாசம் 22,040 தடவைகள் நிகழ்கின்றன. ஒரு நாளில் 483 கனஅடி காற்றை உட்கொள்கிறோம். ஒரு நாளில் 7 முதல் 8 ராத்தல் கழிவு ஏற்படுகிறது. ஒரு ராத்தல் என்பது 16 அவுன்ஸ். ஒரு நாளில் 143 பைன் வேர்வை வெளிவருகிறது. ஒரு நாளில் 3 முதல் 25 ராத்தல் உணவு சாப்பிடுகிறோம். ஒரு நாளில் 29 ராத்தல் திரவ பதார்த்தம் அருந்துகிறோம். ஒரு நாளில் உறக்கத்தில் 15 முதல் 30 தடவை வரை புரளுகிறோம். ஒரு நாளில் 48,000 வார்த்தைகள் பேசுகிறோம். ஒரு நாளில் 750 பெரிய தசை நார்களை இயக்குகிறோம். ஒரு நாளில் 0.000046 அங்குலம் நீளம் நகம் வளர்கிறது. ஒரு நாளில் 0.01714 அங்குலம் தலைமுடி வளர்கிறது. ஒரு நாளில் 70 லட்சம் மூளை அணுக்கள் வேலை செய்கின்றன. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக முதுமொழி காஞ்சியின் மூலம் கூற வருபவர்கள் ஐஸ்வர்யா, ஸ்னேகா, ஷமியா பானு. முதுமொழி காஞ்சி சிறந்த 10. 1. ஆட்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. விளக்கம். கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 2. காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. 3. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பதினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது.
4. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. 5. இளமையில் சிறந்தன்று மைப்பினி இன்மை. 6. நலனுடைமை நாணுச் சிறந்தொன்று. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. 7. குலனுடைமையுன் கற்பு சிறந்தன்று. குல பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 8. கற்றலின் கற்றாரை வைபடுதல் சிறந்தொன்று. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. 9. செற்றாரை செறுத்தலில் தச்சைக்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. 10. முன்பெருகளின் சிறுகாமை சிறந்தன்று. முற்காலத்துக்கு பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. சிறந்த 10. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களும் தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களும் நிகழ்ச்சியில் மொபைல் பயன்பாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைலால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு முக்கியம், அதால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது, இது போன்ற சில கேள்வி தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். நரேஷ். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மூவி ஸ்டில் கேமராமேனாக இருக்கும். சரிங்க சார், மொபைலுன்றது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கும்போது நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மொபைல் வந்ததுக்கப்புறம் மொபைல் இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அது நல்லதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சில தீமைகளும் இருக்குது. அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணால் தப்பு தான் அது. சரிங்க சார், நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க? இந்த விஷயம் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துக்காக தாங்க பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எது சொல்வீங்க? இப்போது எமர்ஜென்சி இங்கேருந்து மெயிலில் ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க, மெயிலில் மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணோம், சரி யாராவது டக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம உடனே போய் காமிக்க முடியாது. ஸோ டைம் சேவு ப்ளஸ் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா அங்கேயே ஓகே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லை மெயிலில் அனுப்பலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம் டக்குன்னு. அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம அவங்களால ஃபோன் எடுக்க முடியலனாலும் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட கான்டாக்ட்ஸ் நல்ல டெக்னாலஜிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க சார், நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? 12 years 13 years யூஸ் பண்ணுவோம். சரி, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழல் எப்படி இருந்தது? அதாவது மொபைல் வந்த உடனே நீங்கள் போயிட்டு ஃபோன்லேயே பேசி எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. மொபைல் இல்லாத அந்த காலத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒருத்தர் போய் பார்க்கும்போது பேசும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்தது? அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு கால் பண்ணி பண்ணுறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, அது பார்த்திங்கன்னா அது நம்ம லேண்ட்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியோ, இல்லை நம்ம லேண்ட்லைன்லேருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர்ஸ் போயிடுவாங்க, மிஸ் ஆகும். நம்ம டிராஃபிக்கில் ஒரு 1/2 hour மாட்டிட்டா மிஸ் ஆகிடும், நம்மளால் போய் பார்க்க முடியாது. 20 kilometers போய் பார்க்குறோம், அவங்க இல்லைன்னா திருப்பி அங்கே ஒரு 3 hours வெயிட் பண்ணோம், இல்லை 3 hours எங்கேயா போயிட்டு வாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைமிங் நிறைய மிஸ் ஆகும், டைம் வேஸ்ட்டு. இப்போ மொபைல் இருக்குது, நான் வரதுக்கு 1/2 hour டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே போகலாம். அது ஒரு ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வரல போலக்கு லேட் ஆகுது, சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நிறைய கான்டாக்ட் மிஸ் ஆகும், பிஸ்னஸ் மிஸ் ஆகும். அப்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம மெசேஜ் அப்போ அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம ரன்னிங்கில் கூட அப்டேட் பண்ணிடுறோம். சரிங்க, இதில் மொபைல் தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும், எதில் போய் முடியும், ஏதாவது சொல்லுங்கள். தேவையில்லாத யூஸுக்குன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொபைலில் நெட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி வரனால என்ன ஆச்சுன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸு எல்லாருமே அதை பயங்கர மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு தப்பான ஃபோட்டோ அனுப்புறது, தப்பான மெயில் அனுப்புறது, அவங்க தப்பான மெயில் அனுப்புறது, நெட் ஓப்பன் பண்ணி தப்பான படங்களை பார்க்குறது. அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணையோ பையனோ கண்டிஷன் பண்ண முடியாது. அவன் காலேஜ் போகும்போது அவன் இன்னொருத்தவன் போவோம், அதை தவிர்க்க முடியாமல் அந்த மிஸ்யூஸ் நிறைய ஸ்பாயில் ஆகும். அது ஒரு 50% நமக்கு அட்வான்டேஜ்னால் 50% மைனஸ் இருக்கும்.
அந்த மைனஸ் எப்படி ப்ளஸ் ஆக்கலாம்? லைக் அது வந்து யாராவது கூட இருந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து அவங்களுக்குள்ளவே வந்து இல்லை இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்ஃபாக அவங்களா யோசிக்கணுமா? அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்போ நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ நான் என் தங்கச்சியாக இருந்தால் கூட, இப்போ அவங்களுடைய பொண்ணாக இருந்தால் கூட, பையனாக இருந்தால் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் அந்த மாதிரி, அவங்கள சுற்றி இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா 2 பேர் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தோணும். ஸோ தவறான விஷயங்கள் போகும். அது எப்படி கன்வே பண்ணணுன்னா, எப்படி அவங்கள இது பண்ணணுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஈஸியான விஷயந்தான். அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? லைக் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க எவ்வளோ விஷயம் இருக்குது உலகத்தில் கற்றுக்க தெரிஞ்சுக்க, அப்படி இருக்கும் போது மொபைலே உலகம்னு இல்லாமல் வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணலான்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க? இந்த விஷயம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெடிடேஷன் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது, இல்லை புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய இருக்குங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்வீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஒன்று தான், அதை நீங்கள் வேறு மாதிரி மெடிடேஷன் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் திருப்புன்றீங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அவங்க அதை செயல்படுத்தணும்ல. கெட்ட விஷயங்கள் தான் சீக்கிரம் போய் சேரும். அந்த சீக்கிரம் போய் சேர்றதை நம்ம வேறு விதத்தில் ட்ரை பண்ணலாம். இப்போ நடைமுறையில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இவன் இந்த கேரக்டர் தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அதுவும் இவ்வளோ தான். ஸோ செகண்டரி அடிக்கடி செல்லில் ஃபுல்லாக மெயில் பண்ணுறது, அது பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது செல்லுலேயே இல்லாமல். சரி ஹெல்த் வைஸாக எப்படி அஃபெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா வேலையும் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாலே போயிட்டு லைனில் நின்று கட்டிட்டு வரணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே ஒரே இடத்துலேருந்தே பண்ணிடுறாங்க. கேஷ் கொண்டு போய் கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு புது அனுபவமே கிடைக்கல, புது மனுஷங்களை பார்க்குற சூழலே இந்த மொபைல் காரணமாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஆமாம், இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டுனா உடனே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறது, நெட் பார்க்குறது, யார் யாருக்கு சென்ட் பண்ணலாம், என்னென்ன பேமெண்ட் கட்டலாம், நான் இங்கேருந்தே பண்ணிட்டு, அது அட்வான்டேஜாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற நேரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துட்டு, நமக்கு டைம் இருந்தால் நம்மள நேராக போய் ஒரு கியூவில் நின்று ஒரு பில் கட்டிட்டு வர்றது ஒரு அனுபவம் தான். ஏன்னா அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது, அங்கே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொது நாலேஜ் வந்து நமக்கு நல்லா இருக்கும். மொபைல் வந்து தனிமைப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு மனிதனை? கண்டிப்பாக, அதில் 75%. சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கனி. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஆக்சுவலாக நான் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மொபைல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத விட மொபைல் வந்து அதிகமாக இப்போ நம்ம எமர்ஜென்சிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அது யாரும் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் பண்ணிட்டாங்க, ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அர்ஜென்ட்டாக நம்ம கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மொபைலை. பேசிக்காக அதுக்கு தான் நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பந்தாக்காக சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொபைலை, அதுதான் உண்மை. ஸோ பெரிய மொபைல் வச்சு கையில் வச்சுருந்தா நம்மளை 4 பேர் பெருமையாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொபைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் மொபைல் எந்தெந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லைக் நிறைய ஆப்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுக்குறதுக்காக, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. பட் நமக்கு அந்த ஒர்க்கெல்லாம் போக நம்ம ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டுமே அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக மியூசிக், நீங்கள் சொல்கிற அந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால என் மொபைலில் கேம்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். சாங்ஸ் மட்டும் ரிலாக்ஸேஷனுக்காக கேட்பேன். தட்ஸ் ஆல். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து நிறைய குற்றங்கள் நிறைய இதில் நடக்குது இல்லையா? அது வந்து மொபைலில் இருக்கிற மொபைல் இன்டர்நெட், ஸோ இதெல்லாம் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது காரணம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தப்பு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்குது. பட் அந்த தப்பு வந்து மொபைல்னால தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் இருந்ததுனால கம்மியாக தப்பு நடந்தது. அந்த மக்களுடைய சூழ்நிலை அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்ததுனால தப்பு நடந்தது. இப்போ மொபைல் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பு நடக்குது. பட் அந்த நடக்கிற தப்பை கேப்சர் பண்ணி உடனே மீடியா காமிச்சு அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க வந்து தப்பு பண்ணுறவங்க இன்னொரு தப்பு பண்ண இருக்கிற கூட சான்சஸ் இருக்கு இல்லையா? சோஷியல் மீடியா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட தான் போய் பேசுவோம், லைக் தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேசுவோம். இப்போ அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட போய் பேசுகிறோம். தெரியாதவங்க கூட நம்மளுடைய பிக்சர்ஸ் லைக் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா பற்றி இதை உங்களே எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாங்கள் தேடி போகணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் தேடி வரீங்க, அவ்வளோ அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், வாட்ஸ்அப்பில் நடக்கிற விஷயத்தை பிக் பண்ணி எல்லாம் வீடியோ பண்ணி அனுப்பிச்சா அது உடனே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அது மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சரி தப்பு ரெண்டுமே இருக்குது மீடியாவில். பட் இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுடைய நீங்கள் எதனா புதுசாக விஷயம் கற்றுக்க
கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அப்போது மொபைல் இல்லை. மொபைல் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணீங்களா, இல்லை ஃபுல்லாக வந்து மொபைலில் கான்சென்ட்ரேட் பண்ணி மொபைல் தான் உங்கள் லைக் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு? மொபைல்னால சண்டை போட்டு நான் வீட்டை விட்டே ஓடி போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஸோ வந்து வீட்டில் அப்பா அம்மாவோட மொபைல் தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இப்படியே நடந்து போவாங்க, மொபைல் ரோட்டை பார்த்துட்டே நடந்து போவாங்க, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நான் கொடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும். மொபைல் ஸோ பேசிக் மாடல் மொபைல் இருந்தால் கூட போதும் ஒரு மனுஷனுக்கு, அவன் லைஃப் லாங் அதை வச்சு வாழலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கேம்ஸ், மியூசிக் எதுவுமே தேவையில்லை. பட் மொபைல் வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அது மொபைல் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா கூட அது இல்லாமல் யூஸ் பண்ணியிருப்போம். பழைய மெத்தட், லெட்டர், அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அப்படியே வாழ்ந்துருப்போம். மொபைல் வந்தது ஒன்றும் பெரிய விஷயமானு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது நம்ம அட்வான்டேஜ் இன்னும் எதிர்பார்க்குறோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு அடிக்ட்னு சொல்ல முடியாது, லைக் அதுவே ஹேபிட். அதுக்கிட்ட லைக் அதிலே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கூட பேச மாட்டாங்க, அதிலே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவே உலகம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து இது தவிர உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும்னா எந்தெந்த விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்? முடியவே முடியாதுங்க. அதெல்லாம் உலகமே கைக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறவங்களை எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும்? உலகமே கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக அதிலே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. இப்போல்லாம் தட்டுனாங்கன்னா பக்கத்தில் ஏடிஎம் எங்கே இருக்குது, ஃபுட் எங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, எல்லாமே அதிலே வந்தது. வெளியே எதுக்கு அவங்க கேட்கணும்? அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் உலகம். ஸோ அவங்களுக்குன்னு தேவைப்படும் போது தான் அவங்க கேட்குவாங்க. ஸோ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு வந்தேன், அவர் கேட்கல, அதனால சொல்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். சரி, உட்காந்த இடத்துல இருந்தே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார், அது அவங்க ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த மொபைலை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்த்தை அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பிஸா ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது உடம்புக்கு ஹெல்த் இல்லை. ஸோ அதுவே வந்து மசாஜ் சென்டரில் கால் பண்ணி மசாஜ் பண்ணுற கூப்பிட்றாங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ஹெல்த். ஸோ மொபைல் அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம சொல்ல முடியாது. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் பயன்படுத்துறதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? இது தமிழ் ப்ரோக்ராம்ன்றதால மொபைல் சொல்கிறது பதிலாக அலைபேசின்னு சொல்லலாம். அது அழகு. அலைபேசி இப்போ எல்லார்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக மாறிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு குழந்தை கூட இப்போ இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேட் இல்லைனா ஒரு ஐஃபோன் கொடுத்து ஆரம்பிச்சிடறாங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் முதல்ல குழந்தைங்க அப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பயன்பாடுகளை தொடங்குது அலைபேசி. அந்த அலைபேசினால் நிறைய முக்கியத்துவங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்குது. அந்த அலைபேசியை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். முக்கியத்துவம் சொன்னீங்க, அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள் வரைக்கும் வந்து எல்லாம் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றது ஒவ்வொருத்தவங்களோட பயன்பாடை பொறுத்து தான். ஆனால் எனக்கு முக்கியத்துவம் என்னன்னா எங்கே யார் இருக்காங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தான். அது தவிர இப்போல்லாம் வீடியோ காலிங், அதாவது எல்லார்கிட்டையும் முகம் பார்த்து முகம் பேசக்கூடிய அளவுக்கு ஃபோன்கள்லாம் வளர்ந்துருக்கு அலைபேசி. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அது. அது இல்லாமல் யாராலும் ஒரு மனுஷனால் இப்போ வாழ முடியுன்றது அவங்க யோசிச்சு பார்க்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் 10th முடிஞ்சவனே என்ன கோர்ஸ் எடுக்கன்னு கேட்பாங்க. இப்போ 10th முடிஞ்சோன்னா அவன் நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன ஃபோன் வாங்கி தரீங்க தான் கேட்குறான். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் ஆகிட்டு இருக்கு அலைபேசின்றது. சரி, நீங்கள் எப்போதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரமும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சேன்னா எங்கள் அப்பா எனக்கு +2 அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்ச அப்புறம் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போலேருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் அல்லது மேக்ஸிமம் 6 மணி நேரம் பயன்படுத்துவேன். எந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க அதிகமாக? இப்போ மெசேஜ் இருக்குது, கால் பண்ணுறாங்க, சாட் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக பண்ணுறீங்க? முக்கியமாக இப்போ வந்து எல்லாருக்கும் முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குள்ளது வாட்ஸ்அப். கண்டிப்பாக எல்லாரும் சேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பேட்டி எடுக்கிற நீங்கள் கூட சேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சேட்டிங்காக, அப்புறம் ஃபோன் பேசுறதுக்காக தான் அதிகமாக பயன்படுத்தும். அது தவிர இன்டர்நெட்டுக்கு போயிட்டு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணோன்னா, ஏதாவது பற்றி தெரிந்து கொள்ள வேணும்னா அலைபேசி ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் யூஸ் பண்ணுறோம். மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அடிக்ட் ஆவாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மொபைல்ன்றது ஒரு கருவி, நம்மளோட உடல் உறுப்பு இல்லை. அதை பற்றி நம்ம அடிக்ட் ஆகாமல் அது நம்மளோட அது ஒரு ஒற்றுணைப்பு இல்லைன்றதை அவங்க புரிஞ்சிக்கணும். அடிக்ஷன், அதாவது அதுக்கு அடிமை அப்படின்னு சொல்ல வரீங்க, அது அவங்களா தான் மாறி வெளியே வரணும் தவிர நம்மளா போய் ஒருத்தவங்களை திருத்த முடியாது. அது அவங்க மூளை செல்லுகளையும் கண் நேர்வுகளையும் தான் பாதிக்கும். அது அவங்களா தான் முன்னேறி வரணும். அது ஒரு கருவின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதை தவிர்த்து, மொபைல் யூஸ் பண்ணுறது தவிர்த்து வேறு எந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் இன்டர்நெட் சென்டர்னு வந்துருச்சு. அது தவிர லைப்ரரி, அதாவது நூலகம், அதில் போயிட்டு எல்லா பசங்களும் இல்லை யார் யார் அதை அடிக்ட் ஆகிருக்காங்களோ அது தவிர புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு, அது பத்தாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சமூக அறிவியல், அப்புறம் என்னென்ன நாட்டில் நடக்குதுன்றதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் நேரம் செலுத்துறதுக்கு பதிலாக அதில் போய் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ மொபைலில் நீங்கள் கேம்ஸ் விளையாடி இருப்பீங்க இல்லையா? மொபைலில் கேம்ஸ் விளையாடுறதுக்கும்
விளையாடுறதுக்கும் அவுட்டோரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? மொபைலில் தாங்க இப்போ எல்லாமே கேம்ஸ் விளையாடுறாங்க. அவுட்டோரில் கேம்ஸ் விளையாடிலாம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் ஆகுது. மொபைலில் தான் 5 வருஷம் விளையாடின்னு இருக்கேன். வெளியே ஃப்ரெண்ட்ஸோடவே 5 வருஷம் ஆகுது விளையாடி. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடுவோம், டாஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடுவோம், எல்லாம் கில்லி விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் விளையாட முடியறதில்ல முன்னாடி மாதிரி. இப்போ ஃபோன்லேயே இன்டர்நெட் ஆட் பண்ணி மச்சான் நீ அதை டவுன்லோட் பண்ணு, மச்சான் நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைனில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தவிர நேருக்கு நேர் முகத்தை பார்த்து யாரும் விளையாடுறது இல்லை. யார் கூடயோ விளையாடுறோம் ஃபோனில். ஆனால் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரன் என்னோட கூட படித்த நண்பன் கூட என்னால் விளையாட முடியல. அந்த அளவுக்கு அலைபேசி ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு விளையாட்டுங்கள்னு எடுத்துக்கிட்டா. இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட்டுன்ற ஒரு வார்த்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்நெட்டை எப்படி நல்ல விதமாக பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். முகப்புத்தகம் ஃபேஸ்புக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நெட்டு வந்து அதனால தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூகுள் அது வந்து எவ்வளோ பெரிய சர்ச் இன்ஜின்ன்றது யாருக்கும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் கூகுள் பண்ணோன்னே ஜென்ரலாக அதுவே ஹெப்பின்னு காட்டிடுது, எல்லாம் அதுக்குள்ளே தான் போகிறாங்க. அது தவிர்த்த இப்போ வேலை தேடுறவங்களாம் freshers.com, அப்புறம் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களாம் japan.com, flipkart.com, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது. அது பயன்பாடு இது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்டர்நெட் வந்து அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக வெறும் ஃபேஸ்புக், அது தவிர வேறு ஏதாவது ட்விட்டர், அது தவிர வேறு ஏதாவது சோஷியல் மீடியா வேற தான் போயிட்டு இருக்கோம். தவிர நம்மளோட சமூக அறிவியலை பயன்படுத்திக்க, முன்னேற்றிக்க அல்லது ஜென்ரல் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. சோஷியல் மீடியாக்கே எல்லாத்தையும் செலுத்துற மாதிரி. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாங்கன்னா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, அது ஒரு ஃபெமிலியர் அவங்களுக்கு. ஆனால் அது தவிர அந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன படித்தாங்க, அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்க, அதை படித்து நம்ம என்ன படிக்கலாம், நம்ம எப்படி ஆக்டர் ஆகலாம்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இன்டர்நெட்டோட தேவை. மொபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ மொபைலுக்கு எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆதிக்கங்க. இது எப்படி சொல்ல வர்றோன்னா, இப்போது 50,000 ரூபாய் ஃபோன் வச்சுருக்கோம் பணக்காரன், 20,000 ரூபாய் ஃபோன் வச்சுருக்கோம் மீடியமான பணக்காரன், 1000 ரூபாய் ஃபோன் வச்சுருக்கோம் ரொம்ப ஏழை. ஸோ இதுதான் அவங்களோட எப்படி சொல்கிறது ஸ்டேட்டஸ், அதாவது தகுதியை காட்டுற அளவுக்கு நிலைமைக்கு மாறிடுச்சு. இப்போலாம் ஒரு கூட்டத்தில் போய் நின்று நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா 1100 எடுத்தால் அந்த காலத்தில் எடுத்தால் பெரிய பணக்காரன், நோக்கியா ஃபோன் வச்சிருக்கான் பணக்காரன். இப்போலாம் ஐஃபோன் வச்சிருந்தா கூட மதிக்க மாட்டேறாங்க. ஐஃபோனில் என்ன மச்சம் யூஸ் பண்ணுறேன், 6+ இருக்குடா என்கிட்ட அப்படின்றான். அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு உலகம். அதுதான் ஒரு ஃபோனை வச்சு ஒருத்தனோட தரத்தை முடிவு பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோன்ன்றது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது மக்களுக்கு நடுவே. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவசியம் தானா? இந்த மாதிரி விஷயம் அவசியன்றது எப்போனா, ஒருத்தன் ஒரு நிலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டான், ஒரு வாழ்க்கையில் அவன் உச்சத்தை அடைஞ்சிட்டான், அந்த நிலைமையில் அவன் அதை வச்சு வாழ்றானா அது அவனுக்கு தேவை. இப்போதான் முன்னேறான், இப்போதான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், அந்த டைமில் அவன்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது, அதனால அவன் பெரிய ஆள், அவன்கிட்ட இது இருக்குது, அவன்கிட்ட அது இருக்குது, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறான்றது அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ரொம்பவே எதிர்க்க வேண்டிய விஷயம். அதை வளர்க்கக்கூடாது, நம்ம தடுக்க வேண்டிய விஷயம். இது வளர்க்கவே கூடாது யாருக்கிட்டையும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அண்ட் வந்து அது எந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்ல வரும்போது செக்யூரிட்டி பற்றி கேட்குறீங்க. செக்யூரிட்டி பற்றி சொன்னால் பொண்ணுங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் போடக்கூடாது. இது எல்லாரும் என்னோட அக்காக்குன்னு சொல்லுவேன், என்னோட தங்கச்சிக்கும் சொல்லுவேன், இல்லை உங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். யாரும் ஜென்ரலாக ஃபோட்டோஸ் போடாதீங்க, எவ்வளோ தான் நீங்கள் ப்ரைவசி லெவல் வச்சாலும். ஏன்னா எனக்கு இப்போ ஹேக் பண்ணி தெரியும், எப்படி அதை ஓப்பன் பண்ண தெரியும், ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் என்னால், என்ன தான் நீங்கள் செக்யூரிட்டி லெவல் வச்சாலும். ஆனால் அதை வச்சு உங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கும் இன்டர்நெட்டில் ஒரு வசதிகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ரொஃபைல் பிக்சரை எதுலையும் போடாதீங்க. அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போடுங்க, ஆனாலும் ஒரு நாள் மேக்ஸிமம் எல்லாம் வச்சுக்காதீங்க, எடுத்துருங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு ப்ரைவசி லெவல். அந்த செக்யூரிட்டியை வந்து நான் நினச்சா இன்னொரு சர்வர்லேருந்து அந்த செக்யூரிட்டிக்கு லெவல் தெரியாமலே என்னால் ஹேக் பண்ண முடியும். அதை ஹேக் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் அந்த செக்யூரிட்டி என்னால் புது சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லெவல் ரொம்ப வீக்னஸாக இருக்குன்றதுனால செக்யூரிட்டியை நான் நம்பணும் சொல்கிறேன், நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி கூட எப்படி இருந்தீங்க? ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? என்விரான்மெண்ட் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் மொபைல் வரத்துக்கு முன்னாடி லீவில் வரும்போது எப்படி இருவாங்கன்னா எல்லாம் கேரம் விளையாடுவோம். அப்படி தான் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் என் ஃபேமிலியோட. கேட்டிங்கன்னா ஏன்னா வெக்கேஷனில் தான் என் ஃபேமிலியோட மேக்ஸிமம் இருப்பேன். இப்போ எப்படி வெக்கேஷனில் இருக்கேன்னா ஃபோனை வச்சுட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிடுவாங்க, அப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்பவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஒற்றுணைப்பு, ஒரு கேப் விழுந்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இந்த என்விரான்மெண்ட் இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் இப்போ அவங்க வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என்னால் முடியல. ஏன்னா இது அந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு. இதுதான் சொல்ல வரேன். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் செல்வகுமார். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து மேக்கப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி மொபைல் இல்லைன்னு வச்சிங்களேன் லைஃபே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து
நம்ம அப்பா அம்மா எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஃபோன் நேசிக்கிறோம். ஃபோன் இன்றைக்கி இல்லைன்னு வச்சிங்களேன், ஒர்க்கே இல்லை இன்றைக்கி. அந்த அளவுக்கு ஃபோன் முக்கியத்துவமாக இருக்குது. சரி, நீங்கள் எப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஒரு 13-14 வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இன்றைக்கி வேலை கிடைக்குது நல்லா இருக்குன்னா அதுக்கு மெயின் வந்து ஃபோன் தான் காரணம். இன்றைக்கி ஃபோன் இருந்தால் தான் எனக்கு டெய்லி வேலை இருக்குது. அதுக்கு ரொம்ப ஃபோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சரி, நீங்கள் ஃபோனில் அதிகமாக என்னென்ன விஷயங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைம்? ஃபோன் இல்லைன்னு வச்சிங்களேன், அடிக்கடி ஊருக்கு போகணும். ஃபோன் இருக்கிறதுனால ஊருக்கே போக வேண்டியதில்லை. ஒய்ஃபு அப்பா அம்மாட்ட அடிக்கடி பேசுறது எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. ஃபோனுக்கு ரொம்ப நன்றி. ஃபோன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீனேஜர்ஸ் அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்களேன். ஃபோனில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாரை விட தனிமைப்பட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது அவங்கவுங்க இது இருக்குது. நான் வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்னால எனக்கு ஃபேமிலி விஷயமா பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான். சரிங்க, உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஃபோன் கொடுத்து பழக்கம் பண்ணுவீங்களா? லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஒரு சிலர் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைலை வந்து ஒரு விளையாட்டு சாமானாகவே கொடுத்துட்றாங்க. வளரும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் யூஸியாக அவங்க வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் பொண்ணு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அதான் பசங்கள்கிட்ட இப்போ ஃபோன் கொடுக்குறது ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அப்படி கம்ப்யூட்டர் அது மாதிரி சொல்கிறது நல்லது. சரிங்க சார், இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு மொபைல், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயம் வந்து இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? ஃபோனுக்கு ரொம்ப முக்கியத்துவ காரணமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டாக பழகி அப்புறம் என்னென்னோ பேசி பிரச்சனை நிறையா உருவாகிறது இதுக்கு ஃபோனு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்க சார், உங்களை ஒரு வாரத்துக்கு ஃபோன் இல்லாமல் இருங்க அப்படின்னா இருக்க முடியுங்களா? சத்தியமாக இருக்க முடியாதுங்க. ஏன்னு வச்சுக்கலாம், ஃபோன் இல்லைன்னா எந்த டச்சும் எந்த தொடர்பு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபோனில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? ஃபோனில் அதிகமாக எனக்கு ஃபோனை பற்றி அதிகமாக தெரியாது. பேசுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபோன் ரொம்ப மற்ற விஷயம் பேசுகிறது, நம்ம ரிலேஷன்லாம் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் மொபைல் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கீங்களா? எனக்கு அந்த ஃபோன் அந்த வசதி இல்லை, அந்த அளவுக்கு டச் அதிகம் பழக்கம் இல்லை. சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் சஞ்சய் பாரதி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு ஆக்டர். இப்போ விஐடியில் ஷூட் போயிட்டுருக்கு. சரிங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் பயன்பாடு மொபைல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மொபைல்லாம் யாரும் காலைல எழுந்துச்சு பாத்ரூம் கூட போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு முக்கியமாகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சொல்லணுமோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தோம். முன்னாடி காலத்தில் புறா வந்துச்சு, அதுக்கப்புறம் பேஜர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபோன் வந்துச்சு. இப்போ சின்னதாக வந்து க்யூட்டான ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் மொபைல்னா சொல்கிறேன். சில பேர் வந்து அதான் சொல்கிறேன், பாத்ரூம் கூட வராத அளவுக்கு இருக்காங்க. என்ன காலம் எந்திரிச்சோன்னே அவன் போய் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து எந்திரிச்சோன்னே ஃபேஸ்புக் போடுறாங்க, ட்விட்டர் போடுறாங்க, நம்ம என் லைஃப்பில் நம்ம என்ன நடக்குது எல்லாமே போடுறோம். ஸோ அது வந்து ஒரு விதத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் மொபைல் யூஸிங். மைனஸ் என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அது ரொம்ப இது உள்ள வந்து நம்ம வந்து என்ன அதிலே முழுகி இருக்காங்க. ஸோ அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி முழுகி இருக்கிறவங்க எந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது மொபைல் யூஸில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெசேஜ் இப்போ என்ன பிரச்சனைனா நானும் அதான் பண்ணியிருந்தேன். பட் அது இப்போ திருப்பி நான் சொல்லக்கூடாது. ஸ்கூலில் நீங்கள் 12th வரைக்கும் ஒரு ஈவினிங் 4 வரைக்கும் பார்க்குறீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்து 4:30 திருப்பி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது என்ன அர்த்தம் வந்து? அதுக்கு பதில் இப்போ அதே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய ஆப்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இட்ஸ் குட் ஆப். ஸ்டம்பிள் அப்பான்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது படிப்பதுக்கு என்ன வேணா இருக்குது. நிறைய ரீட் பண்ணலாம், நிறையா டெலிவிஷன் பார்க்கலாம். டிவி பார்க்குறவங்க இப்போ கம்மியாயிட்டாங்கன்னு என்னோட ஃபீலிங் மொபைல் வந்தோடனே, இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஐ திங்க் உங்களையும் பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். பட் ரொம்ப அது டிவி பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் டிவியில் நல்ல விஷயங்கள் வருது, சாங் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறமே கிரவுண்டில் போய் விளாட்றது இப்போ கம்மியாயிடுச்சு மொபைல்லாம் வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அங்கேயும் போய் விளாட்னா ஃபோனை பிடிச்சி தான் இருக்காங்க, தவிர யாருமே விளாட்றது இல்லை. ஸோ தேட்டர் போனால் அங்கே படம் பார்க்கறதோட அங்கே ஃபோன் நல்லா உடனே போட்டுறாங்க, ஃபேஸ்புக் லைக் வாங்குறதுக்கு எல்லாம். ஸோ அது கம்மியான விஷயங்கள். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் யூசேஜ் கம்பல்சரியாக இது வந்து 90% பெனிஃபிட்னா 10% தான் லாஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. சரிங்க சார், நீங்கள் எப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் 2010 நினைக்கிறேன், 5 years பேக். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் அதே என்விரான்மெண்ட் தான் இருக்கா இல்லை டோட்டலாக மாறிடுச்சு? முன்னாடி மொபைல் இல்லாமல் லேண்ட்லைனில் இருந்தோம். அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு யார்ட்ட பேசினா பதிங்க பேசிகிட்டு இருப்போம். இப்போ பப்ளிக்காக ஃபோன் எடுத்து இன்னொரு மூலவி பேசுகிறோம். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து இப்போ முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருந்து இப்போ எனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுது. ஸோ மொபைலில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ், அவ்வளோதான். சமூகத்தில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைக் இன்டர்நெட் அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? இன்டர்நெட், மொபைல்ஸ் அந்த மாதிரி கன்ஃபார்மாக அது சான்சஸ் இருக்கிறனால தான் அது உடனே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஃபோட்டோஸ் லீக், வீடியோலாம் லீக் ஆகுது. பட் அது எடுக்கிறதுக்கு அவங்க ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் என் கேள்வி. அது நம்ம ஃபோனை தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சோஷியல் மீடியாஸில் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஸோ அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க அந்த சோஷியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உடனே பிரச்சனைனா ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, நேராக போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்காங்க. டோன்ட் சென்ட் யோர் பிக்ஸ், அது உங்களோட
புகைப்படங்களும் உங்களோட சொந்த விஷயங்களும் எதுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களை பகிர்ந்து கொள்ளுவீங்க? அவங்க ஹஸ்பண்டா இல்லை, உங்கள் அப்பா அம்மாவா இல்லை, அதை தவிர மற்ற அவங்க அண்ணன் தங்கச்சியா இல்லை, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதுவும் நீங்கள் ஒரு வாரத்தில் மீட் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீங்க? அந்த நம்பிக்கை உங்களுக்கு டெலிட் பண்ணிடுவோம். அதில் இப்போ இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை போதில்லை. அதானே நீங்கள் திருப்பி எங்களை கேட்குறீங்க அதே கேள்வியை. அப்போ அது யார் மேலே தப்பு? உங்கள் மேலே தானே தப்பு. சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிறந்த குழந்தை இல்லை வளர குழந்தைங்கிட்டேயே வந்து மொபைல் கொடுத்து வளர்க்குறாங்க. அது அப்புறம் அது எதில் போய் முடியும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ டெக்னாலஜி மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மாதிரி தான். என்னோட அக்கா பையனே வந்து நீங்கள் ஐபேடில் அந்த ஒரு சாங் போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறானா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு டெக்னாலஜி. நமக்குலாம் என்ன பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க. இல்லை எங்கள் அம்மா காலத்துலாம் அந்த நிலா மேட்டர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான். அப்புறம் எங்கள் டிவி பார்த்து சாங் போட்டாங்க. இப்போ வந்து அதே வந்து கொஞ்சம் சின்ன டிவியாக பார்த்து பார்க்குறாங்க. மற்றபடி அதே தான், பட் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் ராஜ்பாலா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க சார். மொபைல் பயன்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மொபைல் பயன்பாடு வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு தேவையானவங்கள்ட்ட நம்ம பேசிக்கலாம், அவ்வளோதான். சரிங்க சார். மொபைல் வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யாரோ ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்குது. இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி தான் சொல்லணும். ஏன்னா முதல்லலாம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் இருக்கும். யார்கிட்ட வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்க. இது தொழில் புரட்சி தான். இது வந்து மார்க்கெட்டில் காம்படிஷன் சொல்லுவாங்க. தகுந்த மாதிரி இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாத்துக்கும் பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து அவங்களோட ரிச்னஸை காமிச்சிக்கணும் அப்படின்னா வேறு ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்குவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் அது கடன் வாங்கியாவது கூட அவ்வளோ காஸ்ட்லியாக கூட வாங்குவாங்க. ஏன் அவ்வளோ க்ரேஸ் அந்த மொபைல் மேலே? காஸ்ட்லியாக வச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வியாபாரத்துலேயோ இதை வந்து வியாபாரம் செய்கிறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, மாணவர்கள் மட்டும் தான் வச்சுருக்காங்க. மற்றவங்க மத்தியிலலாம் இந்த மாதிரி கிடையாது. யார் எந்தெந்த பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க சார். குழந்தைங்களுக்கு வளரும் போதே கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து அது ஒரு விளையாட்டு பொருளாக வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ அது கொடுக்குறாங்க. அது வந்து எதில் போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீ சொல்கிற மாதிரி வந்து இப்போ எல்லா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய அந்த நேரத்தில் சமாளிக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு சத்தத்தை வந்து அந்த குழந்தைகள் அதை ஆச்சரியமாக பார்க்கும்போது இது என்ன இருக்குது எது இருக்குன்னு அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை ஆராய்ஞ்சு பார்க்க அது மேலே நாட்டம் அதிகமாகிடுது. நாட்டம் அதிகமாகும்போது அதை விட்டு அது வந்து ஒரு விதமான தேவையான பொருளாகிடுது. அடிக்ட்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ஆன பின்னாடி அதுலேருந்து விலகி போக முடியல அவங்களால. இது ஒரு வருங்காலத்தில் என்ன ஆகும்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி போயிடும். மற்றவங்க மத்தியில் அவங்க பேசுகிறதோ பழகிறதோ விளையாடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும். டீனேஜர்ஸ் கிட்ட வந்து மொபைல் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கும்பொழுது பேரண்ட்ஸ் வந்து அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணணும்? பேரண்ட்ஸ் கைட் பண்ணுங்களா இல்லை வந்து டீனேஜர்ஸ் அவங்களே வந்து இந்த லிமிட்டேஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக அவங்க யோசிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெற்றோர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவங்க சொல்லி குழந்தைகளை வளர்க்கணுங்கிறத வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த மக்கள் இந்த இருக்க ஒரு இளைஞர்கள் வந்துட்டு அதை எதுவும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்பா அம்மாவுக்கு இது இல்லைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து பெரிய பெற்றோர்கள் வந்து இது ஒரு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது வந்து உபயோகப்பொருளாக ஆயிடுச்சு. சமூகத்தில் நடக்கிற ஒரு சில குற்றங்களுக்கு மொபைலோட வளர்ச்சியும் அதில் இருக்கிற இன்டர்நெட்டும் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்லலாம். இதை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்குது. நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, இதில் விஷமும் இருக்குது இதில் நல்லது இருக்குது அப்படின்னா நம்ம நல்லதை எடுத்துக்கணும், வெஸ்ட்டை எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி தான் இதுவும். இதை கரெக்டாக பயன்படுத்தினா இது நல்ல பயன்பாடு, இதை தப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சா எப்படி வேணால் பயன்படுத்தலாம். சரிங்க சார். நீங்கள் எப்போத்துலேருந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் என்னோட கல்வி பருவத்தில் நான் ஆரம்பித்தேன். சரி, நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிக நேரம் யூஸ் பண்ணுவீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம், அதுவும் ஃபோன் அட்டன் பண்ணுற மட்டும்தான். சரிங்க சார். மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? லைக் உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு? மொபைல் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை நீங்கள் அப்படியே தான் அதே என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லணும் இல்லை. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் தான் மொபைல் வச்சுருந்தாங்க. யாரும் வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்ததோ அவங்க வச்சுருந்தாங்க. மற்றவங்க மத்தியிலலாம் அவ்வளோவா இந்த மொபைல் பயன்பாடு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா, எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால வந்து இது ஒரு கண்டிப்பான விஷயமா ஆயிடுச்சு. முதலெல்லாம் பார்க்கும்போது யார்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்காது, மீறி போனால் 1-2 பேர் வச்சுருந்தாங்க. அவங்கள நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது விலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாடல்ஸ் நிறைய கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இதில் மாற்றங்கள் நிறைய உருவாயிருக்கு இந்த சொசைட்டியில். சரிங்க சார். இப்போ மொபைல் ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பாட்டு கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம். அப்படி இருக்கும்போது கேம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மொபைலில் விளையாடி
இருக்க சான்சஸ் இருக்குது. இங்கே மொபைலில் விளையாடுறதுக்கும் வெளியே போய் அவுட்டோரில் விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் விளையாடும் போது நாங்கள்லாம் அந்த காலம் சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு வயசு ஒரு 33 தான் ஆச்சு. நாங்கள் பொதுவாக வந்து வெளியில் போய் விளையாடுறது அதிகம் பழக்கம் எங்களுக்கு இந்த உள்ளரங்கில் விளையாண்டு அதிகமாக பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த காலத்து பசங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அந்த வீடியோ கேம் சொல்லக்கூடிய அதில் மொபைல்லேயே நோண்டிட்டு இருக்கானுங்க. வெளியில் போகும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஃபுல்லாக மாறிடுது. ஏன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, பழக்க வழக்கங்கள் என்ன, ஒருத்தங்க எப்படி பேசணும் பண்ணணும் இதெல்லாம் விட்டுறாங்க. இன்னொன்று அந்த விளையாட்டு இந்த வயசுக்கு இந்த மாதிரி விளையாடணும் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் முறைகள் இருக்குது. அந்த விளையாட்டு எல்லாத்தையும் இப்போ அடியோடு அழிஞ்சிருச்சு. யார் கூடயும் பேசாமல் கொள்ளாமல் 2 காதலில் மாட்டிக்கிறான், கேம் விளையாடுறான். இது என்ன அதுனா ஒரு மூளை வளர்ச்சி கம்மியான மாதிரி நான் ஒரு தனி என்னோட கருத்தாக இருக்குது. சரிங்க சார். ஒரு சிலர்லாம் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள அதிலிருந்து வெளியே வர எந்தெந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா? இதுலேருந்து வெளியே வரணும்னா அவனா நினச்சா மட்டும் தான் முடியும், வெளியே வர முடியாது. நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சொல்லி விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்தாலும் கூட அவனா நினச்சா மட்டும் தான் வெளியே வர முடியும். ஏன்னா அதுக்கு அவன் ஒரு மாற்றத்தை தேடி போகணும். இப்போ முதல்ல மொபைல் கிடையாது, மொபைல் இல்லாமல் நம்ம மொபைல் தேடி போகணும். மொபைலை தாண்டி வந்து ஒரு வேறு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ அதுக்கு மாற்றம் கொடுக்க முடியும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது விஐடி பண்பலை 90.8 தொகுத்து வழங்குவது சாந்தினி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे, मूसन, डुरफन। मस्ट, यस मस्ट भूल गई मैं। तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था। जैसे कि अगर बोलें तो वोलन विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन्स में, यानी कि इश और एरजीएस में। वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा डार्फ और मॉकिन के लिए बनेगा मॉकटे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ।
ठीक है? तो चलिए ठीक है। आप श्राव्या ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो तो हम यूजुअली उस दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो? गुटन टाग। गुड इवनिंग तो? गुटन आबेट। और गुड नाइट तो? गुटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्सेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्सेशन के अंत होता है। हाँ। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गुटन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज़ योर नेम तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज़ योर नेम? व्हाट इज़ योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि वी हाइसन सी, तो हाउ आर यू कॉल्ड? सो वी हाइसन सी मतलब व्हाट इज़ योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज़ योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा एलैबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन। तो मैं बोलूँगा आपको कि वी हैजन सी। वी हैजन सी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे तो तुम क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एक एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गुटन टाग, माय नेम इज श्राव्या। तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गुटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्रॉ श्राव्या। ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना? क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं। तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम, ठीक है? तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम। लास्ट नेम यानी सरनेम। वॉरनामा मतलब? वॉरनामा फोरनामा। फोरनामा। फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी। राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको वी, वॉरना, VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। नाइन मतलब नहीं। माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इस्ट हिमांशु मंगानी। राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या। ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, तुम योर। हाँ, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा। दाइन वॉरनामा। वास इज दाइन वॉरनामा। तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज
चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। हाँ, तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ द्यूस्ट कॉल्ड। ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड गुड गुड। डांके डांके शोन। Das ist richtig। रिस्टिक का मींस मतलब है करेक्ट होता है, तो दैट इज करेक्ट। Das ist richtig। ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं वी हाइस्ट न्यूमर 1 ऑफ द्यूस्ट, तो उसका आंसर होना चाहिए 1 मतलब 1। हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा दी 1, दी 2, दी 3, दी 4 ऐसा। बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे। एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स। मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला। तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी। बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं। चलो, काफ़ी बढ़िया है ये तो। अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे। अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे। अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है। जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस। तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है। अच्छा ठीक है, तकिया कलाम शब्द हिंदी नहीं आती, तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा। कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है। आगे बढ़ते हैं। इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने। अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है। हाँ। चहकती है, चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं। तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टर इन। रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर। अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम। ओके, तो गुड डे को हम बोलेंगे गूटन टाग, मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम। ओके, ये काफी कंफ्यूजिंग है, तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen। ठीक है, तो कॉमन का मतलब होता है कम, तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली। हाँ, तो हार्जलिश हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं। अच्छा ठीक है, दिल से शो कर ले, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं। हेrzlich willkommen मतलब हार्टली वेलकम, तुमने बताया, थैंक यू डांके शोन। और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन, यहाँ पे अगर वो है। हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स। ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स, तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन। फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, दी फ्लावर्स। अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या। बहुत सारे टूरिस्ट हैं, तो देयर टूरिस्ट, और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश, कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या, मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या। मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो,
तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल मिस श्राव्या, तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडरसेहन। तो चलिए एक नया शब्द मिल गया। अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडरसेहन। वीडरसेहन। हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले, ये शब्द नहीं है, एग्जैक्टली फ्रेजेस हैं। ऑफ वीडरसेहन मतलब गुड बाय। हार्टली वेलकम। तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम। वेलकम। हाँ चलिए, अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल। नहीं, सुनो, अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी हेrzlich willkommen zu learning German। ग्रेट, गुड, दैट das is toll मतलब दैट इज ग्रेट, das ist wunderbar मतलब दैट इज वंडरफुल। वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडरसेहन। ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो हेrzlich willkommen, हार्टली वेलकम। तो अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडरसेहन गुटे रीसे फ्रॉ श्राव्या। सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा, तो मतलब ऑफ वीडरसेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गुटन में से एन हट गया, गुटे हो गया। और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा? ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडरसेहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया, क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है। और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे ही बोल सकती है mein Name ist Claudia। नामे इस्ट क्लॉडिया। हाँ, माय वर नामे इस्ट क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ भाई, बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडरसेहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडरसेहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चुस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ। हॉल्ट मतलब रुको। हॉल्ट, या ठीक है हाल्ट। हाँ, ये आता है, ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते? मुहावरा है। तुम क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मैं क्या हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती। तो अभी क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओ ही बोल लूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेर जी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वर्जी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकोमन मतलब हार्टली वेलकम,
और फिर गुड बाय का मतलब ऑफ वेडर सेहन, ऑफ वीडर सेहन, वीडर सेहन। और चुस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडर सेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं ठीक है। मजाक और कर रही हूँ दोस्तों, तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है, न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देर मार्शन लड़के को देखा। हाँ दास मार्शन, माय बैड। और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेर्जलिश विलकॉमन, गुड बाय, ऑफ वीडर सेहन, बाय, चुस, फॉरगिव मी, ओ वेरजी हुंग, वर्जी हुंक। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार। ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन, वर्जी हुंक, हर्जलिश विलकॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट, साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, एक लड़का मिलता होगा, ये बात बोलते होंगे, चोर भागता होगा। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो बोलेगा। शॉपकीपर को हम क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्कऑफिन, वर्कऑफिन, ओके। हाँ, कॉफिन मतलब सेल्सवुमन, सेल्सवुमन। अगर सेल्समैन हो तो वर्कऑफिन होगा। हाँ, वर्कऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का। तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या हम बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया बानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुंग होता है, वापस से जी जाए, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो हाँ। ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जमा नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, हम आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। कर सकते हैं उसको वेरजी हंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उंडू मतलब हेलो मैं हूँ क्लॉडिया और तुम कौन हो। तो लड़का बोलेगा इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब ये जल्दबाजी बता रहे हैं कि उसने बस सिर्फ अपना नाम बोला, इश हाइजे क्लॉस चूज क्लॉडिया मतलब गुड बाय क्लॉडिया। बनने के पास बिल्कुल टाइम नहीं है, लड़कियों के लिए लड़के के पास टाइम नहीं है क्या यार। जब ट्रेन छूटती है ना तो ट्रेन वालों से पूछो कि क्या गुजरती है। और फिर उसके बाद अगर मान लो चोर दिख जाए, पुलिस वुमेन को चोर दिख जाए रेलवे स्टेशन पे, तो वो बोलेगी रुको। हॉल्ट हिमांशु, हॉल्ट। ओके।
तो तुम अपने आप को पुलिस वुमन बोल रही हो और मुझे चोर बोल रही हो। जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूं। ठीक है, तो तुम बोलोगी halt, wie heißen Sie? Ich heiße हिमांशु मंगानी और ich heiße Vornamen हिमांशु, ich heiße Nachnamen मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा, नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ तो छोड़ो। यार। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया, मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर, दी ब्लूमेन क्योंकि ब्लूमेन क्या है, फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा, ऑफ फीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा कैसे बोलेगा, हार्टली वेलकम, हर्जलिश वेलकम। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था, और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब गुड बाय नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया, काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है। गुड बाय बोलना है तो ऑफ फीडर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंगानी, Ihr zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலேயே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு நிவேதா. விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது?
எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துலலாம் வாழை மரம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலையில வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயாசத்தை வந்து வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிட்றப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி. சரிங்க நிவேதா, வாழை இலையை பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளோதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. நம்ம எப்போ பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு.
அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும்.
இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடிலாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம் அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்தில் இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதாவது அதிரசம் அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम
उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं। और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे। ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन 2 बहनों को ऐसे 2 राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने 2 रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना। வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை.
அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறுறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறது கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம்
அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும் சுஷ்மிதா. அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாடுறோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, Facebookல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துரும். வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது.
உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும், அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம், அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையோட வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா, இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா BMI பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. கீதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்களா? நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம VITல உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில 9:30 மாலை 5 மணி வரைக்கும் VIT வளாகத்திலே நடத்துறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்ற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமா நடத்துறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதுல கலந்துட்டு என்ன பண்ண போறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறைய இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம்.
என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான். ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லலாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14-15 விஐடியில் நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானுடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான காரசாரம். இன்றைய காரசாரம் நிகழ்ச்சியில் நாம் சமூக வலைத்தளம் நன்மை தருதா அல்லது தீமை தருதா என்பதை பத்தி தாங்க பேச போறோம். நன்மை தாங்க தருது அப்படின்றத பத்தி பேச வராங்க பாரதி, கார்த்திகா, ஸ்ரீஹரி, மதிஹரன். இல்லைங்க, தீமையை தான் தருது அப்படின்றத பத்தி பேச வராங்க சௌந்தர்யா, ஸ்ரீதர், கௌதம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நன்மையை பத்தி பேச வராங்க பாரதி அவர்கள். வணக்கம், என் பேர் பாரதி. நான் ஸ்ருஷ்டி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். ஃபேஸ்புக், ட்விட்டர் முதலிய சமூக வலைத்தளங்கள் நன்மையே தருகின்ற அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் மூலமாக அவங்க குரூப் ஸ்டடி பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இதனால சமூக வலைத்தளங்கள் நன்மையை தருகிறது அப்படின்னு நான் சொல்றேன். தீமையை பத்தி பேச வராங்க சௌந்தர்யா அவர்கள். வணக்கம், என் பேர் சௌந்தர்யா. நான் சிருஷ்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் இப்போ சோஷியல் நெட்வொர்க் லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் தருதுன்ற டாபிக்ல இருந்து பேச வந்திருக்கேன். இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் நம்ம யூஸ் பண்ண ஃபுல் டைம் அதிலே நம்ம செலவழிச்சிடுவோம். நம்மளுக்கு வேற விஷயத்துக்கு போக ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. இப்போ படிக்கணும்னு போனா உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, லைக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு தான் உங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக அடிக்ஷன் ஆக நீங்கள் அதிலே இருந்துருவீங்க. வேற விஷயம் ஒரு புதுசாக எதுவும் நீங்கள் கற்றுக்கவே மாட்டீங்க. கம்ப்யூட்டர் முன்னாடியோ மொபைல் முன்னாடியோ அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் அதில் கேம்ஸ் விளையாடுறதால உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடைக்காது. வெளியில் போய் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து உங்களால் விளையாட முடியாது. செல்லோடவே இருந்துருவீங்க நீங்கள். அதனால இது டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். நன்மையை பற்றி பேச வராங்க கார்த்திகா அவர்கள். வணக்கம், என் பேர் கார்த்திகா. நான் ஆம்பூர்லேருந்து வரேன். நான் சோஷியல் நெட்வொர்க்ஸ் அட்வான்டேஜஸாக தான் தருது என்று பேச வந்திருக்கேன். ஏன்னா இப்போது மேபி நம்ம ரிலேட்டிவ் யாராவது அப்ராடில் இருப்பாங்க. அப்ராட்லேருந்து நம்ம இப்போ பேசணுன்னா த்ரூ நெட்வொர்க் மூலியமாக தான் நம்மளால் பேச முடியும். சோஷியல் நெட்வொர்க்ஸ்னால இப்போ வாட்ஸ்அப் ஃப்ரீ காலும் வந்திருக்கு. அதனாலையும் பேச முடிஞ்சால் அவங்களோட சந்தோஷம் அவங்க முகத்தில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும். சோஷியல் நெட்வொர்க்ஸ் ரொம்ப அட்வான்டேஜாக தான் தருது என்று சொல்கிறேன். தீமையை பற்றி பேச வராங்க ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம், நான் ஸ்ரீதர். சிருஷ்டி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலேருந்து பேச வந்திருக்கேன். சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது நமக்கு தீமையே தருது அப்படின்றத பற்றி பேச வந்திருக்கேன். இப்போ ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தோன்னா தன்னைத்தானே செல்ஃபின்ற பேரில் தன்னைத்தானே ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதால சைபர் கிரைம் போன்ற குற்றங்களில் தன்னறியாமல் அவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. இதில் பெரும்பாலானவங்க பாதிக்கப்பட்டவங்க பார்த்தோன்னா பெண்கள் தான். அதனால இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நமக்கு தீமையே தருது. நன்மையே அப்படின்ற பேச வராங்க ஸ்ரீஹரி அவர்கள். வணக்கம், என்னுடைய பேர் ஸ்ரீஹரி. நான் பெத்தல் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். நான் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆன்லைன் ஷாப்பிங்னா உங்களுக்கே தெரியுங்க, அது வீட்டில் இருந்த பொருள் எல்லாமே வீட்டில் இருந்து எல்லா பொருளும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் போய் நம்ம க்யூவில் நின்று வாங்க பொருள் தேவையில்லை. வழியில் டிராஃபிக் தொல்லை இல்லாமல் ஃப்ரீயாக ஆன்லைன் வழியாமே புக் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எல்லா பொருட்களும் ஆன்லைன் மூலியமே புக் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு டென்ஷன், உடம்பு, பாடி பெயின் எல்லாமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிருக்கோம். தீமையை பற்றி பேச வராங்க கௌதமன். வணக்கம், என் பெயர் கௌதமன். நான் வெள்ளூர் விவிஎன்கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். சமூக வலைத்தளங்கள் தீமையே தருகிறது என்று கூற வருகிறேன். இப்போ பல பேர் கமெண்ட்ஸ் அவங்களோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி அதுக்காக லைக்ஸ்க்காக வெயிட் பண்ணி மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் முழு நேரமும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க. லைக்ஸ் வருதா, லைக்ஸ் 100க்கு மேலே போகுதா, அதை பற்றியே அதிலே இருக்காங்க. எனவே அது தீமை என்று கூறுகிறேன். நன்மையை பற்றி பேச வராங்க மதிஹரன் அவர்கள். வணக்கம், என் பேர் மதிஹரன். நான் வேலூர் விவிஎன்கேஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் சமூக வலைத்தளம் நன்மையை தருகிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரொம்ப தூரம் அப்ராட்லாம் போய் படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஏங்கிட்டே இருப்பாங்க, பேரண்ட்ஸை பார்க்க முடியல, சில்ட்ரன்ஸ் பார்க்க முடியலன்னு. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக வீடியோ சாட்னு ஒன்று வந்துச்சு. அது ஸ்கைப் அந்த மாதிரி அதிலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் வேறு நாட்டிலேருந்து, இப்போ இந்தியானா வேறு நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு டேரெக்டாக லேப்டாப் மூலமாக டேரெக்டாக அந்த ஸ்கைப் மூலமாக நேருக்கு நேர் பேசிக்கலாம், பார்த்து பேசிக்கலாம், ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர். அதனால் அதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்குது. இப்போ எல்லாரும் விஐபி படம் தனுஷ் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வேலை இல்லாமல் வெட்டியாகவே இருப்பாங்க. வந்து தனுஷ் வந்து நெட்டில் அந்த விஷயத்த அந்த ஒரு இதுக்கு வேலை வேணும் அப்படின்னு போட்டவொடனே அதுக்காக நிறையா பேர் கிளம்பி வருவாங்க. அந்த வேலையை சக்ஸஸாக முடிப்பாங்க. இதனால் பல பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். உடனே நன்மைன்னு சொல்லுவேன். சௌந்தர்யா அவர்கள் சொன்னாங்க இது மாதிரி டைம் எல்லாம் வேஸ்ட்டு தான் ஆகும். நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? யூடியூப்பும் தெரியாத, யூடியூப்பில் போய் நிறையவே கற்றுக்கலாமே. அது கற்றுக்கினதால நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ மேபி டீச்சர்ஸ் யாரும் இல்லைன்னா ரொம்ப புவர் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்னால நிறைய பேர் கற்றுக்கலாம். அப்புறம் ஸ்ரீதர் அவங்க சொன்னாங்க இது மாதிரி செல்ஃபீஸ் எடுக்கிறதுனால ரொம்ப டைம் வேஸ்ட்டுன்னு. அதுவும் நம்ம எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதுன்னு ஒரு செல்ஃபி எடுத்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ தெரியும், அதோட பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால நான் அட்வான்டேஜ் தான் சொல்ல விரும்புகிறேன். கார்த்திகா சொன்னாங்க இதெல்லாம் டைம் வேஸ்ட், நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க எதாவது கற்றுக்கலாம். இதை நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை புக்ஸோ வாங்கி கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஏன் அந்த சோஷியல் நெட்வொர்க் சம்மந்தமான இதுதான் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஆன்லைன் ஷாப்பிங் போகலான்னு. இப்போ எப்பயும் வீட்டிலே இருக்கிறவங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. சும்மா வெளியில் போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இப்படி கூட நம்ம அதை திங்க் பண்ணலாம். சௌந்தர்யா அவர்கள் சொன்னாங்க இது மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் வந்து யூடியூப்பில் சொல்லித்தர மாதிரி வீடியோ சாட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே. நம்மளா நியூஸ் பேப்பரில் பார்த்தா ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். ஆனால் யூடியூப்லலாம் நிறைய கற்றுக்கலாம், வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும்ல. இப்படி சில டைம் பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க அதிலே போய் அடிக்ட் ஆகிட்டு அதுதான் இது, வேற ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அட்வான்டேஜ் நிறைய இருக்குது, நிறையவே கற்றுக்கலாம் யூடியூப்னால. நீங்கள் எது கெட்டதாக போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க? கற்றுக்கலாம்ல. எவ்வளோ கிராஃப்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டிச்சிங் இருக்குது, அதெல்லாம் யூடியூப்பில் எவ்வளோ கற்றுக்கலாம். நீங்கள் எதுக்கு தப்பான வீடியோவே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? யூடியூப்பில் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா கூட நடுநடுவில் வர விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததே வருது. அப்படி இருக்கிறச்ச அதை பார்க்கறதுக்குனே நம்ம இப்போ இது மனசு அதுக்கே இயங்கும். அப்படி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறது ஆட் பார்க்கறதுக்கு இல்லை. ஆடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலாமே. நீங்கள் எதுக்கு ஆட் பார்க்குறீங்க? தப்பான ஆடு நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? வீடியோ பார்க்குறது தானே யூடியூப். விளம்பரத்தை டிசைன் பண்ணுறவங்களுக்கு அந்த மூலம் இருக்கணும்ல. ஆனால் இப்போ என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம மைண்ட் தப்பாக தான் போகும். ஒருத்தருக்கும் அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணுறது. அதனால எந்த ஒரு விஷயத்துலையும் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அது மாதிரி தான் இந்த ஆட்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சா நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கலாம். இப்போ புக்கை பற்றி பேசுனாங்க. புக்கு வந்து வாங்கி அதை படிக்கலாம்னாங்க. புக்கு வாங்கிறதுக்கு அது கூட காசு செலவாகுது. அதுக்கு பதில் விக்கிபீடியா போனால் எல்லா விஷயமும் மொத்த விஷயமும் அதிலே வந்துடுது. அதனால் அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்துட்டு போயிடலாமே. இப்போ பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட கையிலேருந்து லெட்டர் எழுதி தான் அனுப்புகிறாங்களே கண்டி இந்த மாதிரி ஃபேஸ்புக் அந்த மாதிரி இது சமூக வலைத்தளங்கள் அனுப்புறது இல்லை. அப்படி இருக்கச்ச நம்ம மட்டும் ஏன் இதெல்லாம் பயன்படுத்தணும்? அது வந்து அந்த ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷனில் எப்படி இருக்காங்க நம்ம பார்க்க முடியும். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு கூட ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லை, வாட்ஸ்அப்பில் இதுவும் இல்லை, அக்கௌண்ட் இல்லை. அப்படி இருக்கச்ச எனக்கு எப்படி இந்த மாதிரி யோசித்து முடிவெடுக்க தெரியும்? அதுலலாம் இருந்தால் தான் நம்ம நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இல்லை எல்லாம் எதுவுமே தெரியாமல் தானே போகும் நம்மளுக்கு. அதில் இருந்தால் எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம். தப்பாக விஷயம் கற்றுக்கணும்னு ஒன்றும் இல்லையா, நல்லதாக எவ்வளவோ இருக்குது. அது எது கற்றுக்காமல் இருக்கீங்க? இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் போடணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபி அந்த மாதிரிலாம் எடுப்போம். ஸோ அதால் அந்த மாதிரி ஆகிட்டு லைக்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு இந்த ஃபோட்டோஸ்லாம் மிஸ்யூஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ இது டேஞ்சரஸ். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக் நீங்கள் தான் போடணும்னு ஒன்றும் இல்லையே. எவ்வளோ சீனரிஸ் இருக்குது, எவ்வளோ பேபி ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் போடாமல் எதுக்கு உங்கள் ஃபோட்டோ போடுறீங்க? உங்களோட செல்ஃபி தான் மற்றவங்க பார்க்கணுன்னு இருக்குங்களா? வேறு ஏதாவது கூட போடலாம்ல. வாட்ஸ்அப் சேட்டிங்கில் பிளட் டொனேஷன் யாராவது ஒரு பசங்களுக்கு வேணும்னா அதை வாட்ஸ்அப் மெசேஜ்னால தான் அதை சென்ட் பண்ண முடியும். வேறு எந்த மெசேஜ்னாலும் சென்ட் பண்ண முடியாது. இமீடியட் பிளட் வந்து அங்கே தான் போகும். வாட்ஸ்அப்போட மெசேஜஸ் மட்டும்தான் அங்கெல்லாம் கெயின் பண்ண முடியும். ஸோ நோ வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாம் எல்லாமே கெயின் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. நேபாளில் இப்போ சமீபத்தில் நிலநடுக்கம்லாம் நடந்துச்சு. அது சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள இந்தியா ஃபுல்லாக வாட்ஸ்அப் அந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் பரவுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்தித்தாள்களாலோ இல்லாட்டி நியூஸ் சேனல் மூலமாவோ நம்மளுக்கு கிடைக்காது. அதனால சமூக வலைத்தளங்களால் நன்மையும் இருக்கு. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களோட ஓன் ஐடி உண்மையான நேம் வச்சு தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னு இல்லை. சில ப்ராங்க் நேம் கூட வைக்கலாம்.
சிலர் வேணும்னே வந்து இந்த மாதிரி இந்த பேர் வச்சு வேற ஃபோட்டோ வச்சு வேணும்னே இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இவங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா? நீங்கள் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் எதுக்கு அது க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களோட நேம் வச்சு பண்ணலாம்ல. நான் எந்த கிரியேட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ மற்றவங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க பிக்சர் போட்டு அவங்க அந்த மாதிரி நேம் வச்சு உங்ககிட்ட விளையாடலாம். அந்த மாதிரி நம்ம மிஸ்யூஸ் பண்ணாதான் நம்ம ஃபோட்டோலாம் போட முடியும். நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியும்? நான் உங்களை பற்றி சொல்லலை, நான் மற்றவங்க உங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாது. அதை பற்றி சொல்கிறேன். நான் எல்லாருமே தான் சொல்கிறேன், ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணுறது தப்பு தான். ஐ பிலீவ் இன் தட். ஆனால் ஃபேக் ஐடி தான் க்ரியேட் பண்ணணும்னு எதுக்கு? நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களோட ப்ரொஃபைல் வச்சுட்டு நீங்களும் உங்களோட பிக்கை வச்சுட்டு நேர்மையாக இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியன்ஸ்னா அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு. யார் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அந்த பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலாம்ல. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஃபேக் ஐடினே சொல்லிட்டு இருக்கீங்க? சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க நானும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த விஷயம் எதுவுமே ஃபுல்லாக எதுவும் தெரியாமல் அவங்க க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. சில பேர் மாட்டுறாங்க. அதனால நான் சொல்ல வரேன். இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்ணுறது இல்லை, நெட்லேயே பார்த்துடுறாங்க. நெட்டில் பார்த்தா தான் ஈஸியாக டக்குன்னு கிடச்சிது, ரிசல்ட் கிடச்சிது. நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. இப்போல்லாம் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு 10 o'clock தான் 10th ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் அந்நேரம் கிடைக்காது, அதனால் நெட்டில் தான் பார்ப்பாங்க. நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கவங்க ரிசல்ட் பற்றி கவலையே பட தேவையில்லை. அப்படி இருக்கச்ச எதுக்கு முந்திக்கிட்டு போய் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும்? வர்ற ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க பண்ணலாம். திடீர்னு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, இந்த மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. திடீர்னு உங்களுக்கே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மீறியே நல்ல மார்க் வந்துருச்சு, நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ நாங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம வழி தவறி போனால் இப்போ ஒரு ஃபோன் எடுத்துன்னு டக்குன்னு நம்ம கூகுள் மேப்பில் பார்த்து நம்ம எங்கே போகிறோம் எங்கே காணாமல் இருக்கோம் தெரிஞ்சு நம்ம வழியை கரெக்டாக சரி பண்ணிக்கலாம். இது வழியாக நம்ம காணாமல் போனவங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம எங்கே போனோம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றது இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் இப்போல்லாம் பஸ்ஸு புக் பண்ணணும், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா முன்னாடி காலத்துலலாம் 1 day ஃபுல்லாக க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்று தான் டிக்கெட்லாம் புக் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutesல ஆன்லைன்லேயே டிக்கெட்லாம் புக் பண்ணி அவங்களே பிரிண்ட் எடுத்து எல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் கடித போக்குவரத்து என்ற விஷயம் இருவர் பேசிக்கொள்ள உதவியது. ஆனால் இந்த காலத்தில் யாரும் கடிதத்தை பயன்படுத்துவதில்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னா குடும்பத்தோட ஒன்றா போய் அவங்கள வரவேற்று கொடுக்குற அந்த காலத்தில் இப்போ யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷனை போஸ்ட் பண்ணிட்டா எப்படி உறவுகள் வளரும்? அது துண்டிக்கப்படுது, உறவுகள் வளருது. இதுக்கான முக்கிய காரணம் இப்போ நம்ம வந்து ஒரு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்க நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால நம்மளுக்கு நேரமே இல்லை. இப்போ நம்மளும் இன்விடேஷன் வீட்டுக்கு போய் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் மற்ற தொலைபேசி அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இந்த செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அந்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் நேரில் போய் கொடுத்துருந்தா உறவுகள் வரணும்லவா? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நேரத்தை விட இந்த நேரம் கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு செலவாகுது. அங்கே வந்து போயிட்டு ஒவ்வொருத்தர் வீடாக போய் கொடுக்கறதுக்கு ஃபேஸ்புக்கில் குரூப்பில் எல்லாருக்கும் அந்த மெசேஜ் சொல்லிடலாம்ல. அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம வெளிநாட்டில் இருக்க அவங்களுக்குலாம் இன்விடேஷன் நேரில் போய் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொடுத்துடலாம். நான் இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒருவர் வந்து இந்த இன்விடேஷனை பார்த்துட்டு 1001 ரூபாய் மொழி பணத்தை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கல. அதனால் எப்படி உறவுகள் வளரும்? அதை எடுத்து நான் எப்படி பயன்படுத்த முடியும்? இப்போ ஐபிஎல் மேட்ச் தான் இப்போ ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த வருஷம் மே மாதம் நடக்கும். இப்போ திடீர்னு ஃபைனல் நடந்தபோது கரண்ட் போச்சுன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிடுவோம். கடைசி நேரத்தில் ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், அப்படியே ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் கரண்ட் போயிடுச்சுன்னா ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோனில் இல்லை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் நெட்டில் பார்த்தாங்கன்னா ஸ்கோர் ஈஸியாக தெரிஞ்சிடும். லைவ் ஆக்ஷனே போடுறாங்க இப்போ ஹாட் ஸ்டாரில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் ஸ்கோர் பார்க்கறதுக்காக காலையில் நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நான் நைட்டு மேட்ச் நடக்குதுன்னா அந்த செகண்டே ஸ்கோர் அடுத்த செகண்டே வந்துடுது. இது நல்லா யூஸ்ஃபுல்லு, இதனால் நன்மைன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கிரிக்கெட் மேட்சோட ரிசல்ட் பார்க்கணுன்னா நீங்கள் காலையில் வரல காத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு சடனாக ஒரு ஹாப்பினஸ் வரலாம்.
ஸோ அதனால நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் அந்த ஆப்பில் போய் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த கிரிக்கெட் ஸ்கோர் மட்டும்தான் தெரியும். இதே நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா யார் விளையாடினா என்ன நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்க மொத்தம் நியூஸ் பேப்பரும் படிக்கிற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ உங்களுக்கு அது நாலேஜ் கெயின் ஆகும் அது மூலமாக. அதான் இப்போ லைவ் ஆக்ஷனே போடுறாங்கன்னு சொல்லிட்டேனே, அதோட கூகுள்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1 செகண்டில் டைப் பண்ணி தட்டினா அதை பற்றி 100 வெப்சைட் வருது. அந்த 100 வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் மொத்தமாக வந்துடுது. ஒரு வெப்சைட்லேயே எல்லாமே வந்துடுது. அதனால ஈஸியாக அந்த ஒரு டாப்பிக்கை தேடி அலையாமல் 1 செகண்டில் தெரிஞ்சுக்கலாமே. இந்த மாதிரி பண்ணுறத விட நீங்கள் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சீரியஸாக இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்ற மூடில் இருக்கும்போது தானே இந்த மாதிரி கிரிக்கெட் அந்த மாதிரி இதுவெல்லாம் பார்ப்பீங்க. அப்படி இருக்கச்சே நீங்கள் அப்படியே சீரியஸாக இது என்ன அப்படியே பார்த்துருந்தா உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கிற மேட்ச்னால் நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இதுவில் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்குள்ளாரவே ஒரு இவன் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்தே உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள குத்திட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு வரைக்கும் உங்கள் பேட் லக் கரண்ட் போனதுன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெலாம் யூஸ் பண்ணுறத விட நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பேசினாங்க. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் காட்டுற பிக்சர் வந்து அவன் போலியாக கூட எடுத்துருக்கலாம். நல்லா இருக்க ஒரு பொருள் மேலே மட்டும் ஃபோக்கஸ் வச்சு அவன் கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பொருளை நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது போலியானது அப்படின்னு. இப்போ நீங்கள் முன்னவே சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததால் இதெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க. போகிறதே வேணாம், அதுக்கு எதுக்கு, நான் வீட்டிலே உட்காந்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ரிலாக்ஸ்க்காக நீங்கள் செய்யலாம்ல. இப்படி வெளியே நீங்கள் போய் வாங்கறத விட இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இது பண்ணுறது தவறான ஒரு விஷயம் அப்படின்றது என்னது. அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ண பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக அவங்க டைமை சேவ் பண்ணின்னு தேவையான பொருள்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்கெல்லாம் அந்த மாதிரி கம்பெனியை வச்சிருக்கலாமே. அப்படி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சில பொருள்கள்லாம் கடையில் வாங்கினா கிடைக்காது. எத்தனை கடை ஏறினாலும் அந்த மாடலில் அந்த ஸ்பெசிஃபிக் இது மெட்டீரியல் கிடைக்காது. அதனால ஆன்லைனில் சர்ச் பண்ணால் சீக்கிரமாக நம்மளுக்கு அதை எங்கே விற்கிறாங்க அதை பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்படின்னும் போது போலியான விஷயங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கே. இந்த உண்மையான விஷயங்கள்ன்றது வந்து நல்லவங்க மட்டும் தள்ளிட்டு போயிடுறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இப்போ நீங்கள் போலியான விஷயம் நீங்கள் வாங்கின பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அதனோட விளைவு என்னன்றது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் நீங்கள் வாங்குறாங்க இப்படி தான் அப்படின்னாங்கன்னா போலியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் தான் ஏமாந்து போகிறாங்க. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் பார்த்தீங்கன்னா போலியான பிஸ்னஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபோன் நம்பருக்கு நம்ம ட்ராக் பண்ணி அது போலியாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடலாமே. அதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் தானே. இந்த நீங்கள் இப்போ உட்காந்து இன்டர்நெட்டில் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து அது தேடின்னு அதுக்கு ஆஃபர் எவ்வளோ போட்டிருக்கான் அப்படின்றத பார்க்கறத விட நீங்கள் நேரடியாக போய் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்கிக்கலாமே. 4 கடை ஏறி கம்மியாக காசு பார்த்து வாங்கிறதோட நெட்டில் ஈஸியாக டக்குன்னு 3 டேப்பில் 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த வெப்சைட்ல கம்மியாக இருக்கோ அந்த வெப்சைட் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. 3 வெப்சைட்லையுமே போலியாக தந்தாங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆகும்ல. தரமான வெப்சைட்டில் பார்த்தா நம்மளுக்கு தரமான ஐட்டம் தானே கிடைக்கும். இப்போ ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸுக்கு போய் தனியாக கஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுக்கு பதில் நம்ம ஆன்லைன்லேயே கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். இதனால் நம்ம கூச்சப்படாமல் எந்த டவுட் இருந்தாலும் டீச்சர் கிட்ட கேட்கறதுக்கு பதில் இந்த ஆன்லைன் மூலமாக நான் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆன்லைனில் கற்றுக்கலான்னு. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு டீச்சர் கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைட்னஸ் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் போய் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேறு மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களை வந்து கரெக்ட் பண்ணாது. அதனால் டீச்சர்ஸ் கிட்ட போகிறமே உங்களுக்கு வராது. அப்படி பார்த்தீங்கன்னா சில பசங்களாம் இருக்காங்க, ரொம்ப கோச்சு உள்ளவங்களாம் இருக்காங்க. டீச்சர் கிட்ட எந்த டவுட்டுமே கேட்காம தப்பாக புரிஞ்சுட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறது. ஆன்லைன் மூலியமாக ஏதோ 1-2 தெரிஞ்சுன்னு எழுதலாம்ல. இப்போ நீங்கள் ஷையாகவே இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ ஆன்லைன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் டீச்சர்ஸ் கிட்டலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம்லாம் போயிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா தைரியமாக இருக்கலாம். இப்போ முக்கால்வாசி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸே ஸ்மார்ட் கிளாஸ்னு ஒன்று ஆன்லைன் வச்சுட்டு அதில் தான் சொல்லியே தராங்க. இப்போது ஒருத்தரோட டேலண்ட்டை வந்து வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது அவங்களுக்கு பாடுறதுல ராக் மியூசிக், ஜாஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணோன்னா இங்கே வந்து அதுக்கு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் எடுத்தாங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை, அவங்களோட ஸ்பெசிஃபிக் டேலண்ட்டை அதன் மூலமாக வளர்த்துக்க முடியும். அதுதான் நான் சொல்றேன், நீங்க டீச்சர்ஸ் கிட்ட போய் கத்துக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வராது நெட்ல கத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனே இல்ல, எப்படி நீங்க டீச்சர்ஸ் கண்டுபிடிப்பீங்க? கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் இப்போ எவ்வளோ முன்னேறியாச்சு, அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும்.
நெட்லேயே டீச்சர்ஸ் எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதில் படித்தா இன்னும் சுலபமாக இருக்குமே. நம்ம மதர் டங்கில் நம்மளுக்கு அவங்க சொல்லி தராங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே. அப்படி படிச்சுட்டு முன்ன சொன்ன மாதிரி அரைகுறை படிப்பு ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச இந்த ஆன்லைனில் உங்களுக்கு திடீர்னு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போய் அவங்க மைண்டில் எட்டாது. இப்போ மெரிட் நேஷன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து அதில் போஸ்ட் பண்ணால் 5 நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடுது. நீங்கள் நேரடியாக பேசினா 1 நிமிஷத்தில் வந்துடுது ஆன்சர்லாம். காலையில் 5 மணிக்கு படிச்சுட்டு இருக்கோம். 5 மணி திடீர்னு நினச்சி ஒரு டவுட் வருது. யார்கிட்ட போய் கேட்பீங்க? எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கீங்க, நெட்டு மட்டும் தான் நம்ம பக்கத்தில் இருக்குது. அப்போ நெட்டை தானே யூஸ் பண்ணி ஆகணும். இப்போது கூகுள் டிரான்ஸ்லேட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியலனா கூட பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு காம்படிஷன், கட்டுரை காம்படிஷன்னு வச்சுக்கிறோங்க. அதில் தமிழில் போய் தேடணும்னு புக்கெல்லாம் ரிஃபர் பண்ணணும்னு ஒன்றும் இல்லைங்களே. போய் தமிழ்னு தேடினா தமிழ்லேயே கட்டுரை பெருசாக வரும்லே. தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ்னாலும் இன்டர்நெட்டில் வருமே. நீங்கள் 6 ரூபாய்க்கு 2G இல்லை 3G எதுக்காக இருந்தாலும் டாப்அப் பண்ணாலும் எவ்வளோ வந்துடும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் 1 டே நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் அதர் லாங்குவேஜஸ் எதை எடுத்தீங்கனாலும் 6 rupeesக்குள்ளே முடியும், கன்ஃபார்மாக முடியும். அப்படி இருக்கச்சு நீங்கள் 6 ரூபாயில் நீங்கள் இவ்வளோ கேதர் பண்ணி பொறுமையாக படிக்கிறத விட அது நல்லதா? 6 ரூபாய் வேஸ்ட் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 6 ரூபாய் கொடுத்த நியூஸ் பேப்பர் வாங்கினோன்னா அதில் கொடுத்த செய்தி மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் 6 ரூபாய் கொடுத்து நம்ம நெட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான செய்திகளாம் அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 ரூபாய்க்கு நீங்கள் நெட்டு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால் என்னோட கருத்து, புத்தகங்கள் அப்படின்னும் போது ஒரு நல்ல விஷயம், படிக்கிறதுக்கு பொறுமையாக ரிலாக்ஸேஷனோடு படிக்கலாம். ஆனால் இதே நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் எதனா ஒன்று எடுத்திங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும், அப்படி ஃபுல்லாக கண்ணு வலி. அப்படி இருக்கிறச்ச நீங்கள் ரொம்ப நேரம் படித்து உங்கள் கண்களே நீங்கள் பாதித்து கொள்கிறீங்க. எத்தனை மணி நேரம்ன்றது முக்கியம் இல்லை, நம்ம என்ன படிக்க போகிறது தான் முக்கியம். நீங்கள் அது நியூஸ் பேப்பரில் படிச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ஒன்றும் அஃபெக்டே வராது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதை என்ன சொல்கிறது, நல்லா உங்களுக்கு வெக்காபுலரி அதெல்லாம் நல்லா வரும். ஸோ நீங்கள் பார்த்து படிக்கிறது, நியூஸ் பேப்பர் நீங்களே வாங்கி நீங்களே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வரும். இதேமாதிரி டிக்ஷனரியில் போய் நீங்கள் மொபைலில் போய் டைரெக்டாக அந்த வேர்ட் செலக்ட் பண்ணி பார்க்குறது வேறு. நீங்கள் தேடினா உங்களுக்கு இன்னும் மெமரி அதிகமாக ஆகி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா கொஞ்சம் டீட்டெயில் தான் இருக்கும். ஆனால் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, எந்த டீட்டெயில் தேவைன்னா நம்ம அது மூலமாக பார்த்துக்கலாம். நீங்கள் தினம் ஒன்று பாருங்கள். நீங்கள் நெட்டில் போனாலும் அப்படியே ஃபுல்லாக எதுவும் அவ்வளோ நேரம் செலவழித்து நீங்கள் பார்த்துட மாட்டீங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பரில் கூட சில பேராகிராஃபில் ஒரு வேர்டாச்சும் தெரியாமல் இருக்கும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு தெரியலைன்னா கூட நீங்கள் சடனாக எடுக்கிறது மொபைல் தான். மொபைலில் போய் கூகுளில் தான் சர்ச் பண்ணுவீங்க. நீங்கள் அதை டிக்ஷனரியில் சர்ச் பண்ணுறதால ஒன்றும் ஆகிடாது. டைம் வேஸ்ட்டுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புவர் பீப்புள்ஸ் எல்லாம் டிக்ஷனரி வச்சுப்பாங்கன்னு ஒன்றும் இல்லையே. அப்போது மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும் எல்லாம் எப்படி வச்சுப்பாங்க? அதுக்கு முதல்ல இந்த மாதிரி வாங்கணும். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வரும். ஸோ அது வாங்கணுன்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ அது அப்பா அம்மா கிட்ட கேட்டால் அதெல்லாம் முடியாது அப்படின்வாங்க. ஸோ சண்டை உருவாகும். இதெல்லாம் தேவையா? இன்டர்நெட் ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் வராது. பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருக்கும்ல, அதில் போய் தேடலாம்ல. நீங்கள் அதில் வேஸ்ட் பண்ணுற 10 ரூபாவை நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் அவங்க செய்கிறவங்களே நேரடியாக போய் எடுக்கிறத விட இந்த விஷயங்கள் எவ்வளவோ உண்மையாகவே இருக்கும். இப்போது சமூக வலைத்தளங்களில் பிரசிடென்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் இப்போ மக்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக இப்போது ஒருத்தர் அவர் எப்படி அரசியல் பண்ணுறாரு அந்த மாதிரி விஷயத்த இந்த சமூக வலைத்தளம் மூலமாக அவருக்கு மக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நெட்டில் கம்ப்யூட்டரால் டிசைன் பண்ணது தான். அந்த கம்ப்யூட்டருக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நெட்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம அன்றாட தேவைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நெட்லேருந்து டிசைன் பண்ணி வந்தது தான் அப்படின்னு சொல்லி. நிகழ்ச்சியில் சமூக வலைத்தளம் நன்மை தருதா தீமை தருதா அப்படின்றத பற்றி நாம் நல்லாவே பார்த்தோம். நன்மை சார்ந்த விஷயம் அதிகமாக இருந்தாலும் அதில் தீமையும் அதிகமாக இருக்குது. ஒரு நாணயத்தில் எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. எனவே அடுத்த காரசார நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரன். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Hello VIT. You are tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi. Our topic of the day is how to handle disappointment.
Does your happiness depend on everything in your life being just right? Trust me, guys, if you think that you cannot be happy until all the circumstances are always right, you will never be actually happy. Everybody experiences times of frustration and distress over unfulfilled plans or dreams. When things don't go our way we hope, it is normal to feel disappointed. But we must be careful how we deal with that feeling, because if we remain in a state of disappointment for too long, it can turn into discouragement, despair, and even depression. I'm not talking here about some depression that can be a result of a chemical imbalance in your physical body. No, no, no. I'm talking about situational depression, dealing with circumstances or disappointments. Even when you have a great life, you may not always get what you want. Everybody handles disappointment in his or her own way. Some pout, a few get angry, others go into denial. So how do you handle disappointment? Pouting is a common response, actually the most common response. But feeling sorry for yourself only blocks you from achieving your goals and moving forward in life. Okay, so it didn't work out. Oh, too bad. So sad. No, don't do that. You need to get off your butt and do something constructive or fun, because life is a limited window of opportunity, and you really do not want to waste your time on what doesn't work. Better to seek out other opportunities or find a positive distraction. I realize this may be hard to do at first. If it is, you need to find a way to deal with your feelings without doing damage to yourself or anyone around you. Once you get started, you will usually find that within an hour, your mood has shifted enough to allow you to focus on what's in front of you rather than what you didn't get, and thus it'll help you in cope up with your disappointment. You can only pout for so long until it starts to morph into more toxic feelings like anger. But being mad at yourself or someone you care for just weakens your emotional and physical immune system. All your energy goes into dealing with your anger, and you have very few resources to do absolutely anything else. No one gets everything they want. When you feel disappointment, getting mad or mean is only going to make the situation and your feelings worse. Let's face it, none of us are ever going to get into a place or a position in life where we have absolutely no disappointments. Disappointments are a part of life. We can't expect to be sheltered from every little thing. Disappointment, again, is a fact of life as well as a part, and it's a fact that must be dealt with. If not, discouragement and devastation are never far away. Too often, people end up devastated and do not understand why. They seem to be going along just fine, and now they've fallen on the roadside without knowing how, why, or when. Many people don't realize that the problem could have started a long time ago with simple disappointment that they failed to work through. Instead of going into your anger mode, it helps to look at what you have in your life already and consider what you are getting at. Things may not be moving fast enough for you, but maybe they are just going at the right speed that they should go at. If you force things or if you force people, they always rebel. Sometimes we get mad at ourselves because we have unintentionally hurt someone we love, or perhaps we feel like an idiot because we did or said something stupid. The truth is that someone who really cares about you will not hold your weaknesses against you, and you need to learn to do the same for yourself. Just make a brief apology and move on. Everybody involved will be better for it, especially you. Denial may be the most insidious way of harming yourself. To repress your feelings is the first ingredient in a recipe for disaster. Holding things in or just keep on ignoring them will only make you feel worse. Those around you will get a vibe and perhaps maybe just pull away, and that really hurts. Joy is sometimes a blessing, but it is often a conquest. Our magic moment helps us to change and sends us off in search of our dreams. Yes, we are going to suffer. We will have difficult times and we will experience many disappointments.
But all of this is transitory. It leaves no permanent mark. And one day we will look back with pride and faith at the journey we have taken. We have all fallen down at one time or the other, not just physically, but emotionally as well. And picking yourself back up again is unfortunately easier said than done. It doesn't take any special talent to give up or lie down on the roadside of life and shout out loud, "I quit, dude." In fact, the road to chronic discouragement, hopelessness, and despair often begins with an ordinary day that ends up piled high with simple disappointments. According to Webster, disappointment means to fail to satisfy the hope, desire, or expectation of. In other words, when we set up ourselves to hope for something and that what we hope isn't met, we get disappointed, we feel let down or betrayed. Deep hurt doesn't just come from huge disappointments like when we fail to get the job or promotion we really wanted. Deep emotional hurt can come from a series of minor annoyances and frustrations as well. That's why we must know how to handle small daily disappointments and keep them in our perspective. Otherwise, they can get out of hand and be blown out of proportion. For example, imagine starting your day late to class. You're already frustrated and also probably annoyed that you might be sleep deprived. Then, on your way to class, there seem to be no cabs in sight and there are too many people on the road, making you even more delayed. Then, when you finally get to your class, you realize that you're too late for attendance and your teacher gives you the choice of sitting in or leaving. So what do? You decide to stay. And then she begins to rant about some new assignment that she has given you, and about this time you also come to realize that you have forgotten to submit the last one and the deadline's really over. Soon, 10 minutes in to this huge rant, she lets the class disperse because that's all she had to say. So you came to class late, you were really late, you didn't get your attendance, and she yelled at you guys, and then you had to leave. She had to leave, sorry. But you don't get to go back because you have continuous classes. So you go to grab a drink, and voila, it spills on your shirt, and you don't have time to go back and change before your next class begins. Facing each of these little things separately is just annoying, but when they pile up, it becomes unbearable, like having a really bad day. Then, just about that time, you get a call from your friend cancelling out on your project plans and dumping all the work on you. And to top it all off, your friend calls, like another friend calls asking you out. And when you cancel because of workload, she starts throwing a fuss. How will you respond? Will you be full of faith, or will you find yourself full of fear on that road to disappointment and discouragement? All of those minor frustrations and disappointments with the traffic, the attendance, the spilled coffee have set you on a major calamity here. And when you have to face some really serious problems like a major project fail or a failed relationship, you find out that you aren't prepared to deal with them. So you fall, plunging headfirst into hopelessness and despair. But there's always a way out. So, what do you do when disappointment comes, when it weighs down on you like a rock on your chest? You can either let it press down upon you until you become discouraged, even devastated, or you could use it as a stepping stone to go to reach better things. Guys, remember one thing always. The way you respond to anything and everything makes all the difference. I've said often, emotions can be one of our greatest enemies. It is easy to be led by how we feel, but we must realize that feelings are fickle. They change from day to day. We shouldn't follow every thought that comes to our mind because then they can often contradict the truth of what we are as an individual. Always deal with disappointment constructively. Put yourself in a clearer mental state and understand what is happening. Whenever you experience disappointment, you are pulled down into a lower state of consciousness where your thoughts are predominantly rooted in fear, sadness, grief, or even apathy. There may be times when the feelings of disappointment is so overwhelming that it feels like it's the end of the world. Being trapped in such a state, it prevents you from thinking logically and clearly.
When dealing with disappointment, your first focus should be to bring your consciousness up to a more neutral or positive level, such as desire, neutrality, willingness, and reason, so that you are in a better position to react to your situation, because a clouded mind can never give you a clear way out. Look for positive activities where you can recharge yourself. What activities do you love doing the most in your life? Identify them. It can be writing your personal diary, playing games, walking in the park, watching a happy movie, or even a TV show, talking to friends, anything. If you find that reading your favorite book drags you into that world and uplifts you, then pick up the book and start reading it. If you think maybe taking a stroll along your neighborhood makes you more relaxed, get out. Get out of your house and enjoy that breeze outside. If playing games can make you feel happier, go ahead and play them. Online, offline, doesn't matter. Just do it. Do whatever makes you feel better. Sometimes, simply spending time alone might be the best way for you to clear out your mental clutter, and regain the personal energy that you have just lost. For me, I personally find that a combination of activities, including alone time, talking with my good friends, watching my favorite TV shows, playing my favorite sports, helps me to lift me up to a whole new level, a whole new energy level of happiness. Whereas when I really feel down, I would rather prefer spending time with myself. This alone time allows me to sort out thoughts in my mind, think without external interferences, and gain clarity onto what is my situation and what am I supposed to do about it. Talking with friends, on the other hand, makes me privy to others' perspectives and thoughts which I may not be aware of in the very beginning. Attach with your desires, not your goals. When you're disappointment, your source of disappointment is rooted in your over-attachment to a certain outcome. When an outcome doesn't manifest the way you envisioned, you become disappointment. This is a perfectly natural and obvious response. However, understand that your expectations in the outcome or goals is a reflection or external projection of an underlying desire you have. They might or might not be an accurate projection because they are merely subjective to your interpretations of what you think is needed to live up to your underlying desire. For example, take a case of interview. Let's say you went for an interview with company A. You love the job scope, the benefit packages are great, the package is great, the benefits, everything, and you have heard great reviews about the place. All in all, you see a career at company A as equivalent of your dream career. However, you are passed over for another candidate who may be deemed as a better fit for the role by the company. Company A happens to have a policy of only accepting applications from the same candidate once in every 2 years. What do? You have to wait for 2 years now. There's no way out you can try until the 2 years are over. What should you do on from here? What will you do on from here? The second step toward dealing with disappointment requires you to attach yourself to the desires behind your desires, not your goals. Start off by recognizing that a job in company A is just a projection of, let me say it again, your inner desires. Your inner desire may be to get a career which challenges and stretches you in a dynamic working environment. If that's the case, there are many ways you can do that, such as working in company G, company X, or even setting up your own business for a matter of fact. Working in company A is just one of the many ways you can achieve that, and not the only way. A common example where people tie themselves too much to the external projections of their desire is in relationships. For example, you like person A. You want to be close friends with person A. But person A does not reciprocate these feelings. While you might feel disappointment, stop and think. What are your underlying intents? Is it to have a loving, authentic friendship with someone? Or is person A just one of the many people in this world who can make you feel like you're special?
he or she is not going to be the only person you will be capable of having friends with. There are many other people out there whom you will love just as well. Instead of tying your expectations to this one individual, link yourself with the underlying desire to find real, authentic companionship. Ask yourself this very simple question. What are your actual desires that are driving your expectations? Understand what they are and list them down. Say you are at point A and you want to move to point B. When you link yourself with these desires, you will realize that point B is just one of the many destinations you can go to. There are many other possible destinations as well, such as C, D, E, all the way up to Z. And then there's even A1, A2, A3, and so on. When you can achieve your desires just as well, if not better. Attach yourselves to your desire, not your interpretations of what will achieve your desires. The next step in dealing with disappointment is to release yourself of your mental illusions of what reality should be. Many people remain in a disappointed state because they are hung up over their expectations of what reality should be. If you're disappointed over something, you are harboring certain perceptions of what it should be. These perceptions are not the reality. They are figments in your mind which are untrue. If they are untrue, why are they causing you such disappointment? These mental illusions are disempowering because they keep you caught in the negative state that you are in. As long as you are trapped in them, it prevents you from progressing towards where you want to go. Dealing with disappointment requires you to let yourself go of every single mental illusion that you might have. When you are disappointed, ask yourself this. What is it that I am getting hung up over? What false perceptions am I still clinging myself onto? What am I expecting from the reality that is not giving me? Seek these illusions out one by one. Question yourself how and when you came to have these illusions. Become aware of them and release yourself from them. These illusions are giving you an inaccurate view of reality. They are preventing you from acting constructively on your situation or living your life the way you should. If we look at the same friendship example from earlier, you're disappointed in the situation because you wanted to be friends with person A. You felt that you have lost what could have been a great friendship. However, that is actually just an illusion in your mind that you're playing in your head. If person A doesn't want to be friends with you for whatsoever reason, he or she is not going to be the person you can achieve your desired friendship with. He or she is going to be the person who you can give your desire to. Your belief that he or she is one for you actually is just an illusion, and that you need to release yourself of. On the other hand, other reasons why disappointments are a good thing is because it represents an opportunity for growth. Many people become disappointed with occurrences because they view that as a setback or a failure versus what they want to achieve. They feel like they have taken a step back from what they have come to acknowledge or expect. For example, say you did a lot of preparation and late night studying for your exams. You had the belief in those actions along with what you knew about the reality would result in getting high-flying results. However, instead of achieving that outcome, you fell short of your expectations. What will you do now? While you may be feeling disappointed, this experience is actually showing you that there is a misconception in your thinking. What you originally thought is insufficient to achieve your outcome. Instead, you may need to increase your resources or change your approach to achieve the results you want. Your disappointment is actually helping you move forward toward your goals, not away from it as you had originally thought. Your experience has resulted in you obtaining new lessons, whether about yourself, the situation, or maybe even the world. You have gained something which nobody else is privy to.
How can an outcome be a setback if it gave you something new to learn about? As Frederick said in an opening quote of the article, "What doesn't kill us makes us stronger." We all have read it innumerous times in different parts of different articles. With this new learning, you walk away from previous experience as a better person. You will come to become a stronger individual. You reach a whole new level of awareness, consciousness, and growth which you never ever had before. Dealing with disappointment is definitely not an easy task, but if you work hard at the steps mentioned above, it will eventually help you to pull yourself out of the void state you are in. As you start living past your disappointments, focus on living in a fullest alignment with your desires instead of your goals. Continue to have goals. Let them drive you forward. However, take note not to attach yourself with these goals. When you do that, you start falling into the trap of associating your existence with them. This is not sustainable because those goals are just an external outcomes which are impermanent. I have a good friend who once said to me, "Life is not just about reaching goals, it's about living it to its fullest." And she is definitely right. In every situation you are in, choose the action which lets you give an alignment to your inner desires and the most within your abilities within your situational contexts. As long as you are doing that, there is no reason why you should feel down or feel bad because you have done all that you could. I wrote about this one notion. I have read about it and it's still in my blog if you ever decide to read it, in living alignment with your purpose in the context of living with your purpose. When you start doing that, you will find you're able to live consciously and freely instead of subjecting yourself to outcomes. You're able to constructively channel the passions of your inner desires to live the kind of life you wanted. Okay, so this was one way, maybe a bit complex to remember, but then again, there's another simpler and easy to remember strategy to make our journey more enjoyable. We call them the 4 R's. The first R is redefine our rules. It is very possible that our disappointment is due to the fact that we have an internal rule that is disempowering. An internal rule is a set of circumstances that must be present in order for us to feel happy or successful. For example, if we have a rule that says we need to be perfect, it is likely that we'll spend a large amount of time feeling sad, disappointed, and frustrated since no one in the whole world has ever been perfect. Also, if we have a rule that requires something that is out of our control in order to feel happy or successful, then it is very likely that we will end up being disappointed. So when we feel disappointed, it is wise to review and possibly redefine our rules. Want an example of empowering a rule? Try this one. I am happy and I am successful when I give in my best effort. Now, the second R is remember our why. Our why is the reason that we are seeking a particular goal. Often, a why is multi-layered with multi-dimensional aspects. There is more than just one reason why we want to accomplish a particular goal. Our why gives us internal strength and persistence. It also gives us the courage to face disappointment and start again. When we feel down or disappointment or discouraged, it is helpful to remember the reasons why we are committed to a path in the first place. When we revisit those old reasons, or maybe the new ones that you just found, we'll most likely to renew our commitment and not get hung up on disappointment of the moment. The third R is recommit to our vision. Disappointment is not the end of the road. It is merely a setback on what will eventually be a great and inspiring journey. So when we have those momentary setbacks, when we feel disappointed or discouraged, it is helpful to think about the larger vision and then to recommit to it. A larger vision isn't defeated by a momentary disappointment.
In fact, a disappointment can be a very valuable experience because it serves as education, thereby making us more capable of dealing with what the future may bring. The fourth and the final R is reset and start anew. Resetting and starting anew is a powerful behavior habit. What happens when we reset is that we accept what has happened and then we commit to moving forward. We don't live in the past. We take what the past has taught us and otherwise we move along. We wake up the very next day as if the whole life is ahead of us and we have a chance to start afresh, and nothing that has happened in the past prevents us from creating the life we always desired to, from accomplishing the goals that we are still seeking. Resetting and starting anew prevents us from wallowing in a self-pity state, a very disempowering activity, but rather forces us to get up and move forward. So with moving forward, that's all for today's show, guys. See you next week. You are tuned to 90.8 VIT Community Radio, and this is the Silver Lining Show with RJ Sandal and RJ Tanvi. Stay tuned. கீதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்கல்ல, நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம விஐடில உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில 9:30 மாலை 5 மணி வரைக்கும் விஐடி வளாகத்திலே நடத்துறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்ற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமா நடத்துறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதுல கலந்துட்டு என்ன பண்ண போறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறைய இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம். என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான், ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14, 15ஆம் தேதி விஐடில நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானோடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. வந்தானா மயிலக்கார செத்து பொழச்சு வந்தானா
வந்து நிப்பா வஞ்சி கோழி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோழி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா இங்க வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லி கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எட்டு போடச்சு வந்தா நான் ஜமலக்கார மல்ல மீறி வந்தா நான் கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி இப்பாடலை வழங்கியவர் சோழராஜன் அவன் பேரன் இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன் பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன் சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன் பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன் சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான் ஏகமான குரல் வரையில் வீரமை செய்யும் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன் வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன் உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் தரமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ தமிழா உலக நாயகன் தமிழன் நாம் இசையின் புயலும் தமிழன் சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன் விளையாட்டில் இவன் வீரன் கடும் யுத்த களங்களின் சூரன் வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன் திரகடல் பலவை கண்டதும் திருவியம் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழன் கோடி தமிழ்
கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். கீதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்கல்ல, நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம விஐடியில் உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில் 9:30 மாலை 5 மணி வரைக்கும் விஐடி வளாகத்திலே நடத்துகிறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்ற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமாக நடத்துகிறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதில் கலந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறையா இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறையா இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம். என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான், ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லலாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14, 15ஆம் தேதி விஐடியில் நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானுடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு
ஃபெஸ்டிவிட்டி festivity iduve VIP festivity festivity oh festivity நாம் எல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்ணியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by Spark X Music Band. மார்கழி விடை பெற்றாள் தைமகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே
கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேறாக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே, நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான், இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ இடைநில்லாதது ஒரு முடிவில்லாதது, உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது. இடைநில்லாதது ஒரு முடிவில்லாதது, உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது. தீமை தாவும் கண்ணுக்குள் தாண்டி பாயும் மாயலோகம் மண்ணுக்குள் மாய்ந்து சோறும், விரைந்து மடியும் சோகம் நல்வழியின் மீது மோகம், துள்ளித் தாவிடும் பாடிடும் அன்புள்ள நெஞ்சங்களே. மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது, உன் மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது. மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது, உன் மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது. விதைகள் பாரும் விரிட்டு மண்ணை கீரும், சொற்கள் போதும் மௌனத்தின் ஓசை கேளும். பரிவில் வாழும் கூட்டம் பூனை நிழலைப் போல காக்கும், பதில் கூறிட ஓடிடும் ஆகாத எண்ணங்களே. அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான், இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. சித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு. இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு. காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ. வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ. இளங்குயிலின் சதி சூடி
மரநிழலில் கவி பாடி காண்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. SAY on the mic and the keys. Here we go. ஏன் இந்த இன்பச்சாரல் என்னை தொட்டது, ஏன் இந்த நிதயம் நித்தம் உன்னை நினைக்குது. When I met you baby என் நெஞ்சம் பறந்தது. Every time when you look at me my heart just skips a beat. May the sun and stars and skies be blue. Let the dreams I dream please come true. To hope and love just become new. I do wanna propose you. Hey yeah. You gave my love and evenings you. I couldn't find a way to get through you. I just know you're my rescue. Just so you knew. I do wanna propose you. 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 ஏனோ இந்த நினைப்போ, ஏனோ இந்த துடிப்போ, ஏனோ ஏனோ இன்ப துடிப்போ. Hey. Hello everyone. This is Silena from Vit Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma.
That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't. I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you? Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்
உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு VIT பண்பலை 90.8. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வந்தம் நீ எந்தன் தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன்.
சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன், அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. கீதா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? இருக்கேன். இப்போ விவசாயம் பண்றீங்கல்ல, நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க? நிலக்கடலை போடலான்னு போட்டேன். என்ன விளைச்சல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம விஐடியில் உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வர டிசம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி காலையில் 9:30 மாலை 5 மணி வரைக்கும் விஐடி வளாகத்திலே நடத்துகிறாங்க. இதை எதுக்கு தேவி என்கிட்ட சொல்கிற? என்ன கீதா இப்படி கேட்டுட்ட? இந்த உழவர் களஞ்சியம் நம்மள மாதிரி விவசாயிகளுக்காகவே பல கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகளை இலவசமாக நடத்துகிறாங்க. நான் ஒரு சின்ன விவசாயி, நான் இதில் கலந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? இந்த கருத்தரங்குல இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, சிறுதானிய மதிப்பு கூட்டுதல், உணவு பதப்படுத்துதல், விவசாயிகளுக்கான அரசாங்க திட்டங்கள்னு நிறையா இருக்கு. கண்காட்சின்னு ஏதோ சொன்னீங்க? ஆமா, கண்காட்சிகள்ல பாரம்பரிய விதைகள், பண்ணை இயந்திரங்கள், நீர் மேலாண்மை புதிய திட்டங்கள், ஏதோ ட்ரோன் தொழில்நுட்பம், இது மாதிரி இன்னும் நிறையா இருக்கு. நாம நேர்ல போய் பார்ப்போம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? விவசாயிகள், வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள், பண்ணை உரிமையாளர்கள், விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்துக்கலாம். என் அண்ணா கிட்ட கூட சொல்லலாம், அவரும் விவசாயி தான், ஆனா அவரு திருப்பத்தூர்ல இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளூர், ராணிப்பேட், திருவண்ணாமலை, திருப்பத்தூர்லலாம் இருந்து வந்து போக இலவச பேருந்தும் மதிய உணவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நானும் உன் கூட வரேன் தேவி. கீதாவை போல விவசாய பெருமக்கள் அனைவரும் டிசம்பர் 14, 15ஆம் தேதி விஐடியில் நடக்கிற உழவர் களஞ்சியம் 2022 பங்கேற்போம். விவசாயம் செய்வோம், மானுடம் காப்போம். மேலும் விவரங்களுக்கு வேளாண் துறை, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர். தொலைபேசி எண் 0416 2204 222. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினம் வாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Vanakkam, Vandanam, Namaste. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. I am Vibisha, your host for today, and we have a special guest. Let's welcome Karthik onto our show. Hello Karthik. Hi Vibesha. Hi everybody. So, how is your day today? Nothing much. Just preparing for exams. What about you? Same here. I have continuous exams. I'm waiting for them all to get over, you know. Oh yeah. So, what are we going to talk about today? How about we talk about that one character who has left a lasting impression in our hearts, Captain Jack Sparrow? Yes, people. You guessed it right. Today, we're gonna talk about the Pirates of the Caribbean. Pirates of the Caribbean is a series of fantasy films produced by Jerry Bruckheimer and based in Walt Disney's theme park ride of the same name. The series was most notably written by Ted Elliott and Terry Rossio. The stories follow the adventures of Captain Jack Sparrow, Hector Barboza, Joshua Gibbs. The first three films focused on Will Turner and Elizabeth Swann. The fourth film featured Philip Swift and Serena, while the fifth film will feature Henry and Karina Smith. The films take place in a fictional historical setting, a world ruled largely by alternative versions of the British Empire, the East India Company, and the Spanish Empire, with pirates representing freedom from the ruling powers. The film's series started with the first release on the big screen in 2003, with Pirates of the Caribbean, The Cruise of the Black Pearl, which received positive reviews from the critics and grossed $654 million worldwide. After the first film success, Walt Disney Pictures revealed that a trilogy was in works. The franchise's second film, subtitled Dead Man's Chest, was released 3 years later in 2006. The sequel proved successful, breaking financial records worldwide the day of its premiere. Dead Man's Chest ended up being the number one film of the year upon earning almost $1.1 billion to date and at the worldwide box office. The third film in the series, subtitled At World's End, followed in 2007, and Disney released a fourth film, subtitled On Stranger Tides, in 2011 in conventional 2D, digital 3D, and IMAX 3D. On Stranger Tides succeeded in also grossing more than $1 billion, becoming the second film in the franchise and only the eighth film in history to achieve this. So far, the film franchise has grossed $3.73 billion worldwide. It is the 11th highest grossing film series of all time, and it was the first franchise where more than one film grossed $1 billion worldwide. A fifth film, subtitled Dead Men Tell No Tales, is set to be released on May 26, 2017. Now, let us talk more about the Pirates of the Caribbean, the Cruise of the Black Pearl. In early 18th century, while sailing to Port Royal, Jamaica, Governor Worthby Swan, his daughter Elizabeth, and Lieutenant James Norrington encountered a shipwreck and recovered a boy, Will Turner. Elizabeth discovered a golden pirate medallion around his neck, keeping it so as to protect him. Elizabeth sees a ghost ship vanishes into the fog. 8 years later, Norrington is promoted to Commodore and proposes to Elizabeth, but a corset makes her faint and fall into the sea. Captain Jack Sparrow comes to Port Royal to commander a ship and rescues her. Norrington identifies Jack and a chase ensues. Jack encounters Will, now a blacksmith and swordsman. They duel and Jack is captured and imprisoned. That night, the Black Pearl, which Elizabeth saw as a child, attacks Port Royal, searching for the medallion. Pirates capture Elizabeth, taking her to meet Captain Barboza for negotiations. Elizabeth claims her last name is Turner to conceal her identity as the governor's daughter, but Barboza takes her prisoner.
Elizabeth learns after that Barbosa's crew took the treasure of Cortes from Isla de Muerto. They were cursed as immortals. They appear as heavily decomposed corpses in moonlight. To lift the curse, they need to return all 882 gold pieces with the blood of the owner of each piece. Elizabeth's medallion is the final piece. Will Turner frees Jack to rescue his love, Elizabeth. Jack agrees upon learning Will's surname. The two commanders, the HMS Interceptor, and head for Tortuga to recruit a crew, including Jack's friend Joshua Gibbs. Jack reveals that Will's father, Bootstrap, Will Turner, was a pirate who was thrown overboard while tied by his bootstraps to a cannonball. Gibbs tells Will that Jack was the captain of the overboard Black Pearl until Barbosa mutinied and marooned him. At Isla de Murita, Will and Jack's witness medallion belonged to Bootstrap Bill, making Will the owner of the bloodline. Will rescues Elizabeth and brings her to the Interceptor, while Jack is captured Barbosa and his crew and get locked in the brig of the Black Pearl. The Pearl pursues the Interceptor, taking the crew hostage and destroying the ship. Will makes a deal with Barbosa to release Elizabeth in exchange for his blood. But Barbosa exploits a loophole in the agreement, marooning Jack and Elizabeth on the island Jack was left on before. Elizabeth makes a smoke signal and Commodore Norrington brings a HMS Dauntless to rescue Elizabeth and arrest Jack. Elizabeth requests Norrington to return for Will, convincing him by accepting his marriage proposal. That night, the Dauntless arrives at Isla de Muerto. Jack plans to lure the pirates out to be ambushed by the crew of the Dauntless. But the plan goes awry when Barbosa's crew walks underwater to attack Dauntless. Elizabeth escapes the Dauntless and frees Jack's crew from the Pearl. They refuse to rescue Will, so Elizabeth sets out on her own. Jack reaches a deal with Barbosa to operate a pirate fleet, but suddenly, free Wills and duels Barbosa. While Elizabeth and Will fight off Barbosa's crew, Barbosa stabs Jack, but he is revealed to be under the curse. Having taken a piece of gold from the Cortes' chest, Jack reveals the description as a cope to win back the pearl. Jack shoots Barbosa, and Will drops the medallion into the chest, with his blood on it. The curse is lifted, causing Barbosa to die and Jack's gunshot. The rest of Barbosa's crew are defeated by the navy. At the Port Royal, Jack is led to the gallows to be handed for piracy. Elizabeth diverts Norrington's attention and Will attempts a rescue, but Will and Jack are surrounded and held at the gunpoint. Elizabeth intercedes and declares her love for Will, leaving Norrington crestfallen. Jack dives into the sea and escapes aboard the Black Pearl, which is waiting nearby. Governor Swan pardons Will and gives his blessing for Elizabeth to marry him. Norrington permits Jack and the Pearl one day's head start before initiating pursuit. In a post-credit scene, Barbosa's pet monkey steals a piece of gold from the chest and regains immortality. Now, let us talk more about the dead man's chest. The wedding of the Will Turner and the Elizabeth Swan is interrupted by the Lord Cutler Becket of the East India Trading Company, who has arrest warrants for the couple of as well as for the Commando James Norrington for allowing Jack Sparrow to escape execution. Norrington's whereabouts are uncertain as he resigned after his obsessive pursuit of Sparrow resulting in the Navy flagship HMS Dauntless being destroyed in a typhoon. Elizabeth is imprisoned, but Beckett promises to free her if Will tracks down Jack and brings Beckett Jack's magic compass, which points to whatever the holder wants most. Shortly after, Governor Swan tries to escape Port Royal with Elizabeth but is captured. Elizabeth negotiates with Beckett to let her escape to find the compass herself, and she hides aboard a Scottish merchant vessel, the Edinburgh Trader. On the Black Pearl, Jack reunites with Will's father, Bootstrap Bill, who reveals he is a crewman on the Flying Dutchman, captained by Davy Jones, whom Jack previously made a deal with to raise the pearl from the depths. Jack must join Jones' crew or be dragged to Davy Jones' locker by the monstrous Kraken.
Will eventually finds Jack's crew on an island ruled by cannibals, who worship Jack as a god from which they escape. The crew met the widow's priestess Tia the Lama, who tells them the jokes. John's weakness in his heart locked within the dead man's chest. Locating the Dutchman, Will is shanked into service while Jones sent back to him 100 souls so his blood debt can be paid. On the Dutchman, Will met his father and learns that the chest keys is in Jones' possession. After playing a game of liar dice against David Jones, Bootstrap helps Will escape with the key, but Jones sends the carcane after him, dragging the destroyed Edinburgh trader to the depths. In Tortuga, Jack hires a new crew, including Elizabeth and Norrington, now a drunk. All parties arrive on Isla Cruces, where the chest is buried, but a three-way sword fight breaks out between Jack, Will, and Norrington, who all want the heart for their respective goals. Jack wants to call up the Kraken, Will wants to rescue his father, and Norrington wants to regain his life as a Navy officer. In the chaos, Jack obtains Jones' heart and hides it in a jar of dirt, but Norrington secretly steals the heart and runs up pretending to lure away the Dutchman's crew. Jones attacks the Pearl with the Kraken, which devours most of the crew and destroys all but one of the Pearl's lifeboats. But Jack, who briefly flees the battle, returns and wounds it with a net full of explosives. Jack orders the survivors to abandon the ship, but Elizabeth manacles him to the mast so that the crew can escape the Carcan. Jack manages to break free, but is dragged down to the bottom of the sea by the Carcan. John discovers his heart is missing and rages. In Port Royal, Norrington approaches Beckett and gives him the heart and the letters of marque meant for Jack, allowing him back into the Navy as well as allowing Beckett to gain control of David Jones and the seas. The Pearl's crew take the shelter with Tia the Lama, where they all agree to rescue Jack. Tia the Lama introduces the captain that will guide them, the rescued Captain Barbosa. Now, let us talk more about Pirates of the Caribbean at World's End. To control the oceans, Lord Cutler Beckett executes anyone associated with piracy by ordering Davy Jones to destroy all pirate ships in the seas. Condemned prisoners sing Hoist the Colours to compel the 9 pirate lords to convene at Shipwreck Cove to hold the Brethren Court. Because Captain Jack Sparrow, one of the pirate lords, never named a successor before being killed, Captain Barbosa, along with Will Turner, Elizabeth Swan, Tia Dalma, and the crew of the Black Pearl, plot to rescue Jack from Davy Jones' locker. Traveling to Singapore, the crew meet Captain Saw Feng, who owns navigational charts to the locker and quickly gains an unpredictable interest in Elizabeth. Beckett's soldiers invade, but the crew escape. Feng and Turner make a deal to give back Jack to Feng, so he in turn can use the Pearl to rescue his father's bootstrap, Bill, from the Flying Dutchman. The crew traveled to the locker and rescued the marooned Jack. They find themselves trapped and encounter dead souls, including Elizabeth's father, Governor Swan. They learn the Dutchman must always have a captain. Returning to the living world, the Pearl is attacked by Saw Feng and Beckett's men. Through a complex series of deals, Elizabeth is handed over to Feng, who believes she is the goddess Calypso, while the rest of the crew make for Shipwreck Cove aboard the Pearl, though Jack later throws Bill off the ship as part of the plan to seize control of the Dutchman. Saw Feng tells Elizabeth that the first Brethren Court bound Calypso in human form after she betrayed her lover Davy Jones. He plans to release her to defeat Beckett. Davy Jones attacks Feng's ship, but Feng appoints Elizabeth his successor as Pirate Lord before dying. Admiral Norrington frees Elizabeth and the new crew from the Dutchman, but is killed by a crazed bootstrap Bill. The Black Pearl arrives at the Shipwreck Cove, where Barbosa attempts to persuade the Brethren Court to release Calypso. Jack's father, Captain Tig, and keeper of the pirate code, informs the court that only an elected pirate king can decide. A vote is taken to avoid a settlement.
stalemate, Jack cast his vote for Elizabeth, making her king. David Jones visits Thea Delama in the Pearl's brig, revealing she is Calypso, and they promise to be together again. The Brethren Court and Beckett's fleets emerge for war. On a sandbank, Elizabeth, Jack, Barbossa, Beckett, Jones, and Will Parley trading Will for Jack, and Barbossa steals Jack's piece of eight, all of which are owned by the pirate lords and required to free Calypso. Barbossa frees Calypso, but when Will reveals it was Jones who made it possible for the first court to imprison her, Calypso vanishes and summons an enormous maelstrom. The Pearl and the Dutchman battle is in Maelstrom. Elizabeth and Will are wed by Barbossa before swinging over to the Dutchman to aid Jack. On board the Dutchman, Jones and Jack engage in a duel, with Jones gaining the upper hand. Jones stabs Will with a sword, but Jack and Elizabeth have Will's stab Jones' hearts. Jones dies and falls into Maelstrom, while Will succumbs to his injuries. Jack and Elizabeth the Dutchman, as it is sucked into the Maelstrom. As Beckett's ship, the Endeavour, approaches to destroy the Pearl, the Dutchman rises, now captained by Will, and the crew free of John's course. Together, the two pirate ships destroy the Endeavour, with a stunned Beckett going down with the ship while his navy retreats, demoralized by the loss of both the Endeavour and their commander in Beckett. With Will now bound to escort souls lost at sea to the next world for 10 years, Will and Elizabeth consummate the marriage before he departs on the Dutchman. Jack and Joshami Gibbs discovered Barbossa has stolen the Black Pearl again, but Jack planed ahead and cut out Sayofigan's navigational charts, departing from Tortuga alone to track down to the mythical fountain of youth to become immortal. Hey, you fabulous listeners! I think it's time for us to stop talking and let you guys watch this film. Keep listening to Second Look on VIT Community Radio 90.8. See you next time. Until then, it's a big bye from Vibisha and Karthik. Bye. Bye. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan,
Should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav. But I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji. So you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav. Okay then. Let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No. It still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav. Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan. Raghav, na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav,
probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views.
Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the Tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika, the show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is the burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India.
and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madancherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India. Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that. It is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock
Of course, in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in VIT University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January, it's usually cool. But I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December. Because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam, and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also, you have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations, even when you start from the bottom of the hill, if you go, while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since
it's a hill station. You can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea, and all. So I think that captured my this thing. Like I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car, because that will reduce the time to reach the place. So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there. And then a lot of tourists visit there. Usually couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit, you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place linked to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying. They're basically very innocent creatures. They don't do anything. So Aparna, what are the other places to see within that beach area? Other places, I can say that the pathway that I was talking about, there are two sides of it. One is nicely built, it's made properly, but the other side, it's more like a forest covered area. So to reach that side, you have to cross from one side to the other. So they usually don't have proper boats to cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi.
I didn't even dream of going to that place. Actually, I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is. So how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut. No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you'll have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. Yes. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit, and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations, so thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity. And I look forward for more opportunity to talk about the places so that people can at least know, and then they can visit the place. Because there are so many places that nobody knows. So many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative, and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in, and how to revive your senses. I've covered only half of Kerala. So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8.
This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lecture, we are going to listen to the lecture on Time and Space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. Hello listeners, I am Dr. S. Balakrishnan. I welcome you all to today's program, Noble Lecture. Today I am going to talk about space-time continuum. The inspiration got from this talk comes from my visit to my friend's home. My friend has a son who is at the age of 10. He is a very interesting character. I asked him to tell a joke and he cracked the following joke. A boy falls in love with a girl who is 2 years elder than him. The boy proposed his girl, but the girl says that she is elder than him, so she cannot marry. But boy replies so politely that he will wait for 2 years. Yes, everyone laughed after hearing this and back to our chatting. After a while, I started to recollect the joke and chewed the matter for a long time. Though it appears to be a fun statement said by a schoolboy, for me it starts to appear as more subtler than it is. Yes, the crux of the joke is about stationary time for that girl and moving time for that boy. Do we really have such a situation in nature? To put it technically, have you ever thought of time as a relative factor with respect to two different persons? Yes. I was kindled by this thought and started to work on it. I come up with some conclusion and studies. I am very glad to share some of the conclusions that I have arrived at. It is believed that time is evolving independently with respect to space. Even Sir Isaac Newton was driven by this thought, and laws of physics began to emerge based on this thought. Albert Einstein, by his ingenious intelligence, put forward the notion of space-time continuum, which tremendously changed our viewpoint on the fundamental aspect of science. Yes, now we have entirely a different perception about space and time. As the time passes in this lecture, you will be aware of many untold understandings. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Let you know the meaning of space and time by illustrating the following situation. You must have seen a common lizard on the walls, and sometimes you must have witnessed how efficiently the lizard catches its prey, say, small insects. How to fix the position of a small insect on the wall? You just need a point. Yes, the point on the wall is zero-dimensional. The lizard, which moves in a straight line, is one-dimensional. In other words, if you draw a straight line along x-axis or a y-axis, then it is a one-dimensional. On the other hand, lizard, which has definite length and breadth, you require two straight lines, one along x-axis and one along y-axis, to fix its position. Then such things are known as two-dimensional. Not only that, circle, triangle, square, rectangle, and so on are all famous examples for two-dimensional. And to fix your position in the room, you require three straight lines along x-axis, y-axis, and z-axis. Why it is so? Because you have length, breadth, and width. Yes, you are a three-dimensional object. To say it technically, dimensions are independent components of a coordinate system required to locate a point in certain defined space. Let me tell you space little later. For example, on the globe, the latitude and longitude are two independent coordinates which together uniquely define a location. To define dimension loosely, we can say that the number of independent variables required to fix an object. Typically, three spatial dimensions, namely length, width, and height, are required to locate the position. Adding time as another dimension to the coordinate system has altered our viewpoint on the basics of entire science. In space-time,
a coordinate grid that spans 3 plus 1 dimensions, locates events rather than just points in space. This is why the coordinates specify where and when events occur. Therefore, in space-time coordinate system, we have 3 spatial points to find a point on a space and 1 temporal point to find the time at which the point is present. In cosmology, the concept of space-time combines space and time to a single abstract universe. To put it mathematically, it is a manifold consisting of events which are described by some type of coordinate system. Therefore, space-time, which is also termed as space-time continuum, is any mathematical model that combines space and time into a single interwoven continuum. The space-time of our universe is usually interpreted from a Euclidean space perspective. What is that Euclidean space? Which is nothing but space consisting of 3 dimensions and time as a consisting of 1 dimension. By combining space and time into a single manifold, physicists have significantly simplified large number of physical theories as well as described in a more uniform way the workings of universe at both the supergalactic and subatomic levels. Until the beginning of 20th century, time was believed to be independent of motion, progressing at a fixed rate in all frames of reference. However, later experiments revealed that slows at speeds of reference related to another frame of reference. Such slowing, called time dilation, is explained very well in special theory of relativity. What is time dilation? Time dilation is an actual difference of elapsed time between 2 events as measured by observers either moving relative to each other or differently situated from gravitational masses. An accurate clock at rest with respect to one observer may be measured to a tick at a different rate when compared to a second observer's own equally accurate clocks. This effect arises neither from technical aspects of the clock nor from the fact that signals need time to propagate, but from the nature of space-time itself. To understand this bizarre concept, I would like to narrate the following situation. This is known as twin paradox. Twin paradox can be explained in the following way. Assume that there is a identical twin, one of whom makes a journey into space in a high-speed rocket, and it appears puzzling because each twin sees the other twin traveling, and so on. According to time dilation, each should find the other to have aged more slowly. However, this scenario can be explained with the standard framework of special theory of relativity. We know that Euclidean space notion tells us that space is 3-dimensional and time is 1-dimensional. In Euclidean space, the separation between 2 points measured by the distance between the 2 points. The distance is purely spatial and it is always positive. However, in space-time continuum, the separation between 2 events is measured by the invariant interval between 2 events, which takes into account not only the spatial separation between the events, but also their temporal separation. This is known as space-time interval. That is, the interval between 2 events defined in terms of difference in space and time coordinates. Certain types of worlds are the shortest path between any 2 events. Such paths are known as geodesics. The concept of geodesics become critical in general relativity since geodesic motion may be thought of a pure motion in space-time that is free from any external influences. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now, we are going to see 3 types of interval, namely time-like interval, space-like interval, and light-like interval. For 2 events separated by a time-like interval, enough time passes between them that could be a cause-effect relationship between the events. For a particle traveling through a space at less than the speed of light, any 2 events which occur to or by the particle must be separated by a time-like interval. Event pairs with time-like separation define a negative square space-time interval and may be said to occur in each other's future or past. There exists a frame of reference such that 2 events are observed to occur in the same spatial location, but there is no reference frame in which 2 events can occur at the same time. The measure of a time-like space-time interval is described by proper time. Time-like interval is nothing but the time elapsed in your exam hall or a classroom. You enter into a class at 8 a.m. and leave the class at 8:50. To add more, you write your exam and your teacher gives corrected paper in the next week. Same spatial coordinates, but different time interval. What can you say about space-like interval? When a space-like interval separates 2 events, not enough time passes between their occurrences.
but there is a casual relation. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for the time to exist a casual relationship crossing the spatial distance between the two events at the speed of light. Generally, the two events considered not to occur in each other's future are past. There exists a reference frame such that two events are observed to occur at the time, but there is no reference frame in which two events can occur in the same spatial location. For these space-like events paired with positive square space-time interval, the measurement of space-like separation is proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal coordinate but different spatial coordinates. When a space-like interval separates two events, not enough time passes between their occurrences for there to exist a casual relationship across the spatial distance between the two events at the speed of light. Generally, two events are considered not to occur in each other's future or past. There exists a reference frame such that two events are observed to occur at the same time, but there is no reference in which two events can occur in the same spatial location. For these space-like event pairs with a positive square space-time interval, the measurement of space-like separation is a proper distance. Space-like interval is nothing but what you are doing in your hostel room and at the same time what is your friend doing in the basketball court. Same temporal condition but different spatial coordinates. What can you say about light line interval? In a light-like interval, the spatial distance between two events is exactly balanced by the time between the two events. The events define a square space-time interval of 0. Light-like intervals are also known as null intervals. Events which occur to initiated by a photon along its path all have light-like separation. Given one event, all those events which follow a light-like intervals define a propagation of a light clone, and all the events which proceeded from a light-like interval define a second light line. Why time is so subtle? Time is really relative, and this is what Albert Einstein put forward to understand the concept of space-time continuum. You will get a message from Einstein by imagine the following situation. The word now is used with the sense of time being evolved right now. That is, what are you doing now? You are listening to this talk, your mother is cooking, your father is reading a newspaper. People in America are sleeping, and minor earthquakes are happening under the ocean, and volcanoes somewhere on Earth erupts. All these events are taking place at the given instant of time now. They are spatially different, but timing is the same. All these events have its own consequences and snapshots of small in time interval combined together, and each event is happening right now and in the future as well. Assume that an alien is far away from us, is watching all these events taking place right now, meaning at this moment. If the alien starts to move in opposite direction, the past can be seen by him at the given time of now. If the alien moves towards us, the future can be seen at the given time now. How can we understand this subtle concept? Very simple, let us assume the following. If you consider the space and time as the length and width of a bread, you can slice it at any angle. That is, if you slice it in a straight line, you will get all the events happening right now. And if you change the angle of slicing, then at a given moment you can see what has happened in the past and what will happen in the future. Hence, time is relative parameter which is necessary to describe the event as suggested by Einstein. While spacetime can be viewed as a consequence of Einstein's special theory relativity, it was first explained mathematically by one of his teachers. Yes, his name is mathematician Hermann Minkowski. His concept of Minkowski space is the earliest treatment of space and time as two aspects of unified and essence of special theory of relativity. The idea of Minkowski space led to special theory of relativity being viewed in a more geometrical way. However, the most important contribution of Minkowski's geometrical viewpoint of spacetime turned out to be Einstein's later development of general theory of relativity. The notion of time is very subtle, always fascinates the minds of scientists as well common man. In fact, the idea of time travel to the past and to the future becomes very famous as early as 1850s. The very first fascinating story based on time travel is penned by H.G. Wells. The novel Time Machine is a science fiction written by H.G. Wells, and it was published in the year 1895.
It is generally credited with the popularization of the concept of time travel using a vehicle that allows an operator to travel purposefully and selectively. The term time machine, coined by Wells, is now universally used to refer to such a vehicle. It has also indirectly inspired many more works of fiction in mania. Having described about space and time technically, I would like to find the connection of space and time with our own Indian mythology. Some of the saints portrayed in our great Indian epics, namely Ramayana and Mahabharata, seem to possess the power of time travel. That is to say, these saints can visualize the past and future events. Even the ancient Indian Vedas have also mentioned about the passage of time before and after the present event. Unless we are told the truth by these holy personalities described in our mythology, we cannot say anything. Let us construct a time machine and travel to the past to meet them, or travel to the future to see the semester results. Dear listeners, that was a noble lecture on time and space delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow in VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Exchange of ideas. Scientific community came to a point where they realized that they need separate funding, separate independent body to do their space missions. After 5 days, we lost the total communication with the Aryabhatta satellite. Initially, we didn't have the technology to produce our own cryogenic engine. After the success of the Rohini series of satellites in 1980, India began launching the INSAT series in 1983. The Mangalyaan maximizes efficiency with the limited cost that it was operating, had to go around Earth and use Earth's gravity to slingshot it towards Mars. Whereas Maven, on the other hand, was directly put into a Mars transfer orbit in order to reach Mars. ISRO named these bacteria after itself, that is Bacillus isronensis, Bacillus aryabhatta and Bacillus janibacter hoyle. Greetings everybody, welcome to today's exchange of ideas. In today's segment we have SEDS VIT discussing India in space. In today's panel we have Karthik Nair, Himanshu, Madhumita, Akshaya, Roshan and myself Shreyas. So Karthik, can you take us to the past and to the point where it all started? Go back to its earnest beginnings. We'll have to go thousands of years back to the time of Aryabhatta and Bhaskara, when they calculated a movement of planets and stars across the night sky. Aryabhatta also calculated the length of a year in more or less very high precision, almost around 1/10 the precision of what we have right now, which is pretty amazing since it was a time when they did not have technology. All they did was a calculation in their head and on paper. Indian space program started in 1962 when INCOSPAR was established under Department of Atomic Energy, which was chaired by India's pioneering nuclear physicist Dr. Homi Bhabha. Over the ages, while initially funded by Department of Atomic Energy, at some point the Indian government or Indian scientific community came to a point where they realized that they need separate funding, separate independent body to do their space missions. So that was ISRO was born in 1969 under the leadership of Dr. Vikram Sarabhai, having its humble beginning by its first shelter, as I may say, at a small church in fishing village near the city of Trivandrum called Tumba. The first settling team of ISRO, which established ISRO at the small church in Tumba, consisted of our former president Dr. APJ Abdul Kalam, initially starting off by building small sounding rockets which were imported from America, pushed around or carried around using bullock carts and cycles, assembled by hand in almost unsterile conditions. We started with such a very humble beginning, and over the ages we have come to a point where we are able to do things 1,000 times larger and better than other countries. That's really humbling, and that's a very nice beginning to our great Indian Space Research Organization. Do you have anything to say, Himanshu? After 1969, ISRO got established and became one of the most fully fledged space research organization our country has ever seen. The first giant step
that ISRO took was the launch of our great satellite, Aryabhat, which happened in the year 1975, in the month of April, 19th April 1975. So the main experience was to gain expertise in handling how to different satellites in space. Of course, as we say, they launch us into space, but as you say, every great step has some obstacles. And the Aryabhatta mission was our first mission, but it only occurs for the 4 days. After 4 days, it happens to goes through a total blackout, and after 5 days, we lost the total communication with the Aryabhatta satellite. That's really great. We actually managed to make through it unscathed. What do you have to say, Akshaya? Like Karthik said, our space program had very humble beginnings indeed. We needed the help of another nation to launch even our own satellite. Like Himanshu said, the first satellite that we launched was Aryabhatta, and we needed the help of Soviet Union to provide the launch vehicle to launch that particular satellite. From that, we have come to a point where we have not only launched many satellites of our own, but we're also helping other countries to launch their satellites and payloads into the atmosphere. Other countries? What countries? All sorts of countries, developing countries, developed countries, economically sound countries, economically poor countries, all kinds of countries like France, Indonesia, Middle Eastern countries, etc. Not only that, ISRO has always looked for the benefit of the society at large. Not only does it want to advance space technology, but it wants to use that space technology to benefit the society, which is clearly shown from its motto, that is Manav Jati ki seva mein Antriksh Pradyogiki, which means space technology in the service of humankind. That is a very inspiring motto. Do you have anything to add, Madhu? I agree, the motto is very inspiring, but we have received a lot of criticism and have been questions about the relevance of space activities, which was then a newly independent nation, which couldn't even feed its own population. Our space program has no intention to show off its might, but just to play a role in the application of the advanced technologies and to solving the real problems of man and society. In spite of all this criticism, Indian Space Research Organization has always helped humankind. We have launched numerous satellites which have observed the meteorological conditions and have helped predict several cyclones and have effectively mitigated these cyclones, saving hundreds of lives. We have also had a lot of research, and we are now able to predict rainfall, which is very good as India is an agricultural nation, and this has been hugely useful for this. ISRO is also planning to launch a new satellite which will completely be dedicated to observing the cosmos. So this will help us gain a lot of data. For this satellite has a wide range and it can observe visible, hard X-rays, soft X-rays, and even the UV region. So now this data will be helpful in predicting a lot of information about the space, of which we still know very little. Despite all the criticism, ISRO has stayed true to its motto and has used its advanced technology to truly benefit humankind. We have indeed come a long way from our humble beginnings back in Tumba, haven't we? ISRO has made India extremely proud with all its launches, including satellites and many other space missions. We will come back to the next segment after a short break. Thank you. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go green! Exchange of ideas. Welcome back to Exchange of Ideas. Today we have SEDS VIT with us and we're moving on to our next segment, launch vehicles and satellites. India has a pretty extensive satellite program. We have launched quite a number of satellites, right? Yes, Shreyas, we have launched many satellites to this date. We have 77 Indian satellites apart from many other satellites by other countries. Can you get a little more into detail about that? Starting with Aryabhatta in 1975, we went on to launch the Rohini series of satellites in 1980. The Rohini series was an experimental series only, but the cool thing was that they were all Indian made. The launch vehicle was also Indian made. It was the SLV-3, Satellite Launch Vehicle 3. After that, we went on
to make ASLV, Augmented Satellite Launch Vehicle. Then we made the PSLV, then GSLV, and now the GSLV Mark III. Both SLV and ASLV have been discontinued to its low success rates, but it's been compensated with the use of PSLV, GSLV, and GSLV Mark III. The PSLV is an expandable launching system which allows us to launch Indian remote sensing satellites with sun synchronization orbits, which was not done by any other country before Russia. We are the second country to do this. The GSLV enables us to launch geostationary satellites and makes us less dependent on the foreign rockets. It is possible to have a payload up to 5 tons. Initially, we didn't have the technology to produce our own cryogenic engines. However, on June 5th last year, the GSLV D5 successfully launched a GSAT-14, which intended orbit, making it the first successful flight using an indigenous cryogenic engine. India is the 6th country in the world to have this technology. ISRO intends on using GSLV Mark III for all future heavy lifting. It has a much higher payroll than the present GSLV. We have come a long way, haven't we? Starting from something very simple as a sounding rocket like Nexstar, which we imported from US and got it launched. All we did was launching it to an altitude of 80 kilometers, doing basically weather balloon studies using a rocket. But end of the day, we have come a long way coming to developing our own cryogenic engines, which is a big milestone on its own, cause cooling down hydrogen and oxygen to liquefying temperatures is not easy, and maintaining those temperatures is totally a different task altogether. So yeah, we have come a long way but end of the day, this launch vehicle which launched our satellites and the satellites which have been launched by these vehicles have changed the life of a common Indian man in many ways. Starting with something as simple as IRS, Indian remote sensing satellites, have given us insight into the weather systems, the movement of clouds, the movement of steam vapor channels across atmosphere, and help us predict rainfalls and hailstorms and various disasters as such. Something like this is pretty significant for a country which is predominantly agricultural like us. For example, if we have a monsoon which has very low rainfall predicted, farmers can brace themselves for a low crop yield or something like that, which is significant because that helps reduce the impact in case of if it comes as a surprise. And also it has helped us mitigate many disasters like many cyclones as previously mentioned. And a very good example of this would be the Uttarakhand floods. The rains were already predicted, the weather disturbances, the western disturbances as it were called, were already predicted, already forecasted and already observed. The teams were ready for a flood, but the only thing they did not expect was the scale at which it was going to come because of water getting dammed up in the Himalayas. So yeah, it did help us predict and help us evacuate people way before anything happened. Also, it helped us coordinate the rescue operations as weather was predicted, and which helped the Indian Air Force to take their flights as and when required and get as many people as possible back on land. I would like to add, Karthik, these satellites have made it possible for a lot of damage control during natural disasters. Cyclone Phylan, the death toll for Cyclone Phylan reached up to 8 or 9 casualties. Many years ago in 1999, a cyclone with the same intensity took the life of about 1,000 people. Now we have also launched a new series called the Gagan satellite system, which will help monitor air traffic and manage this as it gets real-time information from 7 different airports and many other minor airports in India. So as this goes on, it becomes very easier for an aircraft to know where to land and when to land, and has drastically reduced the time an aircraft have to spend waiting for a landing strip. Yeah, Gagan, which the full form of which, if I'm not wrong, is GPS Augmented Guidance and Navigation System, is a technology which is still more or less dependent on the GPS satellite constellation of United States. It's basically our own satellite network using a already existing satellite, but end of the day we have to use data coming in from GPS satellite systems. But at this point where Russia has its own GLONASS network of navigational satellites, that we also need an independent navigation system particularly targeting only our own country or the Indian subcontinent as a whole. That's where IRNSS or Indian Regional Navigation Satellite System has come into being. Recently, a few launches were done. The 5th satellite of the series was launched on March 28th this year. And fun fact being, India would be the 3rd country to establish its own navigational network, which will help our road networks mapped using satellites, and also it will augment already existing Gagan network and also help other countries in the Indian subcontinent vicinity like Sri Lanka or Bangladesh to use our networks and help them
in using different kinds of information systems. It can also help us in tracking someone who's lost using their GPS. It can also lead to development of something similar to a GPS tracking device that each and every one of us has in our phones. So it will have our own network. It will help the Indian military also to use its own directional navigation systems, because in a situation where a GPS network fails, or if USA decides someday to not provide GPS network to rest of the world, in a hypothetical situation that is, India will at least have a backup option, or at least have a primary option of using its own network in a wartime scenario where we can't depend on other countries for our own stuff. Okay, while we're talking about it, let's not forget the INSAT series of satellites. Yeah, after the success of the Rohini series of satellites in 1980, India began launching the INSAT series in 1983. INSAT stands for Indian National Satellites. These satellites basically revolutionized the telecommunication systems in India. Also, it has the speciality of being the largest domestic communication system in all Asia Pacific region. Doordarshan, All India Radio, etc. depend on it totally. This was a very informative segment. We have learned a lot about the satellites and the launch vehicles that India have come up with, which makes ISRO one of the most respected organizations in our country. Before we go to our next segment, we'll be taking a short break. Thank you for tuning in. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! Exchange of ideas. Welcome back to Exchange of Ideas. Today we have SEDS VIT with us, and we're moving on to our next segment. Humans have always been fascinated by other celestial bodies. Indians, are they any different? Not at all. Two of ISRO's major missions, Chandrayaan and Mangalyaan, have made the Indian Space Agency globally famous. The features of these are actually really amazing, which Madhu can throw some light upon. Madhu? Yes. The Chandrayaan 1, launched in 2008, I feel is personally a major boost to India's space mission and put India on the map. Chandrayaan operated for 312 days as opposed to the intended 2 years, but the mission achieved 95% of its planned objectives and was hence declared successful. The greatest achievement was the widespread discovery of water molecules on the lunar surface. ISRO plans on developing Chandrayaan 2 in 2016 to 2017, even include a robotic rover to pick up soil samples and rocks and do on-site chemical analysis and to send data back to Earth via Chandrayaan 2, which will be orbiting the moon. The movie Gravity, for a start, cost $100 million, which is still way more costly than Mangalyaan, which cost only $74 million, including the launch cost. The fact that we could do a mission, an interplanetary mission, at a fraction of the cost of many international agencies is out of this world, to be honest. India was also the first country to get a Mars mission spot on its first attempt. The fun fact is, MAVEN, a Mars mission sent by NASA at almost the same time as Mangalyaan, cost way more than it and reached Mars almost at the same time as Mangalyaan. Only difference was Mangalyaan had, in order to maximize its efficiency with the limited cost that it was operating, had to go around Earth and use Earth's gravity to slingshot it towards Mars. Whereas MAVEN, on the other hand, was directly put into a Mars transfer orbit in order to reach Mars. Mangalyaan's payload is also pretty simple because we are starting off with our first interplanetary mission. It has a visual spectrum camera which has taken, or as I might say, has also been rated as the best camera ever put into Mars orbit because it took the best, finest quality pictures of Mars till date. Mangalyaan also has a methane sensing probe on it to sense the amount of methane that's coming off the Martian surface, which will help us detect or predict whether life existed on Mars or not, because methane is a clear indicator of life. And coming back to life, ISRO has also detected or found forms of bacteria on the upper atmosphere. Am I not right, Akshaya? Yeah.
So, ISRO has made another important achievement by discovering 3 new species of bacteria in the upper atmosphere. These bacteria are extremophiles. They are not found anywhere on planet Earth, leading to the speculation that they might be of extraterrestrial origin. ISRO named these bacteria after itself, that is Bacillus isronensis, Bacillus aryabhatta, and Bacillus janibacter hoyle. After all this, we are still planning to venture further into space, and we have a lot of space missions planned in the near future. Most significant mission would be the plan for a manned mission into space, which will be carried out by the GSLV Mark III. We recently launched a experimentation satellite which actually went and came back to test the recovery ability of Indian satellites. It was called CARE mission, if I'm not wrong. Is it, Roshan? Yeah, it was a CARE mission. Now we are further planning to send a satellite called the AstroSat, which, as I already told, will measure various wavelengths of light that are coming in from atmosphere. And this satellite is typical because no other satellite has a wavelength and measure a bandwidth this big. We go all the way from ultraviolet to visible to soft X-rays and to hard X-rays, which is pretty significant considering the Hubble Space Telescope manages only a fraction of this segment. Okay, that's pretty wonderful because AstroSat is something, it's probably India's first mission to actually do astronomical observation. Till now, India has been pretty much dependent on its ground-based station like those in Leh, Rangpur Observatory and Osmania University, and also those observatories at Ooty, the radio observatory at Ooty, and the observatories of Ayuka in Pune. So it's pretty wonderful because till now India has been primarily focused on doing missions which help the development of our country by like launching IRNSS or IRS or INSAT series for that matter. But launching something like AstroSat is pretty much going into the next level because we have established our expertise in field of launching satellites and making satellites. So why not venture into something furthermore scientific importance, help Indian scientists or scientists around the world for that matter to study about various astronomical observations, like something like as you said, if I'm not wrong, has a wide observation range if I'm not wrong. So that would actually help us observe many astronomical phenomena like gamma ray bursts or supernovas, solar flares coming off the sun. So it does increase our scientific knowledge, and India will be one of those countries which have their own observational satellites, which have been predominantly dominated by Russian, European and NASA satellites by NASA and also the International Space Station. So this will help India in a longer run by creating more scientific value, proving that ISRO not merely focused on just launching satellites for communication and weather networks, but also for scientific purposes. CARE module is a test bed for our future manned mission. Something that we will have to do because our future lies not here on this planet but rather in the skies. So as India tries to explore newer avenues, I believe that we are capable of greatness as we have in our past. ISRO has made all Indians extremely proud. We have taken a stand to compete with all the major space agencies, even with the likes of NASA, ESA and Roscosmos. We have even set an example on how to be cost-effective and accurate with space missions. We are really looking forward to many more breakthroughs such as these. For more, please do tune into 90.8 VIT Community Radio to catch SEDS VIT talking more about space and other stuff. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு தகவலோட நான் உங்களை தினமும் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு துறையோட சார்ந்த தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னோட நினைந்திருப்பவர்கள் சுரேஷ் போஸ், நிதிராஜ்.
என்னடா இன்னைக்கு ரொம்ப ஆரவாரமாக ஆரம்பிச்சிருக்கோமே அறிவம் ஆயிரத்தை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு துறை சார்ந்த தகவலோட வந்திருக்கோம். இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலோட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோட் எந்திர மனிதனை பற்றின தகவலோட வந்திருக்கோம். எந்திர மனிதன் அப்படின்னா என்ன அப்படின்றது நேற்று நிகழ்ச்சியில் கூட நம்ம கொஞ்சம் ஒரு சில தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எந்திரம் அப்படின்ற ஒரு பொருள் எப்படி எப்படிலாம் உருவாகுது, எப்படி எப்படிலாம் அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி இன்றைக்கி அந்த எந்திரத்தை நம்மளுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு எந்திர மனிதனாக நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோம், அந்த எந்திர மனிதன் நம்மளுக்கு எந்தெந்த விதங்களில் உதவி செய்கிறான், அதே நேரத்தில் அந்த எந்திர மனிதனுக்கு நம்ம என்னென்ன விதங்களில் ஒரு பரிமாண வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி முதல் தகவலாக நம்ம சுரேஷ் போஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். ரோபோ பற்றி சொல்லணும்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது ரோபோ படம். அதுபடி இந்தியன் சினிமாவில் பார்த்திங்கன்னா பல படங்கள் வந்து ரோபோ தான் ஃபஸ்ட்டு படம். ஆனால் வேர்ல்டு சினிமாவில் பல படங்கள் இருந்துச்சு. அதோட தழுவல் தான் அன்றைக்கி ரோபோ. இதை தொடர்ந்தால் பல நாட்டில் உண்மையான ரோபோஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற பல படங்கள் காமிச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதா இருந்தாலும் ரோபோஸ்னால் நமக்கு ஞாபகம் வருது நம்ம எந்திரன் படம் தான். சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து ரோபோ படத்தை பற்றி பேசினார். ரோபோக்கள் அதாவது வந்து இயந்திரம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பொருளாக ஆயிடுச்சு தான் நான் இப்போ சொல்லுவேன். இப்போ அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இல்லை. பல ஏரியாக்களில் வந்து அதனோட ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் அந்த மாதிரி வரிசையில் பார்க்கும்போது வந்து இயந்திரங்களும் இந்த ரோபோக்களும் வந்து நம்மளுடைய வேலைகளை கம்மிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது வந்து இந்த ரோபோக்கள் எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் சைடில் யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கார் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பொருள் செய்கிறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து வேக்கம் கிளீனர் பார்த்துருப்போம். முன்னாடிலாம் வந்து அது யாராவது ஒரு ஆள் வந்து அது உபயோகிக்கிறதுக்கு ஒரு ஆளோட இது தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோவே வந்துருச்சு. ரோபோலே வேக்கம் கிளீனர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அடுத்ததாக மருத்துவம் சார்ந்த துறைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு குழு கொண்ட டாக்டர்ஸ் தான் வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோக்கு வந்து நம்ம கமாண்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல தான் வந்து ஃபால்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அந்த மனிதனோட உடம்புலன்னு சொல்லும்போது ரோபோக்களே வந்து அதை வந்து சரி பண்ணுறதா சொல்கிறாங்க. பல ஆப்ரேஷன்ஸும் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இது நம்மளுடைய டிஃபென்ஸ், அதுலேயும் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் சுரேஷ். டிஃபென்ஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு ரோபோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ரஜினி சொல்ல ஒரு டைலாக், இந்த ரோபோ வந்து நான் இந்தியன் ஆர்மிக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று எனக்கு நெட்டில் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் மேப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரோபோ பேர் அட்லஸ். அது மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோன்னு சொல்கிறாங்க. அது என்ன, அது கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட். அவங்க இதுக்கு டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோ வந்து 6 ஃபீட் இருக்குமா. அதாவது 6 ஃபீட்டுனா ஒரு சராசரி மனுஷன் எப்படி போனால் அந்த மாதிரி இருக்கும். அதாவது 150 கிலோ இருக்குது அந்த ரோபோவோட அந்த பார்ட்ஸு எல்லாமே இதில் அலுமினியம் அண்ட் டைட்டானியம்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதோட கை கால் அசைகிறது எல்லாமே வந்து ஹைட்ராலிக்கில் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, ஒரு உண்மையான மனுஷன் மாதிரி ரோடில் நடந்து போயிட்டு நம்ம ரோபோ படத்தில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் எல்லாமே நடக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஃப் டெரைன், ஒரு கடுமையான பாதைகள் நடந்து போகிறதுக்கு, இல்லை மலைக்கு விளிம்பில் ஏறி போகிறதுக்குலாம் வந்து இந்த வந்து லெக்ஸை வச்சு பயன்படுத்தி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரோபோ வந்து முக்கியமாக ட்ரைவ் பண்ணுமா. அது முக்கியமான இராணுவ வாகனத்தை அதை ட்ரைவ் பண்ணும். இன்னொரு விஷயம், அந்த பிளாக்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த பனிமலை சர்க்கிள் வந்து பிளாக்லாம் ஏற்பட்டுரும், அந்த பிளாக்லாம் கிளியர் பண்ணுமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைப்பில் வந்து எந்த பைப்பில் வந்து லீக் ஆகுது அதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸெக்ட் பண்ணி அதை போயிட்டு வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து ரோபோ பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து ஸ்பேஸுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விண்கலம்லாம் அனுப்பியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து கியூரியாசிட்டின்னு கூட ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு ரோபோ தான். அது பார்த்தீங்கன்னா வந்து மனுஷனால் போய் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்து ஃபோட்டோஸோ இல்லை மற்ற தகவல்களோ வந்து அங்கே இருந்து கொடுக்க முடியாது. ஸோ சில பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் வந்து ஒரு ரோபோ அனுப்பக்கூடாது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து அந்த நிலம் எப்படி இருக்குது, அங்கே தட்பவெப்பம் எப்படி இருக்குது, அதனுடைய புகைப்படங்களை வந்து இன்றைக்கும் வந்து நாசாக்கு அனுப்பிட்டுருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து ரோபோ பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இந்த ரோபோ அப்படின்ற விஷயங்களை பற்றி நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. முதல்ல ரோபோட் படங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாடகங்கள் வழியாக நம்மளுக்கு இந்த ரோபோட் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்.
ஸோ ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு படம் வரதுக்கு முன்னாடி நாடகம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு துறையாக இருந்திருக்கு. மக்களுக்கு வந்து செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அதுதான் ஒரு முக்கிய பங்கு ஆற்றி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த விதத்தில் முதல்ல ரோபோட் வந்து எங்கே வந்து வெளியில் வந்துச்சு, பொது மக்களுக்கு அதை பற்றின செய்திகள் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1870ஆம் ஆண்டு அந்த வருஷத்தில் மேரியஸ் பெப்டிகா அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து இந்த ரோபோ அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய நாடகத்தில் கொண்டு வந்திருக்காரு. அந்த நாடகத்தோட பேர் பார்த்திங்கன்னா கப்பாலியா அப்படின்னு சொல்கிற நாடகம். இந்த நாடகம் பார்த்திங்கன்னா ஒரு பேலே நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பாட்டு பாடி ஒரு சில நாடகங்கள் இருக்கும், கதையாடல்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடக முறையில் இந்த ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம், அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சைஸில் ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொம்மை, அவளை தான் வந்து முதல்ல இந்த ரோபோட்டை வந்து வெளியில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதுக்கு அடுத்து எங்கே இந்த ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி 1920 அதாவது 1920ஆம் ஆண்டு கார்ல் கெப்பாக் அப்படின்றவர் வந்து ஒரு கதையில் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஹார்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு லிட்ரேச்சர். ஸோ இந்த லிட்ரேச்சரில் வந்து அவர் ஒரு கதை எழுதும் போது அந்த கதையில் தான் இவர் வந்து ரோபோட் அப்படின்ற அந்த வேர்டையே பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரோபோட் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கேயுமே பிரயோகப்படுத்தப்படலை. 1920 கார்ல் கெப்பாக் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து முதல்ல சொல்லியிருக்காரு. அதுவும் எதில் சொன்னார்னா ஒரு நாடகத்தில். அந்த நாடகத்தோட பேர் என்னன்னு யாராவது கேட்பீங்களே, கேளுங்களேன். சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு, ஏன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்யூஆர் அப்படின்னா என்னென்னா ரோசம்ஸ் யூனிவர்சல் ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு பேருடைய சுருக்கம் தான் ஆர்யூஆர். இந்த ஒரு நாவல், இந்த ஒரு பிளே பார்த்திங்கன்னா நாடகமாக போட்டிருக்காங்க. இது எப்போ முதல்ல அரங்கேற்றினாங்க அப்படின்னா 1921ஆம் ஆண்டு தான் அரங்கேற்றினாங்க. கார்ல் கேப்பெக்ஸோட ரோபோட்டுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரோபோட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கார்ல் கேப்பெக்ஸோட ரோபோ வந்து ஒரு தடவை அசம்பிள் பண்ண பிறகு அது வந்து தானாகவே உருவாகும், அது வந்து பிறக்கும், அதுக்கப்புறமா அது வளரும் அப்படின்ற ஒரு முறையில் தான் அவர் அந்த ஒரு புனைவான ஒரு ரோபோட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரோபோட் பல பரிமாற்றங்கள்லாம் பெற்றிருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும் ரோபோட்டுன்றது முழுக்க ஒரு மிஷின், அது வந்து பிறக்காது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவருடைய கதையில் முதல்ல சொல்லும் போது ரோபோட்டுன்றது பிறக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் மாற்றம் பெற்று இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோபோட் திரையரங்குகளில் எப்படி இருக்குது, ஒரு திரையரங்கத்தில் ஒரு படமாக வரும்போது ரோபோட்டு எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லும் போது, ஒரு புது விஷயத்தை சொல்லும் போது அதோடைய புரிதல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி அதோடைய புரிதல்ன்றது வேற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. அந்த ஒரு லெவலுக்கு எப்படி இது வந்துச்சுன்றதை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்கள் இருக்குது. நிச்சயமாக இப்போ ரோபோட் பற்றி சொல்லும் போது நாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் வந்து சினிமாவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க பாதி ரோபோட்ஸில் வந்து அங்கே நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு ஒரு நாடு ஜப்பான் தான். ஜப்பானில் தான் வந்து முக்கியமாக வந்து எல்லாத்துக்கும் ரோபோட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. வீட்டிலே வந்து ஒரு சர்வெண்ட் போல் ரோபோட்ஸ் இருக்கான். அது ரோபோட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கிளியராக வந்து வீடியோ வாட்ச் பண்ணுது. ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போது வீட்டில் யார் ஒரு சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகுது, வேக்யூம் கிளீனராகவும் ஒர்க் ஆகுது, ஒரு சர்வெண்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வந்து அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரோபோட்ஸ்லேயே பண்ணிட்டு இருக்காங்களாம். கரெக்டாக தான் சொன்னீங்க. இன்னும் வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோபோட்னா வந்து ஒரு மனித உருவில் தான் இருக்கணும், அது வந்து மனுஷன் மாதிரியே உருவம் செஞ்சு அது வந்து நடக்கணும், மனுஷன் மாதிரியே எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ரோபோட்னா ஒரு சின்ன உபகரணம் கூட ரோபோட்டாக செய்ய முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி வேக்யூம் கிளீனராக யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அலாரமாக கூட யூஸ் பண்ணலாம். அது ஒரு டிவைஸாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்யணும் அதுக்கிட்ட சொல்லிட்டோன்னா நான் இன்னும் அடுத்தது என்ன வேலை செய்யணும், யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது, எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு, அந்த மாதிரியான அதாவது காம்பேக்டாக இருக்கிற ரோபோட்ஸில் வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது. மனுஷனுக்கும் அதாவது ரோபோட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நாம் சிந்திக்கிறோம், ரோபோட்ஸ்கள் வந்து இன்னும் சிந்திக்கலன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் அதுக்கான படிநிலை அதாவது இருக்குது, அதாவது ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது.
ஒரு மனுஷன் என்ன சிந்திக்கிறானோ அதே வந்து ஒரு இயந்திரமும் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகளும் போயிட்டுருக்கு. நிச்சயமாக ஒரு ரோபோட் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா என்னென்ன விளைவு நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் அது சிந்திக்கிறது வந்து மிகப்பெரிய தவறாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷனோட பல மடங்கு பலம் கொண்டது வந்து ரோபோட்ஸ். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் அடிஷ்னலாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதாவது பார்த்திங்கன்னா ரோபோட்ஸு உருவாக்கம் வந்து ஒரு தனியாக ஒரு சயின்ஸாக நடந்தாலும் கூட அதை நம்மளுக்கு தெரியப்படுத்தின விஷயங்கள் என்னென்னா மீடியா தான். ஸோ மீடியாவுக்கு ரிலேட்டடு ஆன விஷயம் என்னென்னா லிட்ரேச்சர். இப்போ ஒரு நாவலோ இல்லை ஒரு கதையோ எழுதும் போது அவங்க வந்து ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறாங்க. அந்த ஒரு கதாபாத்திரம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்ஸ் 1940களுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா அது மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கும் போது அவங்க அது கூடவே சேர்த்து ஒரு ரூல்ஸையும் உருவாக்குறாங்க. இது யார் உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஐசக் அசிமோன்ற ஒரு பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஐசக் அசிமோ தான் முதல்ல ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் லிட்ரேச்சரை ஸ்டார்ட் பண்ணது. ஒரு நாடகங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாவல்லாம் எழுதும் போது அதில் வந்து ரோபோட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது மனுஷ வாழ்க்கையில் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் கதைகள் வந்து உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கும் போது அவர் வந்து ஒரு 3 லாஸ் வந்து உருவாக்குறாரு. லாஸ்ன்ற போது ஒரு விதி உருவாக்குறாரு. இந்த 3 விதிகளும் தான் ரோபோட்டிக்ஸுக்கான விதிகள் அப்படின்று பின்னால் நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோபோட் அது வந்து எந்த ஒரு மனிதனையும் இல்லை மனிதனுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் மொதல் ரூல். அந்த மொதல் ரூலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ரோபோட் ஒரு மனுஷன் கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே செய்யணும். ஆனால் அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மொதல் ரூலை கான்ஃப்ளிக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதாவது அந்த மொதல் ரூலுக்கு எதிர்ப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் 2வது ரூல். அதே மாதிரி ஒரு ரோபோட்டு தன்னுடைய இருப்பு, அதாவது தனக்கு பிரச்சனை தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது. ஆனால் அப்படி அந்த விஷயத்தை செய்கிறது மூலமாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல், அதாவது யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும், அது வந்து ஃபஸ்ட் ரூலை எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்ற 2 விஷயத்தையும் தாண்டி தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது தன்னுடைய இருப்பை வந்து பிரச்சனைக்குள்ளே ஆக்குது அப்படின்னா அதை தாராளமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விதியும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 3 ரூல்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு ரோபோட்டை உருவாக்கணுன்றது தான் விதி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி வந்து ரோபோட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ தானாகவே தன்னிச்சையாக சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இப்போ ரோபோட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இந்த சூழ்நிலையிலையும் இந்த 3 விதிகளை அடிப்படையாக வச்சு தான் இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அசிமோ விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசிமோ விதிகள் வந்து ரொம்பவும் ஒரு நுணுக்கமான விதிகளாக அதுக்குள்ளேயே பின்னப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். இப்போது ரோபோ விதிகளை பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உலக நாட்டில் எல்லா ரோபோ பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உடனே ஒரு ஆஸ் இந்தியனா நம்ம ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னா, நம்ம நாட்டில் எந்த ரோபோவும் இல்லையே, டிஃபென்ஸ்லையோ இல்லை எந்த விஷயம் இல்லைன்னு பார்க்கும்போது உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது DRDO அப்படின்றது கண்டுபிடிச்ச தாக்ஷ் அப்படின்ற ஒரு ரோபோ. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ரிமோட் கார் போல் இருக்குமா. இப்போ கார் எப்படி, இப்போ ரிமோட் கார் வீல்ஸில் வந்து ரன் ஆகிற மாதிரி, அது ரோபோ கிடையாது, வெறும் கார் மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க வந்து அதாவது ஆர்மி மேன்ஸ் போக முடியாத இடத்துலாம் அது போயிட்டு பெரிய பெரிய பாதைகள், கரடு முறையான பாதைகளில் போய் அந்த ரோபோ என்ன பண்ணோம் தெரியுங்களா, அந்த வீல்ஸில் வந்து அந்த ஏகப்பட்ட ஸ்லோப்ஸில் கூட ட்ராவல் பண்ணோமா. போயிட்டு அந்த ரோபோ வந்து எங்கே வந்து பாம்ஸ் இருக்குது, அந்த கன்னி வெடிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணி அதை டிஃப்யூஸ் பண்ணுற வேலையும் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறா, வாட்டர் ஜெட் டிஸ்பியூட் அப்படின்ற ஒரு கருவி அதில் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கருவியை வச்சு வந்து அந்த பாம் வந்து டிஸ்பியூட் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2010 மும்பை ஆப்ரேஷனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆப்ரேஷனில் வந்து இந்த பாம் வந்து பெரிய பங்கு வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியான ஒரு சில விஷயத்தை வந்து பிரதிபலிக்குது. ஆனால் உண்மை சொல்லணுன்னா இங்கே இருக்கிறது தான் படத்தில் பிரதிபலிக்குதுன்றதை சொல்லி ஆகணும். ஸோ ரோபோட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஃபீல்டு தானே. அந்த ரோபோட்டிக்ஸுன்ற விஷயத்தை வந்து இந்த அரை மணி நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் இன்றைக்கி அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் இந்த ரோபோட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் பல தகவல்கள் அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே.
மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரோபோட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்ஸை பற்றி பல தகவல்கள் உங்களுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த தகவல்கள்லாம் இப்போ தொடர்ந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் அப்படின்னா அது வந்து நம்ம மனுஷனுடைய வேலைகளை எல்லாத்தையுமே குறைச்சி அந்த வேலைகளை எல்லாம் அதுவே செஞ்சு நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி உருவான அந்த ரோபோட்ஸ் பற்றி இன்னமும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. ஆனந்த், நீங்கள் இப்போ வந்து ரோபோட்டிக்ஸ் பற்றிய படிப்புகள் அதிகமாக வந்திருக்கு. அது வந்து கல்வியில் ஒரு துறையாகவே வந்துச்சு. ஏன்னா மாணவர்கள்கிட்ட வந்து அதனுடைய அதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து மாணவர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அதிகமாக விரும்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால் வந்து ரோபோட்டிக்ஸ் பற்றிய படிப்புகளும் இப்போ அதிகமாகிடுச்சு. எப்படி வந்து அதாவது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், மெடிக்கல் லைனாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ரோபோட்டிக்ஸ் எப்படிலாம் பயன்படுது அந்த மாதிரியான விஷயம் கற்றுக்கிறதுக்காக இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் படிப்பை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போவே இண்டிவிஜுவலாக வந்து ரோபோட்டிக்ஸ் தயாரிக்கிற ஒரு விஷயம் தயாரித்து பாட் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ரோபோட்ஸ்குள்ளே சண்டை விடுறது ஒரு வழக்கம் இருக்குது. அது நிறைய நாடுகளில் வந்து அன்அஃபிஷியலாக சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இண்டிவிஜுவலாக தயாரித்து இப்போ எப்படி ஒரு WWFல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி வந்து தன்னுடைய ரோபோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆப்போனண்ட் வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோபோ ரெடி பண்ணியிருப்பாங்க.
அந்த ரோபோக்குள்ளே சண்டை விடுற ஒரு பழக்கம் வந்து இன்னும் சில நாடுகளில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ரோபோட்டு கூட சண்டை விடுறது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படம் தான் ஞாபகத்து இருந்துச்சு. அதாவது ரியல் ஸ்டீல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அது வந்து 2011 ரிலீஸ் ஆச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா குத்துச்சண்டை அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு குத்துச்சண்டை ரோபோட்ஸுக்குள்ளே நடக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த ஃப்யூச்சரில் நடக்கும்போது என்னென்னா, மனுஷங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை நம்மளுக்கு பார்த்து போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால் ரோபோட்ஸை சண்டை போட வைப்போம் அப்படின்ட்டு ரோபோட்ஸ் எல்லாம் சண்டை போட வச்சு அந்த ரோபோட்ஸோட ஓனர்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ரோபோட்ஸில் எது ஜெயிக்குதோ அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரியல் ஸ்டீல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு படம், நல்ல பெரிய ஹிட்டான ஒரு படம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரோபோட்ஸை வந்து நம்ம சக வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கோமோ இது எல்லாத்தையுமே ரோபோட்டை வந்து ஒரு படமாக கொண்டு வந்து காட்டினாங்க. அப்படி படமாக காட்டும் போது நம்மளுக்கு அது இன்னமும் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. ரோபோட்ஸ் வந்து நம்ம இன்னும் மேலும் மேலே வேறு தளங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ரோபோட் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரு ரோபோட் படம் எது சொல்லுங்கள்? எந்திரன் தமிழில் ஒரு படம். நீங்கள் சொல்லுங்களேன். டெர்மினேட்டர் இதுதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதாவது டெர்மினேட்டர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து வர ஒரு ரோபோட். அதாவது ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சி இங்கே அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு அந்த கதை வரும். அது வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச ரோபோட்டு படங்களில் எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், கேளுங்களேன். சொல்லுங்க. அதாவது R2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் வரும். எந்த படம்னு தெரிஞ்சிச்சா? R2 அப்படின்ற ரோபோட் வந்து எதில் வரும்னா, ஸ்டார் வார்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த ஒரு ரோபோட் வந்துடும். அது வந்து ரொம்ப அழகான ஒரு ரோபோட். சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன ஆண்ட்ராய்டோட லோகோ மாதிரி இருக்கும். அதில் ஒரே ஒரு கண் இருக்கும். அது பேசக்கூடிய மொழியும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொழியாக இருக்கும். அது வந்து ஒரு பைனரி இதில் பேசும். அந்த மொழிக்கு கூட ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரோபோட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா முதல்ல நான் பார்த்த ரோபோட் அதுதான். ஸோ படங்களில் வித்தியாசமான ரோபோட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த ரோபோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இன்னும் பல தகவல்கள். இப்போது ரோபோட்ஸ்னால் நமக்கு பார்த்தோன்னு உடனே பிரம்மாண்டம் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ரோபோட்ஸோட இன்னும் முக்கியமான ஒரு பங்கு இன்றைக்கி ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு பாக்டீரியாவை கொல்றதுக்கு வந்து நம்ம என்ன தான் அதோட மாற்று மருந்து கொடுத்தாலும் அது உள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த மருந்தை அழிச்சிடுது. உடனே ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, பயோ மைக்ரோ ரோபோட்ஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்ன பண்ணுன்னா, ஃப்ளூயிட்ஸ் என்விரான்மெண்ட்டில் தான் அது இருக்கும். நம்ம வந்து பிளட் வழியாகவோ இல்லை வந்து நர்வ்ஸ் வழியாகவோ நான் அனுப்பிச்சிட்டோம்னா, நம்ம அனுப்புகிற அந்த மெடிசனை அந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தும். அது இன்னும் ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கு. அது என்ன பண்ணு தெரியுங்களா, இருக்கிற பாக்டீரியா அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே ஏதாவது பிளாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே அதை செயல்பட்டு அதோட அது உள்ளே இப்போ நம்ம ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் என்ன பண்ணுதோ அந்த வேலைலாம் அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமான ஒரு மருத்துவத்துறையில் இது ஒரு புரட்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்துடுச்சுனாவே வந்து இப்போ இருக்கிற மெடிசன்ஸ்க்கு அதை அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரோபோக்கள் வந்து மெடிக்கல் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயத்தில் வந்து அதனால் வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சுன்னா அது வந்து மனிதனுக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது நம்ம கண்ட்ரோலில் வந்து ரோபோட் இருக்கணும்னு ஆசைப்படலாம். பட் வந்து ஒரு ரொம்ப பரிணாம வளர்ச்சி அடைய என்ன பண்ணுவோன்னா, நம்ம எல்லாமே அதை சார்ந்த ஒரு ரோபோட்டை சார்ந்த மனுஷன் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாமே அதனுடைய கண்ட்ரோலில் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட்ஸு ப்ரோக்ராம்ஸ் இதை வச்சு தான் அது பண்ணுது. ஆனால் இப்போ வர ரோபோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சென்சார்ஸ். இன்றைக்கி இருக்கிற சென்சார் பார்த்திங்கன்னா 45 வகையான சென்சார்ஸ் இருக்கான். அந்த சென்சார்ஸ் வச்சு தான் வந்து அது கணிக்குது. ஸோ அதில் இருக்கிற அந்த சென்சார்ஸோட நம்ம அதிகப்படுத்துறதுல அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் சென்சார்னோடனே எனக்கு இன்னொரு விதமான ஒரு ரோபோட்ஸை பற்றின தகவல்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அதாவது என்னென்னா, இப்போது விவசாயம் அப்படின்ற ஒரு துறை இல்லாமல் எந்த ஒரு நாடுமே இல்லைன்ற ஒரு சூழல் தான். ஏன்னா ஒரு நாகரிகம் தொடங்கின ஒரு துறை வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விவசாயத்துக்கும் இந்த இந்திர மனிதனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரி போட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ரோபோட்ஸ் வந்து இன்றைக்கி தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விவசாயத்தில் ஒரு காலத்தில் ஏர் உழுதுட்டு இருந்தோம், இப்போ டிராக்டர் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் களை எடுக்கிறது இல்லை
அந்த உரங்கள் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு வந்து ஒரு ரோபோட்ஸை உள்ளாக்க இம்ப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எது பழம் பறிக்கிறதுக்கு, இல்லை டிரைவரே இல்லாமல் ஒரு டிராக்டரை ஓட்டுறதுக்கு, ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்குன்னுட்டு பல விதங்களில் ரோபோட்ஸை கொண்டு வராங்க. இதை வந்து அக்ரி போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்ரி போர்ட்ஸுக்கு வந்து பலவிதமான தேவைகள் இருக்குது இன்னமும் ஜாஸ்தியாக. அதாவது எண்ட் எஃபெக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு கை மட்டுமே இருந்து அந்த பழங்களை பறிக்கிறதுக்கான ஒரு ரோபோட். அது இல்லாமல் கிரிப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோட், அதாவது தேவையான விஷயங்களை மட்டுமே இப்போ ஒரு பழம் பழுத்துடுச்சு அப்படின்னா அதை மட்டும் பறிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் இந்த அக்ரி போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி உலாவிட்டு இருக்கு. உலகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து இந்த அக்ரி போர்ட்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சீனாவில் இது வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. இந்த ரோபோட்ஸ் தயாரிக்கிறத பற்றி, இந்த விவசாயத்தில் உபயோகப்படுத்த பற்றி சொன்னீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா, ரோபோட்ஸ் வந்து தேவைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமே தவிர இந்த மாதிரி தேவையற்ற சில விஷயத்துக்கெலாம் பயன்படுத்துறது வந்து அது ஒரு சாதனை தான் நினைக்கிறாங்களே தவிர அதோட தேவைகள் வந்து மிகவும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ விவசாயத்தில் ஏற்கனவே வந்து இந்த பெரிய டிராக்டர் மிஷின்ஸோ இந்த நாற்று நட்டு மிஷின்ஸோ வந்தனால விவசாயிகளுக்கு வந்து பாதி வேலை போயிடுச்சு. இதுவும் வந்துச்சுன்னா இன்னும் அது பெரிய பாதிப்பு விவசாயிகள் தான் இருக்கும் அப்படின்ட்டு என்னோட கருத்து. விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு அப்படின்றத தாண்டி, ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளவு அதிகமான விவசாயிகள் இருக்காங்களோ அந்த இடங்கள்ல இந்த ரோபோட்ஸ் தேவைப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரோபோட்டால் முழுமையாக செஞ்சிட முடியாது. 100% ஒரு எஃபிஷியன்சியோட ஒரு ரோபோட்டால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பழம் வந்து பழுத்தடிச்சா அப்படின்னு பார்த்து பறிக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறாங்களே, அந்த அளவுகோல் மனுஷன் தான் தீர்மானிக்கிறான். ஸோ அந்த ஒரு அளவுகோலை ஒரே நிலையில் கொண்டு போயிட்டு இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டாக கொண்டங்களில் பல கோணங்களில் நம்ம இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது படம், அதாவது லிட்ரேச்சர், இதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம், ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு துறை சார்ந்து வளர்ச்சி பெற்று வந்திருக்குன்றத பல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னொரு துறை சார்ந்த தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் விடை